Gametogenesis. Germ cells develop from epiblasts. So based on estrogen present males இல்லைனா females. Spermatogenesis வந்து spermatogonia. Mitosis மூலமாக primary spermatocyte ஃபார்ம் ஆகுது. Meiosis வந்து primary secondary spermatocyte மாறுது. 46XY converted to 23X 23. நெக்ஸ்ட் வந்து Meiosis 2 மூலமாக வந்து secondary spermatocyte converted to spermatids. Next is spermiogenesis மூலமாக sperm is formed. Spermatogenesis begins at puberty. Spermatogenesis occurs in 74 tubules. Size of the sperm is 50 to 60 microns. Fertilization span வந்து 2 to 3 days, that is 40 to 70 hours. Time taken for spermatogenesis வந்து 72 days. Sperm வந்து மொட்டைல் ஆகிட்டு மெச்சூர் ஆகும். ஸோ டிஸ்டல் எண்டில் மொட்டைல் ஆகிட்டு ஃப்ராக்சிமல் எபிடிடைமிஸில் வந்து மெச்சூர் ஆகுது. டைம் டேக்கன் ஃபார் ஸ்பெர்ம் மெச்சூரேஷன் இஸ் 12 to 14 days. டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் டு ஃபார்ம் மெச்சூர் ஸ்பெர்ம் வந்து ஒரு அரௌண்ட் 90 days. oogenesis primary germ cell first present. Mitosis மூலமாக primary oocyte is formed. So the primary oocyte surrounded by follicular cells is known as follicle. Next வந்து meiosis 1 the prudent stage of progression of meiosis 1 வந்து அரெஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டியில் வந்து primary oocyte வந்து complete primary oocyte control secondary oocyte, this is known as ovulation. Then primary oocyte ovulation வந்து primary converted to secondary oocyte and first polar body is formed. நெக்ஸ்ட் வந்து அது வந்து meiosis 2 தானே, ஸோ அது வந்து மெட்டாஃபேஸ் அரெஸ்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்முக்கு அப்புறம் வந்து அது meiosis 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு female pronucleus and second polar body is formed. Oogenesis begins in intrauterine. Fertilization span of ovum வந்து 12 to 24 hours. Size of mature follicle is 18 to 20 mm. Graphene follicle size வந்து 18 to 20 mm. Number of follicles வந்து 5th month of uterine life வந்து 5 to 7 million இருக்குது மேக்ஸிமம். அட் பர்த்தில் 1 to 2 million, பியூபர்ட்டியில் 4 to 5 lakhs இருக்குது. Follicles undergoes apoptosis. நெக்ஸ்ட் menstrual cycle பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் menstrual cycle வந்து proliferative phase இல்லை follicular phase சொல்கிறோம். மெயின் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். ovarian cycle is initiated by follicular stimulating hormone. Hormones formed by granulosa cells வந்து first FSH acts on granulosa cells and forms estrogen inhibin antimullerian hormones. Small lateral and pre-antral follicles antimullerian hormone ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஈஸ்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் டிக்ரீசஸ் தி FH, டிக்ரீசஸ் தி LH. LH வந்து இன்க்ரீஸ் பண்ணி எப்போனா வந்து ஈஸ்ட்ரோஜன் மோர் தென் 200 picogram for 48 hours LH சர்ஜ். இன்ஹிபின் வந்து ஹேஸ் நெகட்டிவ் எஃபெக்ட் தான் FSH. நெக்ஸ்ட் LH சர்ஜ் இனிஷியேட்டட் பை ஈஸ்ட்ரோஜன் மோர் தென் 200 picogram for 48 hours இருந்துச்சுன்னா LH சர்ஜ் வருது. LH சர்ஜ் இஸ் மெயின்டைன்டு பை ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். பிஃபோர் ஓவிலேஷன் வந்து போத் LH அண்ட் FSH சர்ஜ் நடக்கும். Ovulation is due to LH surgery. LH action Thika cells and forms androgen. Androgen வந்து நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரோஜன் அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து என்ன ஆண்ட்ரோஜன் அரோமேட்டேஸ் யூஸ் பண்ணி ஆண்ட்ரோஜன் கன்வெர்ட் வந்து E1 இன் ட்ரான்ஸ்லோசஸ் எல்லாம் ஆண்ட்ரோஜன் கன்வெர்ட் வந்து E2. நெக்ஸ்ட் வந்து menstrual cycle ovulation. Primary oocyte is converted into secondary primary oocyte converted into secondary oocyte இதான் ovulation. Follicles converted into corpus luteum. டைம் பிட்வீன் பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன் பீக் இருக்கும், அப்புறம் LH பீக் இருக்கும். ஸோ டைம் பிட்வீன் LH பீக் அண்ட் ஓவிலேஷன் வந்து 10 to 12 hours. டைம் பிட்வீன் ஈஸ்ட்ரோஜன் பீக் அண்ட் LH பீக் வந்து 12 to 24 hours. டைம் பிட்வீன் ஓவிலேஷன் அந்த LH பீக் ஸ்டார்டிங்கும் அண்ட் ஓவிலேஷன் வந்து 24 to 36 hours. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃப் த சைக்கிள் வந்து செக்ரேட்டரி லூட்டியல் ஃபேஸஸ். மெயின் ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரான் லோ கான்சன்ட்ரேஷனில் வந்து இன்க்ரீசஸ் FSH LH, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து டிக்ரீஸ் FSH LH. டைம் டியூரேஷன் ஆஃப் லூட்டியல் ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டு 14 days. கிரானுலோசா செல் டியூமர் பார்த்துட்டாங்கன்னா இன்ஹிபின் பி அண்ட் ஆன்டிமுல்லரின் ஹார்மோன்ஸ். கார்பஸ் luteum நான் pregnant female is maintained by luteinizing hormone. Corpus luteum in a pregnant female is maintained by HCG. Okay, corpus luteum lifespan வந்து 2 weeks. Hormone preventing luteolysis வந்து HCG வந்து prevent luteolysis. Corpus luteum activity maximum எப்போ இருக்குன்னா day 22 of the cycle. ஸோ மேக்ஸிமம் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து day 22 cycle. மினிமம் FSH LH வந்து day 22 of the cycle. ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹாஸ் நெகட்டிவ் இம்பாக்ட் on FSH LH இல்லை. ஸோ day 22 வந்து less amount of FSH and LH will be there. All test over ovulation done at day 22 of cycle. That is 1 week before menstruation. Day of ovulation வந்து 40 days prior to next menstrual cycle. அதாவது length of the cycle minus 14 days தான் day of ovulation. ஸோ pain at the time of ovulation பேர் வந்து mid-cell simmer syndrome. That is mid-cycle abdominal pain is mid-cell simmer syndrome. Next, dysmenorrhea. Pain at the time of menstruation is known as dysmenorrhea. The primary scientific primary is spasmodic dysmenorrhea. Progesterone withdrawal vasoconstriction. It causes release of PGF2 alpha. It causes pain. So pelvic pathologies எதுவும் கிடையாது. Primary or spasmodic dysmenorrhea. Young females. So presentation பார்த்தோன்னா young female complaint of pain since menarche except initial few cycles. Anovulate cycles எல்லாம் painless cycles. அப்போ மட்டும் பெயின் இருக்காது. பட் ஆனால் from the menarche இருந்து pain will be there. Pain location suprapubic area generalized இருக்கும். Just before menstruation, at the time of menstruation ஆரம்பிச்சுட்டு relieved within 72 hours.
பெயின் ப்ராக்ரஸஸ் வந்து பெயின் டிக்ரீசஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆஃப்டர் ஃபிசிக்கல் ஆக்ட் இல்லை மேரேஜ் சைல்டு பார்த்துக்கப்புறம் பெயின் டிக்ரீசஸ் பெரிஜினல் நார்மல் ஃபைண்டிங் தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சீரிஸ் ஆர் ஓசிபிஸ் டு மேக் த சைக்கிள் அன்ஓவிலேட்டரி. செகண்டரி கன்ஜஸ்டிவ்ஸ் முன்னாடி வந்து என்னென்னா காசஸ் வந்து பெல்விக் பெத்தாலஜிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் த மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட் அடினோமயோசிஸ், அப்புறம் ஃபைப்ராய்ட் பெல்விக் இன்ஃபெர்டிலிட்டி டிசீசஸ், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஃபீமேலில். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஃபீமேலில் வருது. கம்ப்ளைண்ட் ஆஃப் பெயின் அட் டைம் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன், நோ ஸ்டே ஆஃப் பெயின். பெயின் அதாவது அட் டைம் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷனில் பெருசாக பெயின் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோக்கலைஸ்டாக இருக்கும். பெயின் வந்து லோக்கலைஸ்டு, பிகின்ஸ் மச் பிஃபோர் menstruation and remains after menstruation. இதுதான் அதோட ஃபீச்சர்ஸ். ஸோ பெயின் ப்ராக்ரஷன் பார்த்தீங்கன்னா பெயின் இன்க்ரீசஸ் ப்ராக்ரஸிவ்லி. பெர்வெஜினல் எக்ஸாமினேஷன் அப்நார்மாலிட்டிஸ் வில் பி தேர். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர் காசஸ் ட்ரீட்மெண்ட். ட்ரக்ஸ் இன் கைனகாலஜி, தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் as a generation increases androgen side effect decreases. ஃபோர்த் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆண்ட்ரோஜனிக் எஃபெக்ட் தான் இருக்கும். தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் வந்து டிசோஜெஸ்ட்ரால், நாட் ஜெஸ்டிமேட், ஜெஸ்டோடில். இது வந்து லீஸ்ட் ஆண்ட்ரோஜனிக் சைட் எஃபெக்ட் இருக்கும். ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து சிப்ரோடீரோன் அசிட்டேட், அதான் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். இது ஆன்டி ஆண்ட்ரோஜனிக் ட்ரக்ஸ் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் டிஸ்மெனோரியா வந்து ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனிக் கண்டிஷன். இது எண்டோமெட்ரியோசிஸ் டிஸ்மெனோரியா ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனிக் கண்டிஷன். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து டு டிக்ரீஸ் ஈஸ்ட்ரோஜன் தான். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், மைல்டாக இருக்கா இல்லை மார்க்கெட் சிவியராக இருக்குன்னு பார்க்கணும். மைல்டாக இருக்குன்னா ஃபஸ்ட் லைன் வந்து என்ன சீரிஸ் ஓசிபிஸ், நெக்ஸ்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்குறோம். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து டவுன்லோட் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார். தேர்ட் லைன் வந்து என்னென்னா கண்டினியூஸ் டிஎன்ஆர் வச்சு இஃப் நோ ரிலீஃப் அப்படின்னா லாப்ரோஸ்கோபிக் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து மாடரேட் டு சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை டிஸ்மெனோரியா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்து கண்டினியூஸ் டிஎன்ஆர் வச்சு இஃப் நோ ரிலீஃப் அப்படின்னா லாப்ரோஸ்கோபிக் மேனேஜ்மெண்ட். ட்ரக்ஸ் இன் கைனகாலஜி. ஸோ மெயினாக நம்ம பார்க்கணும் ஹிர்சுடிசம் வந்து ஹேர் க்ரோத் இன் மேல் பேட்டர்ன் ப்ளஸ் ஆக்னி ப்ளஸ் அலோபேஷியாஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து என்னென்னா சீன் இன் இன்க்ரீஸ்ட் ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூசிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங் டியூமர், PCOS, கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேஷியா இதெல்லாம் வருது. ஸ்கோரிங் சிஸ்டம் பேர் வந்து ஃபெரிமேன் கேல்வேஸ் ஸ்கோரிங் மோர் தென் ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா ஹிர்சுடிசம் பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுக்குறோம், ட்ரக் ஆஃப் சைஸ் வந்து ஓசிபிஸ் தான். ஓசிபி என்ன பண்ணுறதுனா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது அதில். ஸோ இது வந்து டிக்ரீசஸ் த இன்ஹிபிட் த LH லூட்னிஸ் கார்பன் லூட்னிஸ் கார்பன் நார்மல் லேடிக் செல்ஸ் லாக்டேஸ் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்குறதுனால வந்து LH லெவல் கம்மியாகிறதுனால நோ ஆக்ஷன் லேடிக் செல்ஸ், நோ டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகுது. ஸோ 6 months கொடுக்குறோம். வேலை செய்யணும்னா ஸ்பைனல் ஆக்டிவ் சோசிபிள். ஸ்பைனல் ஆக்டிவ் வந்து அஃபெக்ட் எக்ஸ்டென்ட் ஜென்டர் ஆஃப் த மேல் ஃபீட்டஸ். ஸோ அதனால் வந்து இது கிவன் லாங் வித் ஓசிபிஸ். ஸோ ஓசிபி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கான்ட்ராசெப்ஷன், நோ ப்ரெக்னன்சி. ஸோ அதனால் ஸ்பைனல் ஆக்டிவ் கூட ஓசிபிஸ் வி ஹேவ் டு கிவ். ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா ஃப்ளூட்டமைடு, ஃபீனஸ்டெரைடு, கீட்டோகோனசோல், சிப்ரோஹெப்டின் அசிடேட். டாப்பிக்கலாக கொடுக்குறது வந்து ஃபார் ஹிர்சுடிசம் டாப்பிக்கலாக கொடுக்குறது எஃப்லார்நெத்தன். லாஸ்ட் ரிசார்ட் வந்து என்னென்னா கண்டினியூஸ் டிஎன்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிக்ரீசஸ் த LH and FSH. ஸோ சைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கலாம்னா CBD-MH, தட் இஸ் கிளைட்டரோமெகாலி, பிரெஸ்ட் அட்ரோஃபி, டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ். MH வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஹிர்சுடிசம். நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் நாட் யூஸ்டு ஃபார் ஹிர்சுடிசம் வந்து என்னென்னா டேனசால், இது காசஸ் ஹிர்சுடிசம். ஆண்ட்ரோஜன் ஃபீமேல்ஸ் வந்து மைல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுனா ஹிர்சுடிசம், எக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுனா விரிலைசேஷன். காசஸ் வந்து ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங் டியூமர் ஆர் CAH. ஸோ ஃபீமேல் வித் ஹிர்சுடிசம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். இஃப் நார்மல் இடியோபதிக் 70 to 200 இருக்குன்னா PCOS, லேட் ஆன்செட் CAH. மோர் தென் 200 இருக்குன்னா CAH தான். இல்லைனா ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங் டியூமர்ஸ் இன் ஓவரிஸ். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹிர்சுடிசம் யங்ஸ் வந்து ஃபீமேலில் வந்து என்னன்னா PCOS. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ரேபிட் ஆன்செட் ஹிர்சுடிசம் யங் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா வந்து மட்டும் ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங் டியூமர் ஆஃப் ஓவரிஸ். ஸோ SERM செலக்டிவ் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டர் மாடுலேட்டர். ட்ரக் வந்து குளோமிஃபென். யூஸ் வந்து என்னென்னா ஓவுலேஷன் இண்டக்ஷன். இஃப் HPV ஆக்சிஸ் இஸ் இன்டாக்ட், தட் இஸ் FSH நார்மலாக இருக்கணும். ஸோ மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட் வந்து ஹார்ட் ஃப்ளாஷஸ். செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து சைட் எஃபெக்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஒவேரியன் சிஸ்ட். மல்டிபிள் ப்ரெக்னன்சிக்கான சான்ஸ் வந்து 7 to 10% இருக்குது. ஸோ சைட் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் யூஸ் சுட் பி ஸ்டாப்டு வந்து என்னென்னா விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா வி ஹவ் டு ஸ்டாப் த ட்ரக். ஸோ காமன் சைட் எஃபெக்ட் வந்து வெஜினல் ட்ரைனஸஸ். நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் யூஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். சைட் எஃபெக்ட் வந்து ஹார்ட் ஃப்ளாஷஸ், வெஜினல் ட்ரைனஸ். டெமாக்சிஃபன் யூஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர், பட் இட் கேன் லீட்ஸ் டு எண்டோமெட்ரியல் கேன்சர். சைட் எஃபெக்ட் வந்து ஹார்ட் ஃப்ளாஷஸ், வெஜினல் ட்ரைனஸ் சேம் தான். ஸோ மினிமம் டைம் கேப் பிட்வீன் டெமாக்சிஃபன் அண்ட் ப்ரெக்னன்சி டைம் கேப் வந்து 2 months, ஐடியல் கேப் வந்து 3 months. ஏன்னா டேரக்டர். ஸோ இது எல்லாமே சைட் எஃபெக்ட் வெஜினல் ட்ரைனஸ் காஸ் பண்ணுது. ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வெஜினல் ட்ரைனஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஆஸ்பெமிஃபின். ஸோ நெக்ஸ்ட் ஆர்மிலாக்சிஃபின் பார்க்கணும். ஆர்மிலாக்சிஃபின் வந்து இட்ஸ் அ காம்பனன்ட் ஆஃப் சென்ட்ரோமன் சாயா. ஸோ ட்ரக்ஸ் ஃபார் ஃபைப்ராய்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைன் ட்ரக் வந்து இது டிக்ரீசஸ் த ப்ளீடிங் பட் நாட் டிக்ரீசஸ் த ஃபைப்ராய்ட் சைஸ். அதுனா டாப் ட்ரக்ஸ்னால் ட்ரானெக்ஸமிக் ஆசிட், OCPs அண்ட் ப்ரொஜெஸ்டரான்ஸ். செகண்ட் லைன் ட்ரக் வந்து ட்ரக்ஸ் விச் டிக்ரீசஸ் த ப்ளீடிங் அண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ் சைஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு. அது என்னென்னு பார்த்தோன்னா லெட்ரசோல், டேனசோல், கண்டினியூஸ் ஜிஎன்ஆர்எஸ் அனலாகு, இல்லைனா ஜிஎன்ஆர்எஸ் ஆன்டகோனிஸ்ட். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ட்ரக்ஸ் டிக்ரீசிங் த ப்ரொஜெஸ்ட்ரான் ட்ரக்ஸ் என்னன்னா SPRM, தட் இஸ் உலிப்ரிஸ்ட். இட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் as an emergency contraceptive. ப்ரொஜெஸ்ட்ரான் ஆன்டகோனிஸ்ட், தட் இஸ் மிஃபிப்ரிஸ்டோன், RU486 மெடிக்கல் அபார்ஷன் யூஸ் பண்ணுறோம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக்ஸ் பற்றி பார்க்கலாம். சிந்தடிக் அனலாக் வந்து லியூக்ரோலைட் கோஸ்ரெலின். ரூட் வந்து சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன்ஸ்னால இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் தான். ஏன்னா ஓல்ட் இட் இஸ் இன்ஆக்டிவ். ஸோ பல்சரேல நம்ம ஜிஎன்ஆர்ஹெச் கொடுக்குறோம். ஜிஎன்ஆர்ஹெச் அக்கௌண்ட்ஸ் தெரிவிக்க இது பல்சரேல கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா எஃப்எஸ் சைலஸ் ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறோம் டிகேன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் டினா வந்து டிலேட் பியூபர்ட்டி கால்மன் சிண்ட்ரோம் அனோவிலேஷன். கண்டினியூஸ் ஜிஎன்ஆர்ஹெச் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது டிக்ரீசஸ் தி எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன். ஸோ என்ன கண்டிஷனா ஹெப் அது கொடுக்குறோம். ஹெப் கண்டிஷன் எஃப்இபி ஹெச்இபி. ஃபைப்ராய்டு எண்டோமெட்ரியோசிஸ் ப்ரெகாஷியஸ் பியூபர்ட்டி ஹெப்னா வந்து ஹிர்ஷுடிசம் இயர் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த மாதிரியான ஹைப்பர் இன்டெக்னிக் ஈஸ்ட்ரோஜெனிக் கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஜிஎன்ஆர்ஹெச் ஆண்டகோனிஸ்ட் ட்ரக்ஸ் வந்து இலாகோலிக்ஸ் அண்ட் செட்ரோலிக்ஸ். யூஸ்வலி ஆக்டிவ் பட் எக்ஸ்பென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ இதோட யூஸ் வந்து சிஎம்எஸ் கண்டினியூஸ் ஜிஎன்ஆர்ஹெச் தான். நெக்ஸ்ட் வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் வந்து நார்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து லென்த் ஆஃப் த சைக்கிள் 24 to 38 days. நம்பர் ஆஃப் டேஸ் ப்ளீடிங் வந்து 4.5 to 8 days. வால்யூம் ஆஃப் பிளட் லாஸ் வந்து 20 to 80 ml. சைக்கிள் டு சைக்கிள் வேரியேஷன் இஸ் 2 to 20 days. ஸோ எனி டிவியேஷன் வந்து நார்மல் கேரக்டரிஸ்டிக் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் லீட்ஸ் டு அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங். இது வந்து இதோட காசஸ் வந்து பாம் காயின். தட் இஸ் பாலிப் அடினோமயோசிஸ் லியோமயோமா மலிக்னன்சி ஆர் ஹைப்பர்பிளேஷியா கொயக்லோபதி காயின் அப்படிங்கிறது வந்து கொயக்லோபதி ஓவரியன் டிஸ்ஃபங்க்ஷன் எண்டோமெட்ரியல் காஸ் ஏட்ரோஜெனிக் நாட் எட் கிளாசிஃபைடு. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபஸ்ட் யூபிடி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் யூபிடி தென் டிவிஎஸ் தென் எண்டோமெட்ரியல் பயாப்சி. யூபிடி பண்ணுறது எக்ஸப்ஷன் வந்து போஸ்ட் மெனோபாஸ் ஃபீமேல் டிரான்ஸ்வெர்ஜனல் அல்ட்ராசவுண்ட் எக்ஸப்ஷன்ஸ் வந்து பியூபர்ட்டி மெனோரேஜியா. ஓகே, நெக்ஸ்ட் எண்டோமெட்ரியல் பயாப்சி ஆர் எண்டோமெட்ரியல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி ஆர் எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் எல்லாம் சேம் தான். இண்டிகேஷன் இஸ் கம்ப்ளைண்ட் ஆஃப் அப்நார்மல் ஏவிபி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்னா ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் பார்த்து மோர் தென் 11 mm சைஸ் இருந்தால் வி ஹேவ் டு எண்டோமெட்ரியல் பயாப்சி. ரிஸ்க் ஆஃப் எண்டோமெட்ரியல் கேன்சர் லைக் டெமாக்சிஃபன் யூஸ் ஆர் இஃப் ப்ளீடிங் பிரசன்ட் இன் டிஸ்பைட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலும் வி ஹேவ் டு டேக் எண்டோமெட்ரியல் சாம்பிளிங். ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்னா மோர் தென் 11 mm இருந்தால். அதே பெரிமெனோபாஸ்னா இந்தியாவில் மோர் தென் 40 years, இன்டர்நேஷனல் மோர் தென் 45 years. அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் பயாப்சி டேரக்ட்லி வி ஹேவ் டு டேக் irrespective of phase depending. போஸ்ட் மெனோபாஸ்னா இப்போ எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் சைஸ் இஸ் மோர் தென் 4 mm அப்படின்னா வந்து வி ஹேவ் டு டூ எண்டோமெட்ரியல் பயாப்சி. ஓகே, எண்டோமெட்ரியல் பயாப்சி யூசஸ் என்ன எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா எண்டோமெட்ரியல் கேன்சர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். லிஞ்ச் சிண்ட்ரோமுக்கு ஸ்க்ரீனிங் வி கேன் யூஸ். ஜெனிட்டல் டிபி டயக்னோசிஸ். கப்பிள்ஸ் வித் அனோவிலேஷன்னா ஓவிலேட்டட் இது வந்து எப்படி இருக்கு எண்டோமெட்ரியல் பயாப்சினா கிளான்ஸ் வந்து காயில்டு வில் பி தட். தட் இஸ் காக்ஸ்க்ரூ ஆர் சாட் வித் அப்பியரன்ஸ். ஓவிலேட்டட் எண்டோமெட்ரியம் வந்து கிளான்ஸ் வில் பி காக்ஸ்க்ரூ ஆர் சாட் வித் அப்பியரன்ஸ். நான் ஓவிலேட்டட்னா சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸ் வில் பி தர். லேட் மெனோபாஸில் வந்து லாங் ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்பிரஷன் வில் பி தர். இந்த ப்ரொசீஜர் எப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் வந்து பிப்புலர் வேப்ல ஆஸ்பிரேட்டர் யூஸ் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது வந்து கார்பன் கேனுலா. 2 to 3 days prior to menstruation எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் பண்ணணும். ஸோ எண்டோமெட்ரியல் பேத்தாலஜி கோல்டு ஸ்டாண்டர்ட் என்னன்னா FDFHன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் FDFH. ஓகே, அது என்ன ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் கிலோஸ் ப்ளஸ் ஹிஸ்டோஸ்கோபி, நெக்ஸ்ட் டைலேஷன் கிலோடாஸ் ப்ளஸ் ஹிஸ்டோஸ்கோபி, ஃப்ராக்ஷனல் கிலோஸ் மட்டும் ஆர் ஹிஸ்டோஸ்கோபி ஆகும். இண்டிகேஷன்ஸ் வந்து எண்டோமெட்ரியல் பயாப்சியில் வந்து இன்சஃபிஷியன்ட் சாம்பிள், ஹைப்பர்பிளேஷியா வித் ஏடிபியா அண்ட் ஹைப்பர்பிளேஷியா வித்தவுட் ஏடிபியா பட் த பேஷண்ட் கண்டினியூ டு ப்ளீட் டிஸ்பைட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இன் அடிஷனலாக செர்விக்கல் ஸ்டினோசிஸ்க்கும் வி ஆர் டூயிங் எண்டோமெட்ரியல் திஸ் ஃப்ராக்ஷனல் கிலோடாஸ் ப்ளஸ் ஹிஸ்டோஸ்கோபி. நெக்ஸ்ட்டு பெரிமெனோபாசல் ப்ளீடிங் வந்து ஃபஸ்ட்டு யூபிடி ஃபாலோட் பை டிவிஎஸ் ஃபாலோட் பை எண்டோமெட்ரியல் பயாப்சி. எண்டோமெட்ரியல் பயாப்சி நார்மல் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏவி டிஓபி ட்ரக்ஸ் டெனாக்சிமிக் ஆசிட் ஓசிபிஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ளீடிங் பெர்சிஸ்ட் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் கிலோடாஸ் ப்ளஸ் ஹிஸ்டோஸ்கோபி அண்டர் ஜிஎன் ஓடி பண்ணுறோம். ஸ்விஸ்டிஸ் பேரண்ட் அப்படின்னா மெட்ரோபத்திக்கா ஹெமரேஜிக்கா. இன்னொரு பேர் வந்து ஷ்ரோடர் டிசீஸ் எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெட்ரோபத்திக்கா ஹெமரேஜிக்கா ஏஜ் குரூப் வந்து என்னன்னா பெரிமெனோபாசல் ஃபீமேல்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் 2 to 3 months ஆஃப் அமெனோரியா ஃபாலோட் பை ப்ளீடிங். காசு வந்து ஆனுவலிட்டி சைக்கிள்ஸ் தான். ஸோ பெரிமெனோபாசல் ஏஜில் வந்து ஆனுவலிட்டி சைக்கிள்ஸ் வருது, டிக்ரீஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து மெட்ரோபத்திக்கா ஹெமரேஜிக்கா தட் இஸ் 2 to 3 months ஆஃப் அமெனோரியா ஃபாலோட் பை ப்ளீடிங். ஸோ ரிஸ்க் ஆஃப் மலிக்னன்சி வந்து 1.1%. ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்குறோம், அதான் ட்ரீட்மெண்ட். எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா வித் ஏடிபியா வந்து சான்ஸ் ஆஃப் மலிக்னன்சி 8 to 30%. மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ராக்ஷனல் கிலோடாஸ் ப்ளஸ் ஹிஸ்டோஸ்கோபி. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டல் அப்டோமினல் ஹிஸ்டெக்டமி ஆர் சிம்பிள் ஹிஸ்டெக்டமி, டைப் 1 ஹிஸ்டெக்டமி. எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா வித்தவுட் ஏடிபி அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மலிக்னன்சி இஸ் 1 to 3% தான். ஸோ பெஸ்ட்டு வந்து மெரினா IUCD இஸ் பெஸ்ட். அல்டர்னேட்டிவ்ஸ் ஓரல் ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டினியூஸ் ஆர் சைக்ளிக்கல் 12 to 14 days we can give. If persistent bleeding is there, fractional kilometers plus histoscopy. Post-menopausal bleeding most common cause polyp 37%. Second most common cause தான் endometrial atrophy or senile endometritis 30%. Most common cause in India வந்து cervical cancer. Management வந்து transvaginal ultrasound. Post-menopausal bleeding இருக்க ஃபஸ்ட்டு TVS பண்ணணும். endometrial thickness பார்க்கணும். less than 4 mm tranexamic acid. If persistent bleeding fractional kilometers plus histoscopy. More than 4 mm இருந்தால் directly endometrial biopsy you can take. Next menopause. ஏஜ் வந்து வெல் வந்து 15 years. ஏஜ் இன் இந்தியா இஸ் 47 years.
premature menopause is also known as primary ovarian insufficiency. If the menopause occurs less than 40 years அப்படின்னா வந்து அது வந்து POI இல்லைனா premature menopause. ஓகே, லேட் மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து மெனோபாஸ் நாட் அச்சீவ்ட் மோர் தென் 50 இயர்ஸ் இஸ் லேட் மெனோபாஸ். 55 இயர்ஸ். டயக்னோசிஸ் வந்து கிளினிக்கலாக வந்து அமனோடியா ஃபார் மோர் தென் 12 monthsனால் வந்து மெனோபாஸ். Diagnosis of primary ovarian insufficiency, FSH levels, FSH normal 1 to 10 units, more than 25 units and suggestive more than 40 units, diagnostic of premature menopause. Hard flashes வந்து vasomotor symptom due to decreased estrogen நால வருது. There will be an imbalance in serotonin and norepinephrine. The hard flashes will be more at night sweats will be there. Feeling of intense heat followed by sweating. Severe hard flashes affect daily activities seen in perimenopause and menopausal females. Management வந்து என்னன்னா HRT, ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தான் கொடுக்குறோம். சிவியர் ஹார்ட் ஃப்ளாஷஸ்க்கு SSRI, ஃப்ளூஆக்சிடின் கேன் பி ஆல்சோ given. அதர் ட்ரக்ஸ் வந்து ஃபைட்டோஎஸ்ட்ரோஜன், குளோனிடின், காபாபென்டின், டிபலோன். ட்ரக்ஸ் நாட் யூஸ்ட் வந்து குளோமிஃபின், டலாக்சிஃபின், டைமாக்சிஃபின். SERM அப்ரூவ்டு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ளஸ் பேக்சிடாக்சிஃபின். ஓகே, ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஈஸ்ட்ரோஜனால வருது. இது வந்து குவான்டிடேட்டிவ் டிஃபெக்ட். கம்ப்ளைண்ட் ஆஃப் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் பேக் கேக்கு. மோஸ்ட் காமன் ஃப்ராக்சர் வந்து வெர்டிப்ரல் ஃப்ராக்சர் ஃபாலோட் பை நெக் ஆஃப் ஃபீமர் ஃபாலோட் பை கோலிஸ் ஃப்ராக்சர். Compulsory bone mineral density check, that is DEXA scan the investigation of size. Management of bisphosphonates, Allen 20 is the first line drug. SERM like relaxin can also be given. Other drugs வந்து tibolone, teriparatide, parathyroid analog, strontium, denosumab வந்து RANK ligand inhibitor. Drugs acting on osteoblast வந்து teriparatide and strontium. Senile vaginitis or genitourinary symptom of menopause வந்து due to decreased estrogen வருது. Vaginal dryness, spotting, dyspareunia will be there. Management வந்து first line வந்து vaginal lubricants, second line வந்து hormone replacement therapy like estrogen கொடுக்குறோம். SERM யூஸ்டு வந்து ஆஸ்பெமிஃபின். SERM நாட் யூஸ்டு வந்து குளோமிஃபின், ரிலாக்சிஃபின், டைமாக்சிஃபின். இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ செனைல் வஜினிஸ் யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து ஆஸ்பெமிஃபின், SERM. Coronary artery disease வந்து estrogen is cardioprotective agent. It increases HDL and decreases LDL. After menopause வந்து increases the CAD risk. But hormone replacement therapy வந்து not given for prevention. In females வந்து more than 60 yearsல HRT slightly increases the risk for CAD தான். Estrogen plus persistent HRT increases the risk more than estrogen only HRT. So hormone replacement therapy பற்றி பார்க்கலாம். One indication வந்து severe hot flashes. If uterus is present னா E plus P கொடுக்குறோம். Uterus is absent னா E1D. There is estrogen மட்டும் கொடுக்குறோம். மோஸ்ட் காமன் estrogen வந்து என்னன்னா 17 beta estradiol. Hormone replacement therapy is not a contraceptive agent. So common contraindication of hormone replacement therapy is history of breast cancer, history of thrombosis, history of MA or stroke, active liver disease, undiagnosed vaginal bleeding, severe uncontrolled hypertension, so severe hypertriglyceridemia, next diabetes with vasculitis, migraine with aura, more than 35 years with smoker. இவங்க எல்லாரும் hormone replacement therapy is contraindicated. Hormone replacement therapy வந்து estrogen only hormone therapy ஒரு advantage என்னன்னா decrease heart flash, decrease osteoporosis, decrease colorectal carcinoma. Disadvantage என்னன்னா it increase the risk for endometrial cancer, ovarian cancer and increase the risk for thrombosis. Estrogen plus progesterone advantage என்னன்னா it decreases the heart flashes, decrease osteoporosis, decrease colorectal cancer. It also decreases endometrial cancer risk. E plus P வந்து endometrial cancer குறைக்குது. But disadvantage என்னன்னு பார்த்தோம்னா it increases risk for ovarian cancer and breast cancer and also increases risk for thrombosis. Hormone replacement therapy for post menopausal female என்னன்னா மேக்ஸிமம் வந்து 5 years வரை கொடுக்கணும். ஸோ ஃபார் பெரிமெனோபாசல் ஃபீமேல் டர்னர் சிண்ட்ரோம் ஆர் போயினா வந்து பிரைமரி ஓவரியன் இன்சஃபிஷியன்சி, அதாவது ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் டில் நார்மல் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் வரை ஹேர் கிவிங் ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி டஸ் நாட் இன்க்ரீசஸ் சிஏ செர்விக்ஸ் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி டஸ் நாட் டிக்ரீசஸ் த சான்ஸ் ஃபார் சிஏடி. ஓகே, நெக்ஸ்ட் PCOS பற்றி பார்க்கலாம். PCOSோட பிரைமரி பெத்தாலஜி வந்து increased androgen production by the ovaries. Normal androgen levels in females வந்து less than 70 nanogram per deciliter. In PCOSல வந்து 70 to 120 nanogram per deciliter. Due to increased androgen அளவு வந்து hirsutism வருது. So androgen it is a folliculotoxic. So no follicular maturation, anovulation இருக்கும், no corpus luteum, no progesterone. So patient complaints of infertility, cytramenoria, increased chance for abortion will be there. So என்னென்ன additional features இருக்குன்னா insulin resistance, obesity together. In obese female வந்து E1 to ratio வந்து increase ஆகுது, அதாவது 2:1 வருது due to androgen is converted into E1 in adipose tissue. ஸோ அதனால் நார்மலாக வந்து E1:E2 ரேஷியோ வந்து 1:2. பட் இந்த PCOSல வந்து இட் பிகம்ஸ் 2:1. பேசிக் நம்பர்ஸ் ஆஃப் மெலோமெட்ரோஹேஜியா. ஸோ அப்நார்மல் கொனோடோட்ரோபின் செக்ரேஷன்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னா FSH நார்மலாக இருக்கும், LH will be increased. நார்மலாக LH-FSH ரேஷியோ வந்து 1:1. இன் PCOSல வந்து LH-FSH ரேஷியோ வந்து 2:1 to 3:1 கூட மாறி 2:1 or 3:1. ஸோ டெஸ்ட் ஃபார் FSH இஸ் டன் ஆன் day 2 or day 3 of menstrual cycle. ஹேர் ஆன் சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம், ஐஆர்ங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஏஎன் இஸ் அக்கந்தோசிஸ் நைரியன்ஸ். ரோட்டோடம் கிரைட்டீரியா வந்து AOU ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ்
எனி டூ ஆஃப் த த்ரீ ஷுட் பி ப்ரெசென்ட். ஆண்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். பயோகெமிக்கல் ஆர் எதிர் பயோகெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் லைக் ஹிர்சுட்டிசமாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. இன்க்ரீஸ் ஆண்ட்ரோஜன். ஓவிலேட்டட் டிஸ்ஃபங்க்ஷன், தட் இஸ் ஆலிகோமெனோரியா அமெனோரியா சொல்கிறோம். ஆலிகோமெனோரியா லெஸ் தென் 9 cycles per year. ஆன் யூஎஸ்டி வந்து ஃபாலிகல்ஸ் வந்து மோர் தென் 12 follicles, சைஸ் 2 to 9 mm, ஆர் வால்யூம் ஆஃப் ஓவரி பிகம் மோர் தென் 10 cc. லேப் ஃபைண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ், டெஸ்டோஸ்டெரான், DHEA, LH, LDL, ஈஸ்ட்ரோஜன் இன் ஒபிஸ், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆன்டிமுலேரியல் ஹார்மோன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறது ரெண்டு தான். ப்ரொஜெஸ்ட்ரான் டிக்ரீஸ் ஆகும். PCOSல ப்ரொஜெஸ்ட்ரான் டிக்ரீசஸ், செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபின் டிக்ரீசஸ். அன்சேஞ்ச் வந்து FSH ப்ரொடக்ஷன் லெவல் அன்சேஞ்ச். ப்ரொஜெக்ட் சேலஞ்ச் டெஸ்ட் வி கேன் டன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்லஸ் பேட்டர்ன், ஃபாலிகல்ஸ் அரேஞ்ச் அரவுண்ட் த பெரிஃபரி ஆஃப் த ஓவரி இன் PCOS. இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் ரோட்டர்டாம் கிரைட்டீரியா. ஸோ யூரோப்பியன் ஆர் அமெரிக்கன் சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா மோர் தென் 12 கிடையாது, மோர் தென் 20 ஃபாலிகல். யூரோப்பியன் ஆர் அமெரிக்கன் சொசைட்டி படி மோர் தென் 20 ஃபாலிகல்ஸ் இஸ் டயக்னோஸ்டிக். ஸோ இஃப் ரோட்டர்டாம் கிரைட்டீரியா இஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னா ப்ராபபிள் PCOS டயக்னோசிஸ். ஸோ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து லேட் ஆன்செட் கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ப்ளேசியா. ஸோ 17 ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் பார்க்கணும். லெஸ் தென் 200னா இட் ரூல்ஸ் அவுட் லேட் ஆன்செட் CAH. 200 to 800னா ACTH ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் தேவை. மோர் தென் 800 நானோகிராம்னா டெஃபினட் டயக்னோசிஸ் ஆஃப் லேட் ஆன்செட் CAH கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ப்ளேசியா. PCOS வர்சஸ் ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் OHSS. PCOS OHSS ரெண்டு இருக்குது. ஃபாலிக்கல் வந்து PCOSல 2 to 9 mm இருக்கும். OHSSல லார்ஜ் ஃபாலிக்கல். ஸ்ட்ரோமா வந்து விசிபிள் ஹைப்பர் எக்கோயிக். OHSSல வந்து ஸ்ட்ரோமா நாட் விசிபிள். அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் will be present at the nape of the neck. In PCOS ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட் என்ன பார்த்தோன்னா ஆல் பேஷன்ஸ் ஆஃப் PCOS வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் irregular cycles வந்து OCPs. ஃபார் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து மெட்ஃபார்மின், ஃபார் ஹிர்சுட்டிசம்க்கு OCP. ஓவரால் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் PCOS வந்து OCP தான். ஸோ 2 drugs நாட் யூஸ்டு இஃப் அ ஃபீமேல் ஆஃப் PCOS வாண்ட் டு கன்சீவ் அப்படின்னா ஸ்பைரனோலாக்டோன் OCP யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பைரனோலாக்டோன் தான், ஏன்னா அது காசஸ் அனாமலி ஆஃப் எக்ஸ்டெண்ட் எதிலே இன் மேல் பேபி. ஸோ இந்த பேஷண்ட் ஆஃப் PCOSல வந்து ட்ரீட் வாட் எவர் கம்ப்ளைண்ட்ஸ் தி கம்ஸ் வித் மோஸ்ட்லி. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இன் PCOS வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹேனோவிலேஷன். ஸோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இஸ் லெட்ரஸோல். நெக்ஸ்ட் குளோமிஃபின் சிட்ரேட். ஸோ லெட்ரஸோல் மோர் தென் குளோமிஃபின் சிட்ரேட் தான். இன்க்ரீஸ் த சான்ஸ் ஃபார் லைவ் பர்த் ரேட் அண்ட் ப்ரெக்னன்சி. போத் கேன் பி யூஸ்டு ஒன்லி இஃப் FSH நார்மல் இன்டாக்ட் ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி ஓவரியன் ஆக்சஸ் வில் பி HPO ஆக்சஸ் இன்டாக்ட் இருந்தால் அப்படின்னா எதர் லெட்ரஸோல் மோர் தென் குளோமிஃபின் சிட்ரேட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னா இஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா குளோமிஃபின் சிட்ரேட் ப்ளஸ் மெட்ஃபார்மின். இஃப் இன்க்ரீஸ் DHEA இஸ் ப்ரெசன்ட்னா clomiphene citrate plus cortisol is used to decrease the androgens. OCP is given for 2 to 3 cycle. இப்போ androgen level decreases ஆனதுக்கப்புறம் clomiphene citrate we have to give. So HMG can also be, we can give a second line. HMG னா human menopausal gonadotrophin. So இது வந்து ஒரு synthetic LHFSH. It is obtained from urine of menopausal female. HMG is obtained from urine of menopausal female. Next third line management pulsatile GnRH. So யார் சர்ஜரி was done, there is no laparoscopic ovarian drilling. ஸோ இதோட பிரின்சிபல் என்னன்னா இட் பர்ன்ஸ் த ஸ்ட்ரோமா ஆஃப் ஓவரி, டெஸ்ட்ராய் த திக்கா செல்ஸ் அண்ட் டிக்ரீசஸ் த ஆண்ட்ரோஜன். அட்வான்டேஜ் என்னன்னா நோ இன்க்ரீஸ் ரிஸ்க் ஃபார் ட்வின் பிரெக்னன்சி ஆர் OHSS. டிஸ்அட்வான்டேஜஸ் மே லீட் டு ப்ரீமெச்சூர் ஓவரியன் இன்சஃபிஷியன்சி, தட் இஸ் ப்ரீமெச்சூர் மெனோபாஸ். லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன் ஆஃப் PCOS வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்க்ரீஸ் டிஸ்லிபிரிமியா காஸ் பண்ணும். அதாவது LDL கூட்டி HDL குறைச்சிடும். யார் இன்க்ரீஸ் CAD கொரோனா டிசீஸை கூட்டுது. ஸோ டியூட்டி இன்க்ரீஸ் ஈஸ்ட்ரோஜனால் என்ன சைட் எஃபெக்ட் இன்டர்மிட் ஹைப்ரேஷன், இன்டர்மிட் கார்சினோமா, நேஷ் வருது, ஓவரியன் கார்சினோமா இன்க்ரீஸ் பண்ணுது. ஒபிசிட்டினால ஆன்சைட்டி டிப்ரெஷன், OSA, மெட்டபாலிக் சிண்ட்ரோம். காம்ப்ளிகேஷன் நாட் சீன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ PCOSல ஆஸ்டியோபோரோசிஸ் கிடையாது. பிகாஸ் PCOSல there is no decrease in estrogen. Decrease in estrogen இருந்தால் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ஸோ PCOSல there will be increased estrogen தான். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் நாட் சீன். எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியா வந்து லீட்ஸ் டு என்ன சொல்கிறோம்னா AVMன்னு சொல்கிறோம். ஓகே, எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியா இஸ் இன்க்ளூடட் இன் AVM. ஏன்னா அது எண்டோமெட்ரியல் மலிக்னன்சிஸ் ஆர் ஹைப்பர்ப்ளேசியா தான். ஹிர்சுட்டிசம் ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து ஃபெரிமன் கேல்வே ஸ்டேஜிங் மோர் தென் 8 இஸ் சிக்னிஃபிகண்ட். மோர் தென் 6 in Asian females. ஓகே, ஆஷர்மேன் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட்டு பேத்தாலஜி வந்து இன்ட்ராயூட்ரைன் அட்ஹெஷன்ஸ் ப்ளஸ் தின் டிஃபெக்டிவ் எண்டோமெட்ரியம். மோஸ்ட் காமன் காஸ் வந்து எக்ஸசிவ் கியூரட்டாச். மேக்ஸிமம் ரிஸ்க் இன் போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அதர் காசஸ் வந்து எக்ஸசிவ் டெல்டேஷன் கியூரட்டாச் இந்த LDB தான். ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம் என்னன்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் ஆர் மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸாக இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி மோர் தென் செகண்டரி மெனோரியா, மோர் தென் ஹைப்போமெனோரியா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து HST பார்க்குறோம். ஃபில்லிங் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஹிஸ்டோஸ்கோபி, டயக்னோஸ்டிக் அண்ட் தெரபியூட்டிக் ஹிஸ்டோஸ்கோபி பண்ணலாம். ஆஸ்ட்ரோமல் சிம்டம் என்னன்னா ஆன் HST வந்து மோத்திட்டியன் அப்பியரன்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஃபில்லிங் டிஃபெக்ட் வித் irregular margins. இது வந்து HST ஆஃப் பாலிபார் ஃபைப்ராய்டோட கம்பேர் பண்ணோம்னா பாலிபார் ஃபைப்ராய்டில் வந்து சிங்கிள் ஃபில்லிங் டிஃபெக்ட் வித் ஸ்மூத் ரெகுலர் மார்ஜின்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோமன் சிண்ட்ரோம் வந்து எஃப்எஸ்எஸ் செல்லஸ் ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே நார்மல் இருக்கும். ப்ரொஜெஸ்டரான் சேலஞ்ச் டெஸ்ட்டோ ஈக்குவல் ஸ்பீட் சேலஞ்ச் டெஸ்ட் இது பண்ணாலுமே நோ ப்ளீடிங் வில் பி தேர். ஏன்னா தெர் வில் பி அட்ஹெஷன்ஸ் இருக்குல்ல, அதனால ப்ளீடிங் வராது. ஸோ மேனேஜ்மெண்ட்னா ஹிஸ்டோஸ்கோபிக் அட்ஹெசியோலைசிஸ் ப்ளஸ் inside a pediatric Foley's catheter to prevent adhesion formations. In addition to that, estrogen plus progesterone is given for 3 months to build the endometrium. Secondary amenorrhea பார்த்தோம்னா absence of menstruations for more than for 3 months or 90 days in a previously normal menstruating female. காசு வந்து pregnancy the most common cause. Next thyroid or prolactin increase. ஸோ இதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுறோம்? ஸோ pregnancy thyroid prolactin hyperprolactinemia சொல்லிட்டோம். ஸோ pregnancy UPT பண்ணலாம், டெஸ்ட் வந்து UPT பண்ணலாம். தென் TFT அப்புறம் வந்து prolactin levels பார்க்கணும். ஸோ FSH லெவல்ஸ் estrogen levels also same. ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸை வச்சு நம்ம என்னென்ன ரீசன்ஸ் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் ஹைப்போதலாமஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிஷன்ஸ் வந்து அனோரெக்சியா நர்வஸா, புலிமியா நர்வஸா, இன்ட்ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, எம்ஆர்ஐ வந்து நார்மல் ஃபைண்டிங் இருக்கும். பிட்யூட்டரி இன்வால்வ் ஆகுதுன்னா ஷீகன் சிண்ட்ரோம் இல்லை ப்ரொலாக்டினோமா. ஷீகன் சிண்ட்ரோம் நெக்ரோஸ் ஆஃப் ஆன்டிரி பிட்யூட்டரி டியூ டு PPH. சிம்டம்ஸ் வந்து இனிபிலிட்டி டு பிரஸ்ட் ஃபீட் மோஸ்ட் காமன். ரெண்டாவது வந்து ப்ரெசஸ்ட் அமெனோரியா வில் பி தேர். ஸோ ஃபஸ்ட்டு எந்த அறல குறையுதுன்னா க்ரோத் ஹார்மோன் ஃபஸ்ட்டு குறையுது, TSH வந்து லாஸ்ட்டாக குறையுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து FSH LH ஈஸ்ட்ரோஜன் குறையுது, ப்ரொலாக்டின் குறையுது. அதுக்கப்புறம் ஓகே ஃபஸ்ட்டு குறையுது க்ரோத் ஹார்மோன், லாஸ்ட் குறையுது TSH. எம்ஆர்ஐ வந்து எம்டி செல்லா சிண்ட்ரோம் வில் பி தேர் இன் ஷீகன் சிண்ட்ரோம். ப்ரொலாக்டினோமாவில் வந்து ப்ரொலாக்டின் செக்ரேட்டிங் பிட்யூட்டரி அடினோமா. சிம்டம் வந்து செகண்டரி மெனோரியா தான் மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி, கேரக்டரியா, ஹெட்டேக், விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா FSH LH estrogen level will be low, GnRH is also low, but prolactin secreting adenoma, so prolactin level will be high. MR with the space occupying condition will be the drug of choice is cabergoline. In pregnancy and lactation, cabergoline is given, only visual disturbance is present. Next ovary level பார்த்தோம்னா POI or PCOS, that is primary ovarian insufficiency, there is absent follicle will be there, no ovulation. ஸோ decrease estrogen progesterone, symptoms வந்து ஹார்ட் flashes, osteoporosis இருக்கும். ஸோ FSH LH வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன் progesterone வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஆன்டிமிலேரியல் ஹார்மோன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நார்மல் வந்து 1 to 3, லெஸ் தென் 1 அப்படின்னா சஜஸ்டிவ் ஆஃப் POI, லெஸ் தென் 0.5னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் POI தான், டயக்னோஸ்ட் ஆஃப் POI. ஸோ PCOS பார்த்தோன்னா வந்து செகண்டரி மெனோரியா, ஹிஸ்டரிசம், செகண்டரி மெனோரியா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா LH will increases, FSH நார்மல், LH increase, FSH நார்மல், LH increase ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் ஓகே நார்மலாக இன்க்ரீசஸ், ஆன்டிமிலேரியல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொஜெஸ்டரான் சேலஞ்ச் டெஸ்ட் பாசிட்டிவ். ஆஸ்ட்ரோமன் சிண்ட்ரோம் இன்ஃபர்டிலிட்டி வில் பி தேர், செகண்டரி மெனோரியா, ஹைப்போமெனோரியா. FSH LH ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே நார்மல். சேலஞ்ச் டெஸ்ட் P டெஸ்ட் ஆர் E+P டெஸ்ட் வந்து நெகட்டிவ் தான் இப்படின்னு. ஸோ FSH இஸ் நார்மல் அண்ட் LH இன்க்ரீஸ் ஆகுது கண்டிஷன் தான். ஒன்று PCOS, இன்னொன்று ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவ் சிண்ட்ரோம். PCOSல செகண்டரி மெனோரியா வில் பி தேர், androgen insensitivity syndrome, primary amenorrhea will be there. Pituitary apoplexia, acute infarction or hemorrhage of the pituitary gland in a patient with undiagnosed pituitary adenoma. So pituitary apoplexia is வந்து acute infarct or hemorrhage of pituitary gland in a patient previously undiagnosed pituitary adenoma. So precipitating factor வந்து PPH, acute shock, hypertension, diabetes mellitus. Personal history of postpartum shock will be there. Clinical history வந்து headache and visual disturbances due to adenoma, hypoglycemia, diabetic cardiovascular hypoglycemia இருக்கும். ஸோ எல்லா பிட்யூட்டரி ஹார்மோனும் குறையுது. ஷீகன் சிண்ட்ரோம் வந்து ஆன்டி பிட்யூட்டரி ஹார்மோன் குறைஞ்சிச்சு. பிட்யூட்டரி அपोप्लेक्स வந்து ஆல் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் ஆர் டிக்ரீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மெடிக்கல் கார்டியோஸ்டெராய்ட் சப்ளிமெண்டேஷன், தட் இஸ் ஃபாலோட் பை தைராய்டு ஹார்மோன், ஸ்டீராய்ட்ஸ், வாசோப்ரெசன், growth ஹார்மோன்ஸ் தாராளமாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கார்டியோஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கும், அப்புறம் அதர் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி வந்து என்னன்னா ப்ராக்ரஸிவ் விஷுவல் லாஸ், ஸ்கின் இன்வால்மெண்ட் ஆர் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எடுத்துக்கலாம். இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி OSS வர்சஸ் மோலார் பிரெக்னன்சி. யூஎஸ் டிஃபைனிங் வந்து லார்ஜர் ஃபாலிகல் இருக்கும், இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ், நோ ஸ்ட்ரோமா வில் பி தேர் இன் OHSS. ஸோ OHSS மோலார் பிரெக்னன்சி ரெண்டுலேயுமே லார்ஜர் ஃபாலிகல், இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் இருக்கும். ஸோ எப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ப்ளஸ் IVF HMG யூஸ் இருக்குது அப்படின்னா OHSS. UPT பாசிட்டிவ், கம்ப்ளைண்ட் ஆஃப் ப்ளீடிங் இன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் யாரும் செகண்ட் ட்ரைமஸ்டரில் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் தீகா லுட்டின் சிஸ்ட், தட் இஸ் மோலார் பிரெக்னன்சி. ஸோ OHSS பற்றி பார்க்கலாம். ஓவரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம், இட் இஸ் ஏட்ரோஜெனிக் காம்ப்ளிகேஷன். மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் HMG ஃபார் மோர் தென் குளோமிஃபென் செட்டில். HMG யூஸ் அதிகமாக பண்ணுறதுனால தான் வருது. நாட் காஸ்ட் பை லெட்ரோசால். லெட்ரோசால் வந்து OHSS காஸ்ட் பண்ணாது, HMG மோர் தென் குளோமிஃபென் சிட்ரேட். இடியோபேத்தோஜெனிசிஸ் பார்த்தோம்னா HCG யூஸ் பண்ணுறோம். ஓவுலேஷன் டெக்னிக் யூஸஸ் HMG. ஸோ மல்டிபிள் ஃபாலிகல்ஸஸ் மெச்சூர் ஆகுது. ஸோ மல்டிபிள் ஃபாலிகல்ஸ்னால் இட் வில் ப்ரொடியூசஸ் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் VEGF தட் காசஸ் கேபிலரி பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி கேபிலரி லீக் வில் பி தேர். ஸோ கேபிலரி பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து PCOS, தென் ஃபீமேல்ஸ் ப்ரெக்னன்சி, யங் ஏஜ். ஸோ சீரம் எஸ்ட்ரோஜன் லெவல் பார்க்குறோம். மோர் தென் 2500 பிகோகிராம் இருக்குது. ஆன்டிமிலேரியல் ஹார்மோன் மோர் தென் 3.3, மோர் தென் 20 ஃபாலிகல்ஸ், மோர் தென் 10 mm சைஸு. ஸோ இதுதான் OHSS. இண்டிகேஷன் ஃபார் மெட்ஃபார்மின் அண்ட் PCOS வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், HMG யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம மெட்ஃபார்மின் கொடுக்கணும். ஏன்னா இது டிக்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் OHSS. மெட்ஃபார்மின் வந்து டிக்ரீசஸ் ரிஸ்க் ஆஃப் OHSS. ப்ரிவென்ஷன் வந்து மானிட்டர் ஃபாலிகுலர் நம்பர் சைஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ். ஸ்டாப் gonadotrophins, do not give injection HMG for ovulation. Injection HMG if the estrogen level is more than 2500 picogram, don't give injection HCG. Cabergoline to decrease VEGF, we are giving cabergoline. Classification OHSS வந்து less than 8 days, more than 8 days வச்சு பிடிக்கிறோம். ஸோ லெஸ் தென் 8 daysனா ஏர்லி ஆன்செட்டு, எக்ஸோஜென்ஸ் அஸ்தி தான் ரீசனு.
மோர் தென் 8 days லேட் ஆன்செட் எண்டோஜினஸ் HCG ப்ரொடியூஸ்டு பை ப்ரெக்னென்ட் ஃபீமேல், அதுதான் காரணம். ஸோ OHSS வந்து மைல்டு மாடரேட் சிவியர் கிரிட்டிக்கல் பிரிக்கிறோம். மைல்டு அப்படின்னா ஜஸ்ட் அப்டமன் பெயின் நாசம் இருக்கும். மாடரேட் அப்படின்னா USGயில் பார்க்குறப்ப அசைட்டிஸ் இல்லைனா ஓவேரியன் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. சிவியர் அப்படிங்கிறது வந்து ஹைப்போவோலமிக் ஷாக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்குது. கிரிட்டிக்கல்னால் எண்டார்கன் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஓகே என்னென்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன இது ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்ரோஜன் பீக் வரும், LHFSS பீக் ஒரே இடத்துல வருது. அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் பீக் இருக்குது சைட் ஆஃப் த சைக்கிளில். ஸோ நம்மளோட சியை போட்டு ஈஸ்ட்ரோஜனோட பொட்டன்சி ஆர்டர் பார்த்தோம்னா EE மோர் தென் CEE மோர் தென் E2 E1 E3, அதாவது என்னென்னா எத்தனை ஈஸ்ட்ரோஜன் மோர் தென் கான்ஜுகேட்டட் ஈக்குவல் ஈஸ்ட்ரோஜன் மோர் தென் E2 மோர் தென் E1 மோர் தென் E3. ஃபஸ்ட்டு சிந்தட்டிக், அடுத்தது ஃபிசியாலஜிக் ஈஸ்ட்ரோஜன்ஸ். ஸோ மோஸ்ட் காமன் சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன் இன் OCP வந்து எத்திரில் எஸ்ட்ரோடயால். மோஸ்ட் காமன் சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன் இன் HRT ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி யூஸ் பண்ணுற ஈஸ்ட்ரோஜன் வந்து என்னன்னா 17 பீட்டா எஸ்ட்ரோடயால். ரீப்ரடக்டிவ் ஏஜ் ஃபீமேல் வந்து மோஸ்ட் காமன் யூஸ் பண்ணுறது. ரீப்ரடக்டிவ் ஏஜ் ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் வந்து E2, மெனோபாசல் ஃபீமேலில் E1, மோஸ்ட் காமன் இன் ப்ரெக்னன்சி இஸ் E2, மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன் ப்ரெக்னன்சி இஸ் E3. நெக்ஸ்ட் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் காமன் எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து அடினோ கார்சினோமா, மோஸ்ட் மலிக்னன்ட் வந்து கிளியர் செல் கார்சினோமா, பேப்லரி சீரியஸ் கார்சினோமா. மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் வந்து 50 to 70 இயர்ஸில் வருது. இது AUB எம்ப்ளை இன்க்ளூடட். போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இஸ் த மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட், போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். ஸோ மோஸ்ட் காமன் ரூட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து டைரக்ட் ரூட் விச் இஸ் ஃபாலோட் பை லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட். ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபெமிலியல் சிண்ட்ரோம்ஸ் என்னென்னா லிஞ்ச் சிண்ட்ரோம், BRCA1 மியூட்டேஷன், கவுலரி சிண்ட்ரோம், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஏர்லி மெனார்கி, லேட் மெனோபாஸ், டயபெட்டிஸ், ஏடிபிக்கல் எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா, அன்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜன், நல்லிபாரிட்டி, டாமாக்சிஃபின். ஃபேமிலி ஹேஸ் ஓல்ட் ஆன்டி தான் நிமோனிக். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட்ரோஜன் கேன்சர் என்னென்னா பார்த்தோம்னா சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேட் கீப்பர் ஜீன் ஃபார் எண்டோமெட்ரியல் கார்சினோமா இஸ் P10. அடினோ கார்சினோமா கிரேட் 1 or 2 வந்து இன்க்ளூடட் இன் டைப் 1 எண்டோமெட்ரியல் கார்சினோமா. டைப் 1 எண்டோமெட்ரியல் கார்சினோமா ஆல்சோ known as endometrioid tumors. It has good prognosis. It is associated with increased estrogen production. So type 1 endometrial carcinoma வந்து adenocarcinoma grade 1 and 2 included. இதில் வந்து estrogen production இருக்குது. adenocarcinoma grade 3 வந்து papillary serous clear cell carcinoma. இது வந்து type 2 endometrial carcinoma சொல்கிறோம். இதில் வந்து increased estrogen level கிடையாது. So endometrial atrophy will be there. Important stages so stages of tumors will see stage 1 to 3 4. Stage 1 வந்து என்னன்னா tumor confined to the uterus. Stage 2 cervical involvement. Stage 3 வந்து nearby sex involvement. Stage 4 metastasis. So stage 1 tumor confined to the uterus வந்து A B பிரிக்கிறோம். Less than 50% myometrial involvement, more than 50% myometrial involvement. Stage 2 வந்து cervical involvement will be there. Glandular stroma will be involved. Stage 3 வந்து 3A 3B 3C. 3Aங்கிறது வந்து என்னன்னா பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரக்சர் சீரோசா அண்ட் அட்னெக்ஸ்ட் இன்வால்மெண்ட். Stage 3B is inferior vaginal involvement and parametrial involvement. 3C is lymph node involvement. 3C ல 1 2 3C1 3C2 is 3C1 pelvic involvement, C2 paraaortic involvement. Next stage 4 is metastasis. 4A is regional metastasis to bowel or bladder. 4B is distant metastasis or superficial lymph node metastasis. So superficial lymph node metastasis வந்து is taken as 4B in endometrial, ovarian and cervical carcinomas. Next endometrial cancer management 2 steps. The first surgery with lymph node dissections and post-operative management will be there. So surgery with the stage 1 க்கு THBSO, 2 or 3 க்கு earth mastectomy, 4 க்கு debulking surgery. That is metastasized surgery and debulking surgery. Lymph node dissection எல்லா ஸ்டேஜஸ்லையும் pelvic parotid lymph node dissection will be there. 1B ல மட்டும் size of tumor is less than 2 more than 1 பார்க்கணும். less than 2 cm 1A இருக்குது அப்படின்னா வந்து no lymph node dissections. If the 1A வந்து size more than 2 cm இருக்குது அப்படின்னா வந்து pelvic lymph node மட்டும் dissect பண்ணுறோம். நார்மலாக pelvic and parotid dissect பண்ணிடுறோம். 1A வந்து பண்ண மாட்டோம். less than 2 இருந்து பண்ண மாட்டோம். more than 2 இருந்துச்சுன்னா only pelvic lymph node dissection will be there. So post operative வந்து low risk அப்படின்னா all 3 conditions. ஸோ லோ ரிஸ்க் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு அடினோகார்சினோமா கிரேட் 1 or 2 ஆர் 1A இன்வால்வ் இருக்குது அப்படின்னா நோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் தெரப்பி. ஸோ கிரேட் அடினோகார்சினோமா கிரேட் 3 பேப்லரி சீரியஸ் ஆர் கிளியர் செல் டியூமராக இருக்குது. ஸோ ஸ்டேஜ் வந்து 3 or 4 டியூமர்ஸாக இருக்குது அப்படின்னா கீமோதெரப்பி ஃபாலோ பை ரேடியோதெரப்பி. ரேடியோதெரப்பி கொடுக்குறோம். கீமோதெரப்பி சிஸ்பிளாட்டின் ப்ளஸ் பேக்லேட் ஆக்சல். அப்புறம் மீதி எல்லா குரூப்ஸ்க்கும் வந்து இன்டர்மீடியட் ரிஸ்க்கு. ஸோ எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோதெரப்பி இஸ் கிவன். நெக்ஸ்ட் cervical endometrial neoplasia sin. So sin is a pre-malignant lesion of cancer cervixes. It indicates the presence of dysplasia. So sin 1 2 3 பிரிக்கிறோம். 1 வந்து less than 1/3 of cervical epithelium involved ஆகுது. 1 to 1/3 to 2/3 involved ஆச்சுன்னா sin 2, more than 2/3 involved ஆச்சுன்னா sin 3. ஸோ இது வந்து sin 1 2 3 வந்து ரிஸ்க் ஆஃப் malignancy என்னன்னா 1%, 5%, 15 to 30%. ஸோ கார்சினோமா இன்சிட்டுங்கிறது என்னன்னா when anterior epithelium is dysplastic but the overlying membrane intact இருந்தால் கார்சினோமா இன்சிட்டு. இன்வேசிவ்னா மெம்பரேன் ப்ரீச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கார்சினோமா இன்சிட்டு வந்து 20 to 30 years ஏஜ் குரூப் வந்து காமனு. சின் வந்து 21 to 30 காமனு. கார்சினோமா இன்சிட்டு 30 to 35 காமன். சிஎஸ்எல்எக்ஸ் வந்து பைமோடல் ஒன்று 35 to 39 இல்லைனா 60 to 65 இயர்ஸ். 30 to 39,
35 to 39 காமன், இல்லைனா 60 to 69 காமன். நெக்ஸ்ட்டு ஏசிஓஜி ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஸ்க்ரீனிங் ஃபார் 21 to 65 இயர்ஸ். WHO ரெக்கமெண்டேஷன் இஸ் ஸ்க்ரீனிங் எப்போலாம் பண்ண சொல்கிறாங்க, ஏசிஓஜி வந்து 21 to 65 இயர்ஸ்க்குள்ள ஸ்க்ரீனிங் பண்ண சொல்கிறாங்க. WHO 30 to 50 இயர்ஸில் ஸ்க்ரீனிங், தேர் ஹை ரிஸ்க் ஏஜ் குரூப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சின்னஸ் டயக்னோஸ்ட் அண்ட் பயாப்சி. ஸோ டயக்னோஸ்ட் பயாப்சி, பேப் ஸ்மியர் பண்ணுறோம். பேப் ஸ்மியர் வந்து சைட்டாலஜிக்கல் டெஸ்ட், டயக்னோஸ்ட் ஃபார் டிஸ்பிளேசியா. ஸோ சின்ன கண்டுபிடிச்சது பேப் ஸ்மியர் வந்து டயக்னோசிஸ் டிஸ்பிளேசியா. மேனேஜ்மெண்ட் ஆஃப் சின் வந்து என்ன, சின் ஒன்னா அப்சர்வேஷன் ஃபார் 2 years இஃப் அன்ரிசால்வ், 2 yearsல ரிசால்வ் ஆயிரும். ரிசால்வ் ஆகலைன்னா க்ரையோஅப்லேஷன். சின் 2 or 3 வந்து லீப் ஆர் எல்இடிஎஸ் இது. ஸோ க்ரையோஅப்லேஷன் வில் சி இஃப் 2 years சின் பெர்சிஸ்டன்ட் இருக்குன்னா க்ரையோஅப்லேஷன் பண்ணுறோம். டன் இன் ஓபிடி யூசிங் க்ரையோ கன்னு. சைட் எஃபெக்ட் வந்து என்னன்னா பெர்சிஸ்டன்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் வில் பி தேர். ஸோ நோ ப்ளீடிங் வில் பி தேர். ரிமூவ் 5 mm டீப் எபிதிலியம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ க்ரையோஅப்லேஷன் வந்து 5 mm டீப் எபிதிலியம் ரிமூவ் பண்ணுவோம். லீப் எல்இடிபி எவ்வளோ ரிமூவ் பண்ணுவோம், 10 mm டீப் எபிதிலியம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ 5 mm டீப் எபிதிலியம் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து க்ரையோஅப்லேஷன். நோட்டு லீப்னா என்னென்னா லீப்பு எல்இடிஎஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லீப்னா லூப் எலக்ட்ரோ எக்ஸ்டென்ஷன் ப்ரொசீஜர். எல்இடிஎஸ்னா லார்ஜ் லூப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் சொன்னேன். ஸோ லீப் எல்இடிஎஸ்ன்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஓபிடி ப்ரொசீஜர், நோ அட்மிஷன் டேக்கர், 10 minutes ப்ரொசீஜர் தான். ஸோ 10 minute ப்ரொசீஜர் தான் லீப் எல்இடிஎஸ். ஸோ மினிமல் ப்ளீடிங் வில் பி தேர். The wire loop is used which is cutters and coagulate at the same time. So it cuts 10 mm deep epithelium. Advantage என்னன்னா tissue sample obtained from the HPE. tissue sample நம்ம இதில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்டோஸ்கோபி இஸ் நாட் டன் ஃபார் சின்னுக்கு வந்து ஹிஸ்டோஸ்கோபி பண்ண ஹிஸ்டெக்டமி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா கேன்சர் செல்ஸ் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா ஃபாலோட் பை அடினோ கார்சினோமா. மோஸ்ட் காமன் சைட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோனில் தான். ஸோ சிஎஸ்எல்ஸ் மோஸ்ட் காமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோனில் வருது. அடினோ கார்சினோமா வந்து எண்டோசெலிக்ஸில் வருது. ஸோ செர்வா வேக்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்தியன் வேக்சின் அகேன்ஸ்ட் சிஎஸ்எல்ஸ் வந்து செர்வா வேக், ப்ரிப்போர்ட் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, பூனே. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் cervical cancers, HPV, ஏர்லி காய்டாரிக்கி less than 18 years, ஏர்லி ஏஜ் ஆஃப் pregnancy less than 20 years, மல்டிபிள் பார்ட்னர், மல்டிபாரிட்டி, HIV, லோ சோஷியல் ஸ்டேட்டஸ், ஸ்மோக்கிங், OCP, இது எல்லாமே இன்க்ரீஸ் ரிஸ்க். நோ ரோல் ஆஃப் ஓகே ஏர்லி மெனாரிக்கல் லேட் மெனோபாஸ், ஃபெமிலியல் இன்ஹெரிட்டன்ஸ், HRT, இது எல்லாமே நோ இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் ஆஃப் cervix. HRT no increase in risk of CS cervix, very important. Next HPV வந்து it is epitheliotropic. Okay, it brings about coilocytosis. பயாப்சியில் பார்க்குறப்ப ஸோ SIN1 பயாப்சியில் SIN1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லோ ரிஸ்க் சப்டைப்ஸ் என்னன்னா HPV 6 and 11. It leads to genital warts, lack of choice in pregnancy and trichloroacetic acid. Laryngeal papillomatosis is also present. High risk subtype வந்து 16, 18, 31, 33, 45, 50 to 58. Leads to female cancers. Cervix, vulva, male cancer. So HPV corresponding female cancer is cervix, vulva, male cancer வந்து penis, anal, oral, anal and oral cancers. Next risk factor for sin and cancer cervix எல்லாம் பார்த்தா HPV. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், HPV வேக்சினேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ டைப் வந்து நான்-வேலண்ட், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட், குவாட்ரிவேலண்ட். நான்-வேலண்ட் என்னன்னா கார்டாசில் 9, மோஸ்ட் காமன் யூஸ் இன் USA. பைவேலண்ட் வந்து செர்வாரெக்ஸ். குவாட்ரிவேலண்ட் வந்து கார்டாசில் ஆர் செர்வாவேக். குவாட்ரிவேலண்ட் தான் கார்டாசில் ஆர் செர்வாவேக் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, பூனேயில் மேனுஃபேக்சர் பண்ணது குவாட்ரிவேலண்ட். ஐடியல் ஏஜ் குரூப் வந்து 11 to 20 years. ஏஜ் குரூப் வந்து நம்ம 9 to 26 yearsல கொடுக்கலாம். ஹை ரிஸ்க்காக இருந்துச்சு 27 to 40 yearsல கொடுக்கலாம். கான்ட்ராஇண்டிகேஷன் இன் ப்ரெக்னன்சி. மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட் வந்து சின்கோப். HPV வேக்சின் கேன் பி given to HPV பாசிட்டிவ் ஃபீமேல், HIV பாசிட்டிவ் ஃபீமேல், செக்ஷுவலி ஆக்டிவ் ஃபீமேல், பாய்ஸ்லேயும் கொடுக்கலாம். HPV டெஸ்ட்டஸை பாய்ஸில் எது கொடுக்குறோம்னா டு ப்ரிவெண்ட் அந்த மேலில் இருக்கக்கூடிய பெனியல் கேன்சர், ஆனல் கேன்சர், ஓரல் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். HPV காசன் கேன்சரை குறைக்கிறது. ஸோ HPV டெஸ்டிங் பிஃபோர் வேக்சினேஷன் இஸ் நாட் ரெக்கமெண்டட். சேஜ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் HPV வேக்சினேஷன் வந்து என்னன்னா 19 to 20 yearsல வந்து 1 or 2 doses is given. மோர் தென் 21 yearsனா 2 doses is given. HPV பாசிட்டிவ் 3 doses கொடுக்கணும். HPV vaccine made from L1 capsid protein. L1 capsid protein, HPV protein for malignant transmission. So E6, E7 ரெண்டு இருக்குது. E6 வந்து knocks out the p53 gene, E7 knocks out the retinoblastoma gene. HPV protein need for viral replication வந்து E1, E2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோயிலோசைட்ஸ் எப்படி இருக்குன்னா பெரிநியூக்ளியர் ஹேலோ வில் பி தேர். HPV வேக்சின் வந்து ஆக்டிவ் அகேன்ஸ்ட் HPV, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நான்-வேலண்ட் வந்து இட்ஸ் ஆக்டிவ் அகேன்ஸ்ட் 6, 11, 16, 18, 31, 33, 45, 52, 58. இது வந்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஜெனிட்டல் வார்ட்ஸ் அண்ட் ஆல் 6 கேன்சர்ஸ் அசோசியேட்டட் வித் HPV. பைவேலண்ட் வந்து என்னன்னா 16, 18 அகேன்ஸ்ட் ப்ராடக்ட், ஸோ CSLX அகேன்ஸ்ட் ப்ராடக்ட். குவாட்ரிவேலண்ட் வந்து 6, 11, 16, 18 அகேன்ஸ்ட், ஸோ ஜெனிட்டல் வார்ட்ஸ் ப்ளஸ் CSLX. ACOG protocol என்னன்னா used by the countries with good resources. So screening begins at 21 years of age. Okay, pap smear first every 3 years repeat பண்ணுறோம். pap plus HPV DNA சேர்த்து யூஸ் பண்ண கோட் டெஸ்ட்டு இது 5 years repeat பண்ணுறோம் 65 years வரைக்கும். இந்த ப்ரீவியஸ் 10 yearsல வந்து pap smear ஏதாவது அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு 75 years வரைக்கும் கூட pap பண்ணலாம் நம்ம. இப்போ ஹிஸ்டெக்டமி இஸ் டன், ஸ்டாப் ஸ்க்ரீனிங். ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் பண்ண தேவையில்லை. ஸோ WHO ஸ்க்ரீனிங் வந்து கண்ட்ரிஸ் வித் லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் பண்ணுறோம். ஸ்டார்ட் அட் 30 years of age, அதாவது 21 to 30 years ஸ்டார்ட் பண்ணிட்டு 30 to 50 முடிச்சிடறோம்.
ஸோ சி-ட்ரீட் அப்ரோச், ட்ரையஸ்-ட்ரீட் அப்ரோச்னு இருக்குது. சி-ட்ரீட் அப்ரோச் என்னன்னா வந்து ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் பாசிட்டிவ் இருந்தால் எல்எல்இடி செட், தனியாக வயா பண்ணுற பாசிட்டிவ் இருந்தால் எல்எல்இடி செட். அதே ஹெச்பிவி பண்ணிவிட்டு வயா பண்ணிவிட்டு எல்எல்இடி செட் பண்ணுறது, ரெண்டுமே பாசிட்டிவ் எல்எல்இடி செட் பண்ணுறது வந்து ட்ரையஸ்-ட்ரீட் அப்ரோச்சஸ். ஸோ ஹெச்பிவி ப்ளஸ் வயா பண்ணுறது மோர் தென் ஹெச்பிவி மோர் தென் வயா. ஆஸ் பர் திஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்பிவி ப்ளஸ் வயா பண்ணுறது பெட்டர் தென் ஹெச்பிவி அலோன் தென் வயா அலோன். இது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஹெச்பிவி டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ் அப்படின்னா வந்து இட் இஸ் ரிப்பீட்டட் ஜென்ரல் பாப்புலேஷனில் 5 to 10 years, ஹெச்பிவி பாசிட்டிவ் 3 to 5 years ரிப்பீட் பண்ணுறோம். ஹெச்பிவி டிஎன்ஏ இஸ் பாசிட்டிவ், வயா நெகட்டிவ் அப்படின்னா ரிப்பீட் ஹெச்பிவி 1 to 2 yearsல. இஃப் வயா இஸ் நெகட்டிவ் இட் இஸ் ரிப்பீட்டட் ஆஃப்டர் 3 years. So WHO called for 20-30 years, 90% girls should be vaccinated by 15 years, 70% of more than 30 years வந்து screened for CA cervix, 90% those positive should be treated. WHO recommendation treatment என்னன்னு பார்த்தோன்னா for okay LLEDs or leap தான் WHO recommended treatment. Screening method for CA cervixes. So first என்ன இது பண்ணுறோம், conventional method வந்து pap smear with IR spatula, take specimen from transmission zone more than squamous columnar junction. Using with the cytoplasty take specimen from the endocervix. Cytoplasty usually take specimen from the endocervix. Fixate வந்து 95% ethyl alcohol plus 5%, 90% ethanol plus 5% ether யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்சல்யூட் கான்ட்ராடிக்ஷன் எதுவுமே கிடையாது. ரிலேட்டிவ் கான்ட்ராடிக்ஷன் வந்து ப்ளீடிங் இருந்தால் பண்ணுறது இல்லை. பேப் ஸ்மியர் டோன்ட் ஏர் ட்ரை த ஸ்லைட், டூ நாட் ஏர் ட்ரை த ஸ்லைடு. பெஸ்ட் டைம் வந்து பெரிய ஓவிலேட்டரி ஃபேஸில் தான் பெஸ்ட் டைம். நெக்ஸ்ட் லிக்விட் பேஸ் சைட்டாலஜி பண்ணலாம். ஸோ இட் இஸ் டன் யூஸிங் cervical brush or cervical broom யூஸ் பண்ணி லிக்விட் பேஸ் சைட்டாலஜி பண்ணுறோம். அட்வான்டேஜ் என்னன்னா இட் கேன் பி யூஸ்டு டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன்லையும் பெர்ஃபார்ம் வித் சாம்பிள் சைஸ் அஸ் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங். ஸோ ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பெட்டர் பிக்கப் ரேட் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ டன் ஃப்ரம் ஏஜ் 30 years, ஏர்லியர்லி கேன் பி டன் அட் 25 years வரைக்கும் பண்ணலாம். இட் கேன் டிரெக்ட் ஹெச்பிவி ஹை ரிஸ்க் ஹெச்பிவி டயக்னோஸ் பண்ணுது. So it cannot tell the subtype. HPV DNA testing cannot tell the subtype. If PAP plus HPV DNA followed by plus PAP together நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் வந்து கோட் டெஸ்ட்டு. இஃப் HPV DNA இஸ் தென் ஃபஸ்ட்டு அப்நார்மல் பேப்புக்கு அப்புறம் HPV DNA பண்ணுறோம். PAP followed by HPV DNA பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் HPV டெஸ்டிங். ஸோ டு ஐடென்டிஃபை HPV சப்டைப் வந்து நான் கிளாரிட்டி டெஸ்ட்டு, கோபாஸ் டெஸ்ட்டு, பார்ஷியல் ஜீனோடைப்பிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து வயபிலிட்டி. ஸோ வயா வந்து அப்படியே 3 to 5% அசிட்டிக் ஆசிட் டூ cervixes. நார்மல் ஏரியா வந்து பிங்காக இருக்கும், டிஸ்பிளாஸ்டிக் ஏரியா வந்து அசிட்டோவைட் ஏரியா, மெட்ரோபிளாஸ்டிக் ஏரியா வந்து கிரேவாக இருக்கும். மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் வந்து பேப் டெஸ்ட், மோஸ்ட் சென்சிட்டிவ் டெஸ்ட் HPV DNA, மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வயா. அப்நார்மல் பேப் ஸ்மியர் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன். நார்மல்னா கால்போஸ்கோபி ப்ளஸ் பயாப்சி, க்ரோத் ப்ளஸ்னா பஞ்ச் பயாப்சி. ஸோ போஸ்ட் கேரியர் ப்ளீடிங் ப்ரோட்டோகால் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் ஆஃப் cervix. நார்மலாக இருந்தால் பேப் ஸ்மியர், அப்நார்மல்னா கால்போஸ்கோபி ப்ளஸ் பயாப்சி. ஃபிசிபிள் க்ரோத் ப்ளஸ்னா பஞ்ச் பயாப்சி. பேரல் ஷேப்டு cervix or indurated or firm or unhealthy cervixனா கால்போஸ்கோபி. பேப் ஸ்மியர் ரிப்போர்ட்டிங் வந்து லிசில் மோர் தென் 25 years அப்படின்னா வந்து கால்போஸ்கோபி ப்ளஸ் பயாப்சி. லிசில் மோர் தென் 25 years வந்து கால்போஸ்கோபி ப்ளஸ் பயாப்சி. ASCH தட் இஸ் ஏடிபிள் ஸ்குவாமஸ் செல் HSIL cannot be ruled out அப்படிங்கிற கண்டிஷனில் ப்ளஸ் ஹிசில் இருக்குது இல்லை ASCH இருக்குது அப்படின்னா கால்போஸ்கோபி பயாப்சி ப்ளஸ் எண்டோமெட்ரியல் கியூரோடாச் பண்ணுறோம். ஸோ எண்டோமெட்ரியல் கியூரோடாச் பண்ணுறோம். ஸோ இட் கேன் விசுவலைஸ் எண்டோசெர்விக்ஸஸ் ஃபார் அடினோகார்சினோமா. நெக்ஸ்ட்டு அஸ்கஸ் லெஸ் தென் 25 years அப்படின்னா வந்து ரிப்பீட் பேப் ஸ்மியர் இன் 1 to 2 years. அஸ்கஸ் மோர் தென் 25 yearsனா வந்து கால்போஸ்கோபி ஆர் HPV DNA டெஸ்டிங். இஃப் பாசிட்டிவ்னா கால்போஸ்கோபி பண்ணுறோம். HPV DNA டெஸ்டிங் ஃபாலோட் பை கால்போஸ்கோபி பண்ணுறோம். அது பேர் ரிஃப்ளெக்ஸ் HPV டெஸ்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு AGCUS தட் இஸ் ஏடிபிள் கிரானுலர் செல் ஆஃப் அண்டர்டெர்மினல் சிக்னிஃபிகன்சஸ். அப்புறம் கால்போஸ்கோபி ப்ளஸ் பயாப்சி ப்ளஸ் ECC அண்ட் தட் இஸ் எண்டோமெட்ரியல் கியூரோடாச் ப்ளஸ் ஆர் எண்டோமெட்ரியல் பயாப்சி பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது AGCUS இருக்குல்ல. ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் இல்லைனா அடினோகார்சினோமா ஆஃப் cervix இல்லைனா எண்டோமெட்ரியல் கேன்சர் ஸ்ப்ரெட் டு cervix இருக்கலாம். அதுதான் AGCUSன்னு சொல்கிறோம். ஸோ கால்போஸ்கோபி பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கால்போஸ்கோபி. So magnification power is 30 times. It visualizes the exocervixes and transformation zone. It cannot visualize endocervix. Colposcopy we cannot visualize endocervix. Only exocervix and transformation zone is seen. Procedure to apply 3 to 5% acetic acid. So biopsy area that looks white. Switch on the green filter. Green filter is abnormal blood vessels like reticular mosaic punctate blood vessels. So HSIL that is HSIL with colposcopy report of sin 1 or normal அப்படினா கோன் பயாப்சி கோனிசேஷன் பண்ணுறோம். நோட்டியல் GA சஸ்பிஷன் ஆஃப் அடினோகார்சினோமா இருந்தால் மட்டும் பண்ணுறோம். ஸோ எண்டோசெர்விக்கல் கியூரோடாச் வந்து கோன் பயாப்சி ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ECC பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கோன் பயாப்சி ஃபாலோட் பை அடினோகார்சினோமா இன்சிட்டு ப்ரெசன்னா ஹிஸ்டெக்டமி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு CS cervix பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் காமன் CS cervix வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா ஃபாலோட் பை அடினோகார்சினோமா. மோஸ்ட் காமன் சைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் zone அடினோகார்சினோமாக்கு வந்து எண்டோசெர்விக்ஸு.
ஏன்னா உள்ளே தான் காலம்னார் எபிதிலியம் இருக்கும். ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து ஏயுபி தான். மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் வில் பி தேர் இன் சிஎஸ் சர்விக்ஸ். ஸோ காஸ் ஆஃப் டெத் வந்து ரீனல் ஃபெயிலியர். கேன்சர் சர்விக்ஸ் எப்போலாம் வருது 35 to 39, 60 to 65. ஸோ சேம் அஸ் எண்டோமெட்ரியல் கார்சினோமா மாதிரி இதுக்கும் பைமோரல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் 35 to 39, 60 to 65. ஸோ மோஸ்ட் காமன் ரோல் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து டேரக்ட் ஃபாலோட் பை லிம்ஃபாட்டிக் ஃபாலோட் பை ஹெமட்டோஜெனஸ் ஸ்ப்ரெட். ஸோ லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட் ஆஃப் சர்விக்ஸ் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் ஆஃப் சர்விக்ஸ் வந்து ஹோப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹைப்போகாஸ்டிக் ஆர் இன்டர்னல் iliac nodes, external iliac nodes, obturator nodes and parasitical nodes. Central lymph node of CF cervix வந்து parasitical node தான். CF cervix do not reside superficial lymph node. Okay, the most important prognostic factor is stage தான் more than lymph node involvement. So most important cancer in female, most important cancer in female வந்து என்னன்னா breast cancer. ஸோ மேண்டேஜ் பிரின்சிபல் பார்த்தா சர்ஜிக்கல் கேன் பி டன் டில் 2A வரை சர்ஜரி பண்ணலாம். டியூமர் சைஸ் லெஸ் தென் 4 cm இருக்குன்னா 2A சர்ஜரி பண்ணலாம். எக்ஸெப்ஷன் வந்து என்னென்னா எக்ஸெப்ஷன் வந்து என்னென்னா 1B3 அண்ட் 2A2 வேறு எக்ஸெப்ஷன். கீமோ ரேடியேஷன் given in all the stages. ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஸ்டேஜஸ் வந்து 2B to 4. ஓகே, கீமோ ரேடியேஷன் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபார் எங்கெல்லாம் பார்த்தோன்னா 2Bலேருந்து 4 வரைக்கும். அது போக 1B3 and 2A2. ரேடியோ சென்சிடைசேஷன் யூஸ் இன் கேன்சர் சர்விக்ஸ் வந்து சிஸ்பிளாட்டின் மோர் தென் பைஃப்ளூரைராசில். ஓகே, ரேடிக்கல் ட்ரக்லெக்டமி ஒன்று பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா ரிமூவல் ஆஃப் த செர்விக்ஸ் ப்ளஸ் 80% ஆஃப் பேராமெட்ரியம் யூட்ரஸ் ஸ்டிச்சட் டு த வஜைனா. ஸோ கான்ட்ராக்டிகேஷன் வந்து டியூமர் சைஸ் மோர் தென் 2 cm இருந்துச்சுன்னா ரேடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. சப்சிக்வெண்ட் லேபர் இஸ் ஒன்லி த்ரூ LSCS. இஃப் ரேடிக்கல் ட்ரக்லெக்டமி இஸ் டன்னா சப்சிக்வெண்ட் லேபர் இஸ் ஒன்லி த்ரூ LSCS. சர்ஜரி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபார் எங்கேஜ் ஓல்டேஜ் ஃபார் எங்கேஜ்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னா 1A1 1A2. ஸோ அந்த ஆர்டர் எழுதிங்க 1A1 1A2 1B1 1B2 1B3. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 1A1 1A2 1B1 1B2 2A1. ஸோ இது எல்லாருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோனிசேஷன் இஸ் தான் நோ லிம்ஃப் நோட் டிசெக்ஷன்ஸ். 1A2க்கும் 1B1க்கும். ஸோ நெக்ஸ்ட் 2க்கு வந்து ரேடிக்கல் ட்ரக்லெக்டமி பெல்விக் பேராடிக்கல் நோட் டிசெக்ஷன்ஸ். 1B2க்கும் 2A1க்கும் என்ன பண்ணுறோன்னா டைப் 3 ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறோம். ஓகே, ஓல்ட் ஏஜில் பார்க்குறோம். ஓல்ட் ஏஜில் வந்து 1A1னா டைப் 1 ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறோம். நோ கோனிசேஷனில் கிடையாது. டைப் 1 ஹிஸ்டெக்டமி லிம்ஃப் நோட் ரிமூவ் பண்ண தேவையில்லை. அதுக்கு கீழே உள்ள எல்லாத்துக்கும் லிம்ஃப் நோட் ரிமூவ் பண்ணணும். பெல்விக் பேராடிக்கல் லிம்ஃப் நோட். ஸோ 1A2க்கு வந்து டைப் 2 ஹிஸ்டெக்டமி, ரிமைனிங் எல்லாத்துக்கும் டைப் 3 ஹிஸ்டெக்டமி. ஸோ டைப் 1 டைப் 2 டைப் 3 இந்த ஆர்டர் தான். ஸோ 1க்கு 1 அதே 1A2க்கு வந்து டைப் 2 ஹிஸ்டெக்டமி, ரிமைனிங் எல்லாத்துக்கும் டைப் 3 ஹிஸ்டெக்டமி. டைப் 2 ஹிஸ்டெக்டமி பேர் வந்து வர்த்திங் ஹிஸ்டெக்டமி. டைப் 3 ஹிஸ்டெக்டமி வந்து ரேடிக்கல் ஹிஸ்டெக்டமி. டைப் 1க்கு வந்து THVSO பண்ணுறோம். ஃபிகோ ஸ்டேஜிங் பார்த்தோம்னா வந்து ஃபிகோ ஸ்டேஜிங் ஆஃப் சிஎஸ் சர்விக்ஸ் வந்து ஸ்டேஜ் 1 to 3 4. 1 வந்து லிமிட்டட் டு சர்விக்ஸ், 2 வந்து ஸ்ப்ரெட் டு அப்பர் வஜைனா, 3 ஸ்ப்ரெட் டு லோவர் வஜைனா, 4 மெட்டாஸ்டசிஸ். சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 கேன்சர் லிமிட்டட் டு சர்விக்ஸ் வந்து ஸ்டேஜ் 1 வந்து மைக்ரோஸ்கோபிக் கேன்சர். ஸோ அதாவது டெப்த் வந்து லெஸ் தென் 5 mm தான் இருக்குது. ஸோ 1A1 1A2 வந்து லெஸ் தென் 3 mm டெப்த்து, 4 to 5 mm டெப்த்து. 1B வந்து மேக்ரோஸ்கோபிக் கேன்சர், அதாவது மோர் தென் 5 mm டெப்த் இருக்குது. அது வந்து சைஸ் வச்சு பார்க்குறோம். லெஸ் தென் 2 cm, 2 to 4 cm, மோர் தென் 4 cm. ஸோ 1B1 1B2 1B3 வந்து லெஸ் தென் 2 cm, 2 to 4 cm, மோர் தென் 4 cm. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் அப்பர் வஜைனா. ஸோ இது வந்து பேராமெட்ரியம் நாட் இன்வால்வ்டு, பேராமெட்ரியம் இன்வால்வ்டு பிரிக்கிறோம். ஸோ 2A வந்து பேராமெட்ரியம் நாட் இன்வால்வ்டு, A1 A2 வந்து டியூமர் லெஸ் தென் 4 cm, மோர் தென் 4 cm. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2B வந்து பேராமெட்ரியம் இன்வால்வ்டு. ஸ்டேஜ் 3 என்னென்னா கேன்சர் ஸ்ப்ரெட்டுக்கு லோவர் வஜைனா. 3A 3B 3C. ஸோ 3A வந்து என்னென்னா நோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் பெல்விக் சைடு வால். 3B வந்து இன்வால்வ்மெண்ட் ஆஃப் பெல்விக் சைடு வால் ஆர் ஹைட்ரோடிக் நெஃப்ரோசிஸ். 3C வந்து lymph node involvement. 3Cல வந்து 3C1 3C2 வைக்கிறோம். தட் இஸ் pelvic lymph node involvement, parietic node involvement. Stage 4 வந்து metastasis. So 4A regional metastasis to bowel bladder, distal metastasis. 4B வந்து distal metastasis, that is superficial lymph node involvement. Okay, investigation choice for myometrial involvement, parametrial involvement, myometrial involvement, parametrial involvement இருந்துச்சுன்னா MRI, lymph node involvement இருந்துச்சுன்னா PET-CT. Investigation choice. Metastasis to ovary is rare. Next, introduction to ovarian carcinoma. Type of ovarian carcinoma, WH classification பார்த்தோம்னா epithelial EGSM, that is epithelial tumor, epithelial cancer, germ cell tumor, sex-headed stromal tumor and metastatic tumor, EGSM. ஸோ epithelial ovarian tumors வந்து மோஸ்ட் காமன் 90% இதுதான். இதில் epithelial ovarian tumorலேயே காமன் வந்து சீரியஸ் வெரைட்டி. அதர் வெரைட்டிஸ் என்னன்னா மியூசினஸ் வெரைட்டி, பிரெண்டட் டியூமர், எண்டோமெட்ராய்ட் டியூமர், கிளியர் செல் கேன்சரோமா. ஸோ germ cell tumor மோஸ்ட் காமன் வந்து மெச்சூர் சிஸ்டிக் தெரக்டோமா. அதுக்கப்புறம் வந்து அதர் டைப்ஸ் என்னென்னா வந்து இம்மெச்சூர் தெரக்டோமா, இம்மெச்சூர் டைப்பு தெரக்டோமா, டிஸ்டெர்மினோமா, யோக்சாக் டியூமர், எம்ப்ரியோனல் கேன்சர், கோரியோகார்சினோமா. செக்ஸ்-ஹெடட் ஸ்ட்ரோமல் டியூமர் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூசிங் இல்லை ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங் ஸ்ட்ரோமல் டியூமர்னு பிரிக்கிறோம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூசிங் கிரானுலோசா செல் டியூமர், ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூசிங் வந்து அர்ஹினோபிளாஸ்டோமா இல்லைனா அடினோபிளாஸ்டோமான்னு சொல்கிறோம். அது என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங், அது சர்டோலிசல், எடிக்சல், ஹைலஸ் செல் டியூமர். செர்டோலி ஸ்ட்ரோமல் டியூமர்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறோம்? ஃபைப்ரோமா திக்கமா, மெட்டாஸ்டாட்டிக் டியூமர்ஸ் வந்து குருக்கன்பெர்க் டியூமர்.
ஓகே ரைட். EGSM எபித்தீலியல் ovarian tumor, germ cell tumor, sex carcinoma tumor, testicular tumor. Screening of ovarian cancer not done universally. Indication only history of familial ovarian cancer இருந்தால் 10% risk. ஸோ family history first degree relatives இருக்குது அப்படின்னா it occurs a decay earlier BRCA ஒன் ஆர் டூ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இஃப் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து THBSO பண்ணிடணும். ஒன்ஸ் த ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்டட், பேஷண்ட் மோர் தென் 40 years இல்லை ஒன்ஸ் த ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்டட் TH + BSO இஸ் டன். ஸ்க்ரீனிங் வித் TVS + CA-125 annually வந்து டிரான்ஸ்விஜனல் அல்ட்ராசவுண்டும் CA-125 பார்த்துட்டே இருக்கிறோம். ப்ரோட்டோகால் ஃபார் அட்னெக்சல் மாஸ் அண்ட் பெருவஜினல் அட்னெக்சல் மாஸ் டிரான்ஸ்விஜனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபீச்சர் சஜஸ்டிவ் மலிக்னன்சி என்னன்னா சாலிட் காம்பவுண்ட், பைலேட்டரலிட்டி, papillary excrescent, thick septa, increased vascularity in the septa, ascites, lymph node development, mitral bowel loops. Protocol for USG plus ovarian cyst with no features of malignancy. Postmenopausal female வந்து check the CA-125 levels. If more than equal to 35 international units na further evaluation and surgery is needed. Reproductive age group female வந்து check the size of the cyst. If more than 7 cm na surgery is needed because high risk for torsion. Next type of ovarian tumors is epithelial ovarian tumor. Most common ovarian tumor வந்து epithelial தான். அதில் most common type serous cystinocarcinoma. So seen more than 60 years of age. Mostly unilateral தான் இருக்கும். Mutation is low grade tumors na KRAS P10 mutation. High grade tumor 53 mutation. Ovarian carcinoma associated with tumor pseudomyxoma peritonei வந்து mucinous type. Pseudomyxoma peritonei causes வந்து appendix carcinoma the most common. Mucinous ovarian carcinoma, mucosal of appendix. Increased recurrence rate, so bad prognosis. It's bad prognosis. Next prognosis of epithelial ovarian tumor பார்த்தோன்னா not good. Not specific signs and symptoms initially. Present in advanced stage தான் இருக்கும் டேரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் அசோசியேட் வித் அசைட்டிஸ் அண்ட் ரைட் சைடல் ப்ளூரல் எஃப்யூஷன் வந்து மீக் சிண்ட்ரோம். மீக் சிண்ட்ரோமில் வந்து அசைட்டிஸ், ரைட் சைடல் ப்ளூரல் எஃப்யூஷன் அலாங் வித் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். தட் இஸ் GBTFல ஏதாவது ஒன்று இருக்கும். அதாவது கிராண்டஸ் செல் டியூமர், பிரெக்னட் டியூமர், திகோமா, ஃபைப்ரோமா. பிரெக்னட் டியூமர் வந்து சாலிட் பினைன் டியூமர். சூரோமிக் சிண்ட்ரோம்னா இட் அசோசியேட் வித் GBTF தவிர மற்ற டியூமர்ஸ் ஏதாச்சும் ஃபைப்ராய்டு, மியூசினஸ் ஓவேரியன் கார்சினோமா கூட சேர்ந்து வந்துச்சுன்னா சூரோமிக் சிண்ட்ரோம். மோஸ்ட் காமன் ஓவேரியன் டியூமர் வந்து அசோசியேட்டட் வித் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கிளியர் செல் கார்சினோமா மோர் தென் எண்டோமெட்ராய்டு கார்சினோமா. எண்டோமெட்ரியல் கார்சினோமாவில் வரக்கூடியது வந்து எண்டோமெட்ராய்டு டியூமர் மோர் தென் கிரானுலோசா செல் டியூமர். ஓவேரியன் டியூமர் அண்ட் டியூமர் மார்க்கர்ஸ் பார்த்தோன்னா எபிதீலியல் டியூமரில் வந்து CA-125, மியூசினஸ் டியூமர் CA-99, டிஸ்டெர்மினோமா மெயினாக வந்து LDH. இட் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் HCG, நெவர் ப்ரொடியூஸ் ஆல்ஃபா ஃபைட்டோப்ரோட்டீன். யோக்ஸ் டியூமர் ஆர் எண்டோடெர்மல் சைனஸ் டியூமர் வந்து மெயின்லி ஆல்ஃபா ஃபைட்டோப்ரோட்டீன் மோர் தென் LDH, நாட் ப்ரொடியூஸ் HCG. ஸோ ஆல்ஃபா ஃபைட்டோப்ரோட்டீன் ப்ளஸ் HCG ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எம்ப்ரியானல் கார்சினோமா. கோரியா கார்சினோமா வந்து HCG, கிரானுலோசா செல் டியூமர் இன்ஹிபின் பி அண்ட் ஆன்டிமிலேரியல் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூசர்ஸ். பிரெக்னன்ஸ் டியூமர் ஃபீச்சர் வந்து இட்ஸ் epithelial cell, solid unilateral benign tumor. Histopathologic examination வந்து வால்தாடு செல் நெஸ்ட் ப்ளஸ் காஃபி பின் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட். எபித்திலியம் இஸ் டிரான்சிஷனல் செல் எபித்திலியம். ஜெர்ம் செல் டியூமர்ஸ் ஸோ மோஸ்ட் காமனாக வந்து 10 to 30 years வருது. மோஸ்ட்லி யூனிலேட்ரல் தான். ஸோ யோக் சாக் டியூமர்ஸ் ஆல்வேஸ் யூனிலேட்ரல். 2 to 10% டெர்மைட் சிஸ்ட் பைலேட்ரல், 15 to 20% டிஸ்டெர்மினோமா பைலேட்ரல். ஓகே, மோஸ்ட் காமன் டியூமர் என்னென்னு சொல்கிறோன்னா வந்து மெச்சூர் சிஸ்டிக் டெரக்டோமா இதான் மோஸ்ட் காமன். டெர்மைட் சிஸ்டிக்னா மெச்சூர் சிஸ்டிக் டெரக்டோமா இதான் ரொம்ப காமனு. Most common malignant வந்து immature teratoma. Most common malignant immature teratoma. Prognosis good due to direction at earlier age na good prognosis. Dystermina வந்து best prognosis. Yolk sac tumor worst prognosis. Rapid progression yolk sac tumor வந்து rapid progressive இருக்கும், அதனால worst prognosis. Only radio sensitive ovarian tumor வந்து dysterminoma. Most radio sensitive organ வந்து ovaries. Ovarian carcinoma radio resistant. Dermoid next வந்து dermoid cyst. Dermoid cyst feature என்னன்னா most common ovarian tumor in reproductive age group and pregnancy. So it's mostly unilateral தான். 10% தான் bilateral. Mostly benign. காம்பனன்ட்ஸ் வந்து 3 காம்பனன்ட், ஆல் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். எக்டோடெர்ம், எண்டோடெர்ம் இருக்கும். மோஸ்ட் காமன் வந்து எக்டோடெர்ம் தான் இருக்கும். மலிக்னன்சி வந்து 0.2 to 2% மலிக்னன்சி. மோஸ்ட் காமன் சைட் டொகிடான்சில் ப்ரோட்டோபரன்ஸ். மோஸ்ட் காமன் டைப் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. அல்ட்ராசவுண்டில் டிப் ஆஃப் ஐஸ்பர்க், டாட் அண்ட் டேஷ் சைன் டொகிடான்சில் ப்ரோட்டோபரன்ஸ் தெரியும். மேனேஜ்மெண்ட் வந்து சிஸ்டெக்டமி டியூ டு மேக்ஸிமம் ரிஸ்க் ஃபார் டார்ஷன். ஊஃபோரெக்டமி ஃபேமிலி கம்ப்ளீட்டட்னு ஊஃபோரெக்டமி பண்ணிடலாம். டிஸ்டெர்மினோமா வந்து சாலிட் ஃப்ளஷி லொபிலேட்டட் டேன் கலர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாலிட் ஃப்ளஷி லொபிலேட்டட் அண்ட் டேன் கலர், இதுதான் டிஸ்டெர்மினோமா. யூஸ்வலி யூனிலேட்ரல். ஜெர்ம் செல் டியூமர் வித் ஹை ரிஸ்க் ஆஃப் பைலேட்ரலிட்டி வந்து 15 to 20% இது தான் உண்டு. ஸோ டிஸ்டெர்மினோமா வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் பைலேட்ரலிட்டி 15 to 20% உண்டு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நெஸ்ட் ஆஃப் செல்ஸ் செப்பரேட்டட் பை ஃபைப்ரஸ் செப்டா. நெஸ்ட் ஆஃப் செல்ஸ் செப்பரேட்டட் பை ஃபைப்ரஸ் செப்டா. த செப்டா இஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் வித் லிம்போசைட்ஸ். நெக்ஸ்ட்டு யோக்சாக் டியூமர் ஆர் எண்டோடெர்மல் சைனஸ் டியூமர், இதில் தான் ஷில்லர் டியூவல் பாடிஸ் வரும். யோக்சாக் டியூமரில் தான் ஷில்லர் டியூவல் பாடிஸ் வரும். எண்டோடெர்மல் சைனஸ் டியூமர் இன்னொரு பேர். ஸோ மோஸ்ட்லி மலிக்னன்ட் ஜெர்ம் செல் டியூமர்
most rapidly progressive tumor, presented with acute abdomen, 100% unilateral, germ cell tumor with worst prognosis, cellular tubule bodies, they are similar to glomerular bodies, sex-called stromal tumor. So this included granulosa cell tumor, presented at any age, genetic defect on the FOXL2 gene, estrogen producing tumor, increased risk of endometrial carcinoma will be present, so endometrial biopsy should be taken. Granulosa cell tumor contains Call Exner bodies. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து பியூபர்ட்டி மெனரேஜியா, puberty ஏஜ் குரூப் ஒரு பெரிமெனோபாசல்னா AUB, மெனோபாசலில் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் will be there. Crookenberg tumor is metastatic tumor of ovary. Most common primary வந்து CA stomach, pyloric endல, route of spread வந்து retrograde lymphatic spread, bilateral 80% cases. Characteristics of tumor is symmetrical ovarian enlargement with its shape retained, waxy or mobile. Intact capsule will be there. On histopathological examination, signet ring cells will be filled with mucin and nuclear pushed to the periphery. Management of ovarian cancer வந்து staging laparotomy or surgical stagings. ஸோ ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பெரிட்டோனியல் வாஷ் பண்ணுறோம், THBSO, மல்டிபிள் பெரிட்டோனியல் பயாப்சிஸ் ஆர் டேக்கன், இன்ஃப்ராகோலிக் ஒமடெக்டமி, பெல்விக் அண்ட் பேராட்டிக் lymph node dissections. Management of epithelial ovarian cancer is CT to stage the tumor. First early stage, late stage பிரிச்சுக்கிறோம். ஸோ 1 or 2 stage 1 stage 2 இருக்குது அப்படின்னா ஸ்டேஜிங் laparotomy followed by post operative chemotherapy, carboplatin plus paclitaxel 6 cycles கொடுக்குறோம். ஆரண்டருக்கு வந்து bevacizumab, if BRCA நெகட்டிவ், BRCA பாசிட்டிவ்னா olaparib. மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது வந்து பருப்பு இன்ஹிபிட்டர், பாலி ADP ரைபோஸ் பாலிமரேஸ், அதான் பார்ப் இன்ஹிபிட்டர் ப்ளஸ் bevacizumab. ஸோ நார்மலாக என்ன பண்ணுறோன்னா, கார்போப்ளேட்டின் ப்ளஸ் பேக்லேட்டஸில் 6 சைக்கிள் கொடுத்துட்டு ஃபாலோட் பை பார்ப் இன்ஹிபிட்டர் ப்ளஸ் bevacizumab. அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா ரெசெக்டபிள் டியூமர் டீபல்கிங் சர்ஜரி ஃபாலோட் பை கார்போப்ளேட்டின் பேக்லேட்டஸில் 6 சைக்கிள்ஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்ப் இன்ஹிபிட்டர் ப்ளஸ் bevacizumab. டியூமர் நாட் ரெசெக்டபிள்னா நியோஜன் கீமோதெரப்பி 3 சைக்கிள் ஆஃப் கார்போப்ளேட்டின் ப்ளஸ் பேக்லேட்டாக்சல் 3 சைக்கிள் கொடுத்துட்டு டியூமர் ரெசெக்டபிள்னு பார்க்கணும். ரெசெக்டபிள்னா டீபல்கிங் சர்ஜரி ஃபாலோட் பை 3 சைக்கிள். நாட் ரெசெக்டபிள்னாலும் ஒன்லி 3 சைக்கிள் ஆஃப் கீமோதெரப்பி, கார்போப்ளேட்டின் ப்ளஸ் பேக்லேட்டாக்சல் கொடுக்குறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் நான் ரெசெக்டபிள் டியூமர்ஸ் வந்து பெரிட்டோனியல் கேக்கிங்கு, அதுக்கப்புறம் இன்வால்விங் வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டமக், லிவர், கேட் வெசல்ஸ், இன்டெஸ்டைன், மெசன்ட்ரி. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெர்ம் செல் டியூமர்ஸ் யூனிலேட்டரல் செல்ஃபிங் ஓவரெக்டமி இன் ஃபீமேலில் பண்ணுறோம். கீமோதெரப்பி இன் ஆல் ஸ்டேஜஸ். டிஸ்டெரிமினோமா ஸ்டேஜ் 1ல் மட்டும் கீமோதெரப்பி நான் கியூவன். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் கீமோதெரப்பி ட்ரக் ஃபார் ஜெர்ம் செல் டியூமர் கொடுக்குறோம்னா வந்து BEC பெக் ஞாபகம், லியோமைசின், எட்டப்போசைடு, சிஸ்பிளாட்டின். ஸோ சர்வேலன்ஸ் டியூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து CA-125 லெவல் பார்க்குறோம். CA-125 இன்க்ரீசஸ் ஆன் பிளாட்டினம் பேஸ்டு தெரப்பி அப்படின்னா அதாவது பேஷண்ட் இஸ் ரிஃப்ராக்டரி டு த பிளாட்டினம் பேஸ்டு ட்ரக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நியூ ட்ரக் PLD அப்படின்னு பீக்ளைகேட்டட் லைப்போசோமல் டாக்ஸோரிபேசின் PLD கொடுக்குறோம். இதுக்கு பிளாட்டினம் ரெசிஸ்டன்ட் ட்ரக்ஸுக்கு, ரெசிஸ்டன்ட் பேஷண்ட்ஸுக்கு, பிளாட்டினம் ட்ரக்ஸ் ரெசிஸ்டன்ட் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ CA-125 லெவல் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் த கீமோதெரப்பி அப்படின்னா less than 6 months, more than 6 months போகும். less than 6 months பிளாட்டினம் ரெசிஸ்டன்ட் ரிலாப்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் பேக்லேட்டாக்சல், bevacizumab. more than 6 months of stoppage of chemotherapy na platinum sensitive relapse. So carboplatin paclitaxel given. Partial platinum sensitivity does not exist. So ovarian cyst with the features of malignancy and ultrasound வந்து reproductive age group வந்து 3 to 5 cm within much 5 to 7 cm serial ultrasound monitoring, more than 7 cm na risk of torsion இருக்கு. ஸோ சர்ஜரி பண்ணிடு. ஸோ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் இது வந்து போஸ்ட் மெனோபாசல் CA-125 more than 35 இருந்தால் சிக்னிஃபிகண்ட் சர்ஜரி இஸ் டன். ப்ரீ பியூபர்ட்டலில் வந்து AFP, HCG, LDHRCன்னு alpha fetoprotein, HCG, LDH to see specific tumors. So if abnormal surgery is done. Malignant transformation of ovarian masses வந்து ஓகே ஃபஸ்ட்டு AFP, HCG, LDH பார்த்தோம்ல. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துடலாம். ஸோ AFP elevated in elevated in yolk sac tumor, LDH elevated in dysderminoma and HCG elevated in choriocarcinoma. Malignant transformation of ovarian masses 30%. போஸ்ட் மெனோபாசல் ஃபீமேலில் வந்து ஓவரியன் மாஸ் வந்து 30% மலிக்னன்ஸாக வரும். ப்ரீ மெனோபாசல் ஃபீமேல்னால் 7% ரிஸ்க் டு கன்வெர்ட் இன்டு மலிக்னன்சி. இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஃபீமேலில் CA-125 லெவல் வந்து இன்க்ரீசஸ் இன் பின்னி கண்டிஷன் லைக் ஃபைப்ராய்ட், PID, cervical TBD இன்க்ரீஸ் ஆகுது. மோர் தென் 200 இன்ட்ரெஸ்ட் சிக்னிஃபிகண்ட். ஓவரியன் சிஸ்ட் அண்ட் ப்ரெக்னன்சி வந்து சிம்டமேட்டிக் சிஸ்ட்னா சர்ஜரி ரெஸ்பெக்டிவ் டு ஜெஸ்டேஷன் ஏஜ். சிம்டமேட்டிக் சிஸ்ட் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வெயிட் அண்ட் வச்சு மோஸ்ட்லி கார்பல்ஸ் லூட்டியல் சிஸ்ட்டாக தான் இருக்கும். செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ஆர் malignant features are size more than 10 cm na surgery is done. Most common benign tumor in pregnancy are at most common to undergo torsion வந்து dermoid cyst, ரெண்டுமே dermoid cyst. Most common at the end of first trimester or during puerperium, dermoid cyst. Next வந்து most common ovarian cancer in pregnancy is dysderminoma. Female external genitalia பற்றி பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு நேம் வந்து pudendum or vulva. So lymphatic drainage வந்து superficial lymph node to deep inguinal lymph node. So all part drains into superficial lymph node. So lymph node dissection வந்து immunofemoral lymph node dissection is done. Sentinel lymph node is superficial lymph node. Exception is glands of clitoris மட்டும் directly drains into deep inguinal lymph node, which is also known as Clarkwood or Rosenmuller lymph node. Glands of clitoris மட்டும்.
So bilateral inguinofemoral lymph node dissection structures located within 2 cm of midline drains bilaterally. So அதுக்கெல்லாம் bilateral inguinofemoral lymph node dissection is done. Vulval cancer வந்து most common squamous cell carcinoma followed by melanoma then adenocarcinoma. 50 to 70 years as the age group common. Most common symptom pruritus. Most common site is labia majora followed by minora. Two component keratinosis is the most common and Warthy component. So risk factors வந்து HPV 16, Paged disease, P53 mutation, vulval intraepithelial lesion, winner, vulval atrophy, vulval warts like condyloma acuminata. இதுதான் வந்து இது condyloma acuminata is a risk factor. Smoking. Important points and staging வந்து என்னன்னா ஸ்டேஜ் 1A 1B அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1A less than 2 cm, more than 1A 1B எப்படின்னா less than 2 cm, less than 1 mm depth, more than 2 cm, more than 1 mm depth, 1A 1B. lymph node involved in stage 3 and 4. ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ஸ்டேஜ் 1 2 இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஏ செர்விக்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேன்சர் ப்ளஸ் lymph node dissection. 3 4 கீமோ ரேடியேஷன். டியூமர் சர்ஜரி வந்து என்ன பண்ணுறோம்னா டியூமர் எக்ஸிஷன், சிம்பிள் பார்ஷியல் வல்வெக்டமி இன் ஸ்டேஜ் 1A 1B 2க்குலாம் வந்து ரேடிக்கல் வல்வெக்டமி பண்ணுறோம். ஸோ 1க்கு 2 தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்ஷியல் வல்வெக்டமி ப்ளஸ் இன் ஸ்டேஜ் 1A 1B 2க்கு வந்து ரேடியல் வல்வெக்டமி. லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜஸ் என்னென்னா இப்போ ஸ்டேஜ் 1A நோ lymph node dissections. If lymph nodes are palpable அப்படின்னா palpable positive அப்படின்னா bilateral inguinofemoral lymph node dissections. Not palpableனா ஓகே inguinofemoral lymph node dissections மெயினாக பண்ணிடுறோம் 1A தவிர இது எல்லாத்துக்கும். If bilateral inguinofemoral lymph node dissection exception is size less than 2 cm, tumor more than 2 cm away from midline, plus local excision absent அப்படின்னா. ஸோ இதெல்லாம் நாட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் vulval கேன்சர்னா condyloma lata, herpes simplex viruses, gravida parity, vulval hematoma. Association of estrogen dependent conditions வந்து estrogen dependent conditions are fibroid endometriosis, endometrial carcinoma, ovarian carcinoma. Risk factor வந்து nulliparity, obesity, elderberry, late menopause. Protective factors are multiparity, pregnancy, physical exercise, smoking. Smoking is a protective factor due to inhibition of aromatase. Theory of incessant ovulation அப்படின்னா increased ovulation that can lead to increased risk of ovarian cancer. PCOS or ovulation inducing agents வந்து அது வந்து decrease or increase risk, plus or minus risk. OCP breastfeeding வந்து protective factor. Okay, virilizing tumor of ovary வந்து arachnoblastoma. Most common postmenopausal bleeding, cause for most postmenopausal bleeding வந்து polyp 37% பார்த்தோம். Secondary endometriosis வந்து 30%, second most common தான். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து போஸ்ட்மenopausal bleeding with history of diabetes mellitus hypertension இருக்கும். டிவிஎஸ்ல வந்து more than 4 mm size endometrial sampling extent. Corpus cancer syndrome அப்படின்னா வந்து increased risk of endometrial carcinoma in obese female with diabetes and hypertension is corpus cancer syndrome. நெக்ஸ்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நார்மல் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் மோஸ்ட் காமன் ஜீன் SRV ஜீன் distal end of short arm of 5 chromosome இருக்கும். If present and testis, sertoli cells and Leydig cells are present. Sertoli cells produces anti-Mullerian hormone. இன்னொரு பேர் வந்து Mullerian inhibiting substance. Anti-Mullerian hormone inhibin being produce பண்ணுது. Function வந்து anti-Mullerian hormone leads to regression of Mullerian duct in males. Inhibin leads to negative feedback on FSH. Leydig cells secretes testosterone. It promotes the growth of Wolffian duct. So it leads to male internal genitalia. Serious semivesical ejaculatory duct every time is vas deferens. 5 alpha reductase converts present in males வந்து dihydrotestosterone மாறுது. அடுத்தது masculinization of external genitalia. If SRO gene absent அப்படின்னா ovary, no sertoli cells and no anti-Mullerian hormone. So Mullerian duct வந்து grow ஆகிட்டே இருக்கும். Female internal genitalia like fallopian tube, uterus, cervix and upper part of vagina is formed. No Leydig cells, no testosterone. Wolffian duct வந்து digress ஆகிடும். No masculinization of external genitalia. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டிமுலஸ் ஃபார் டெஸ்டஸ் டு செக்ரேட் டெஸ்டோஸ்டெரான் வந்து HCG. இது மேலில் வந்து FSH செர்டோலி செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி இன்ஹிபின் பி ப்ரொடியூஸ் பண்ணுது. LH Leydig செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பாசிட்டிவ் டெஸ்டோஸ்டெரான் இருந்தால் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அட் பியூபர்ட்டி. டெஸ்டோஸ்டெரான் இல்லைனா LH FSH. டெஸ்டோஸ்டெரான் ஆஸ் அ நெகட்டிவ் எஃபெக்டான LH FSH. ஓகே, LH FSH வந்து இருந்துச்சுன்னா ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நடக்குது. Remnant of Mullerian duct in males வந்து appendix of testis. It's also known as hydrated of Margagini and prostatic utricle. Wolffian duct remnant வந்து epophront, proximal end of mesonephric tubule, parafront, distal end of mesonephric tubule. இது ரெண்டும் present in broad ligament. Epophront, parafront வந்து present in broad ligaments. Gardner duct வந்து mesonephric duct. Gardner duct or mesonephric duct. So present in anterolateral wall of the vagina. Gardner duct is present in anterolateral wall of vagina. So gonads developed from genital ridge. 5 weeks of intrauterine life testis is formed before ovary. Upper part of vagina develops from Mullerian duct. Lower part of vagina develops from sinovaginal bulb of urogenital sinus. Development of external genitalia. So external genitalia develops from the same amalgam in both male and females. Homologous organism எல்லாம் பார்த்தீங்கன்னா genital tubercle வந்து மேல் ஃபீமேல் என்னென்ன genital tubercle வந்து penis, clitoris, labioscrotal swelling வந்து scrotum in male, labia majora in females, genital fold, urethral fold வந்து pineal urethra in male, labia minora in female. Okay, ambiguous genitalia. If testis or dihydrotestosterone is present in sufficient quantities,
அப்படின்னா மேல் எக்ஸ் ஜெனிட்டலியா ப்ரெசென்ட் பட் நாட் இன் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆம்பிகஸ் ஜெனிட்டலியா. டெஸ்டோஸ்டெரான் டிஹெச்டி வந்து ப்ரெசென்ட் இன் ஆப்சென்ட் அப்படின்னா ஃபீமேல் எக்ஸ் ஜெனிட்டலியா. ஸோ எக்ஸ்ஒய் கேரியோடைப் வந்து டெஸ்டோஸ்டெரான் சஃபிஷியன்ட் அப்படின்னா மேல் ஜெனிட்டலியா வரும், மேல் ஜெனிட்டலியா இஸ் ஃபவுண்ட், ஃபீமேலில் கிடையாது. ஓகே, இன் டெஸ்டோஸ்டெரான் ப்ரெசென்ட் பட் லெஸ் ஆம்பிகஸ் ஜெனிட்டலியா இன் மேல் அண்ட் ஃபீமேல். டெஸ்டோஸ்டெரான் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னா வந்து ஃபீமேல் எக்ஸ் ஜெனிட்டலியா will be formed. ஓகே, ambiguous genitalia when looking by the exam genitalia sex of the baby cannot be decided. Clinical procedure வந்து clitoromegaly, micropenis, labial swelling will be there. ஸோ சைல்டு பார்ன் வித் ambiguous genitalia நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி கொனட்ஸ் பால்பபிளான்னு பார்க்கணும். பால்பபிள் அப்படின்னா வந்து அன்டிசென்டட் டெஸ்டிஸ். ஸோ 46XY most common cause partial adrenal insufficiency syndrome. If gonads are not palpable, 46XX most common cause congenital adrenal hyperplasia will be there. ஸோ பேர் பாடி கால்குலேஷன் நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் -1, நார்மல் ஃபீமேலில் வந்து 1 இருக்கும், மேலில் வந்து 0 இருக்கும். ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் எதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் பேர் பாடி வந்து எதில் இருக்குன்னா வந்து கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோமில் இருக்கும். ஃபால்ஸ் நெகட்டிவ் பேர் பாடி வந்து டர்னர் சிண்ட்ரோம். மேல் சூடோ ஹெர்மாஃப்ரோடிசம் வந்து ஜீனோடைப் வந்து 46XY, எக்ஸென்ஜெனிட்டலியா ஃபீமேலாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜெனிசிட்டி சிண்ட்ரோம், ஸ்வெயர் சிண்ட்ரோம், பைலோஃபெரக்டிஸ் டெஃபிஷியன்சி. இது எல்லாமே மேல் சூடோ ஹெர்மாஃப்ரோடிசம். அது 46XY ஆனால் எக்ஸென்ஜெனிட்டலியா ஃபீமேல். ஃபீமேல் சூடோ ஹெர்மாஃப்ரோடிசம் வந்து 46XX, எக்ஸென்ஜெனிட்டலியா வந்து ஆம்பிகஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் கன்ஜெனிட்டல் adrenal hyperplasia. ரிலேஷன் சாய்ஸ் ஃபார் ambiguous genitalia வந்து கேரியோடைப்பிங். ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஃபீமேல் லுக்கிங் எக்ஸ்டென்ட் ஜெனிட்டலியா இன் XY கேரியோடைப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜன் இன்சுலிட்டி சிண்ட்ரோம். ஃபீமேல் லுக்கிங் எக்ஸ்டென்ட் ஜெனிட்டலியா பட் XY கேரியோடைப் இருக்கும், கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜன் இன்சுலிட்டி சிண்ட்ரோம். பெஸ்ட் மெத்தட் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் சைல்டு கேரியோடைப்பிங் தான். ஒய் இருந்துச்சுன்னா மேல் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் கூட இருக்கலாம், ஒய் நெகட்டிவ் அப்படின்னா ஃபீமேல், எக்ஸாம்பிள் டர்னர் சிண்ட்ரோம். anatomy of female extended genitalia vulvar pudendum. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா மான்ஸ் pubic hair will be there. It formed at puberty correspond to Chandler stage 3. pubic hair ஃபார்ம் ஆகிறது வந்து correspond to Chandler stage 3. prepuce or frenulum will be there. So first clitoris will be once pubis is there, clitoris is there, labia majora, minora, forcheti, posterior commissure is there, and prepuce and frenulum covers the clitoris. Termination of round ligaments is there. Bartholin gland, vestibule is also there. So both side of vagina வந்து அந்த antral wall of vagina Bartholin gland இருக்குது. Then paraurethral glands is also be present. Vestibule area bounded anteriorly by clitoris, posteriorly by forcheti, laterally by labia minora is vestibule. Area bounded. Okay, urethral opening is there. Paraurethral gland or skin gland is there. Introitus is the vaginal opening covered by hymen. Opening of duct of Bartholin gland is there. Antral wall of vagina. Hair appears on man's pubis in Tanner stage 3. Pubic hair is due to androgen. Clitoromegaly in the length of the clitoris more than or equal to 4 cm. Clitoromegaly. Prostate gland homologous to skin gland in male, female. Like skin gland male counterpart வந்து prostate gland. So homologous to Bartholin gland இல்லைனா Cowper's gland in males. So type of hymen பார்த்தோம்னா first annular hymen, cribriform hymen, sieve like infantile hymen, septate hymen, semilunar or crescent hymen, fimbriated hymens இருக்கு. imperforate hymenனா no opening in hymen, complication cryptomenorrhea will be there. ஓகே, paraurethral gland or skin gland cyst. ஸோ என்னென்ன சிஸ்டில் இருக்கும், paraurethral gland cyst or skinny gland cystங்கிறது வந்து paraurethral இருக்கும். இட் வில் பி Gardner cyst, antral wall of the vagina. Bartholin cyst வந்து small and asymptomatic symptom வந்து vulval pain during physical activity. ஸோ Gardner cyst எங்கே இருக்கும், between labia majora and minora or in the vestibule outside the introitus, vestibule outside the introitus it will be there. ஸோ ஆன் எக்ஸாமினேஷன் வந்து யூனிலேட்ரல் ரவுண்ட் ஆர் ஓவல் ஃப்ளக்சுவன்ட் சொல்லிங்க இருக்கும். லெஸ் தென் 3 cm கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஏசிம்டமேட்டிக் மோர் தென் 3 cm இருக்குது. ஆர் சிம்டமேட்டிக் கேசஸ் ஆர் இன் Bartholin abscess ஃபார்ம்ட் அப்படின்னா வந்து IND ஃபாலோட் பை இன்சர்ஷன் ஆஃப் வுட்ஸ் கத்தீட்டர். இஃப் ரெக்கரன்ஸ் சிஸ்டம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா வந்து மார்சபிளைசேஷன் இஸ் டன். லெஸ் தென் 3 ஏசிம்டமேட்டிக் விட்டுறலாம். மோர் தென் 3 இருக்குது ஏசிம்டமேட்டிக் ஆர் சிம்டமேட்டிக் ஆர் Bartholin சிஸ்டம் இருந்தால் மட்டும் IND ஃபாலோட் பை வுட்ஸ் கத்தீட்டர் இன்சர்ஷன். இஃப் ரெக்கரன்ஸ் சிஸ்டம்னா Bartholin மார்சபிளைசேஷன். So Bartholin gland வந்து also known as greater vestibular gland. Location வந்து between labia majora and minora at 5 o'clock and 7 o'clock position. Normally not palpable. So genital ulcers என்னென்ன கண்டிஷன்லாம் பார்க்கலாம். So herpes, syphilis, soft chancre, donomaniasis, LGV. First genital herpes. 2 to 7 days incubation period. HSV2 more than 1. Vesicles on erythematous base in clusters. So painful and pruritic lymphadenopathy will be there. Painful and pruritic lymphadenopathy. Zank smear வந்து multinucleated giant cells இருக்கும். PCR பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் ஏசைக்ளோர், ஃபேமிசிசைக்ளோவிர். சிஃபிலிஸில் வந்து 10 to 90 days is the incubation period. Castioorganism Treponema pallidum. Single painless ulcer with clear base and firm raised borders. So firm and raised borders will be there. Next, painless lymphadenopathy is present. Serology, a dark field microscope we can see. TPH அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். TPH RPR பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் பென்சிலின் ஆர் செப்ட்ராக்ஷன் இஸ் given. Soft chancre. So 1 to 14 days. Hemophilus ducrei. Painful ulcer with undermined edges. Painful lymphadenopathy. Diagnosis with the culture. Azithromycin or ceftriaxone.
Donovaniasis 1 to 12 weeks, Klebsiella granulomatosis, painless papules or nodules, beefarate granulomatous ulcer with rolled edges, beefarate granulomatous ulcer with rolled edges, lymphadenopathy வந்து pseudobulbous, diagnosis வந்து biopsy Donovan bodies. Next treatment வந்து azithromycin, LGV வந்து 3 days to 6 weeks, chlamydia trachomatis, painless ulcer, clinical picture வந்து painless ulcer will be there, it will be painful. Diagnosis வந்து nucleic acid amplification testing, treatment is doxycycline is given. Donovaniasis வந்து 1 to 12 weeks, Klebsiella granulomatous, painless papules nodules, beefarate granulomatous ulcer with rolled edges, pseudobulbous will be there, Donovan bodies இருக்கும் azithromycin treatment. ஓகே நெக்ஸ்ட்டு பியூபர்ட்டி என்னென்ன பியூபர்ட்டி நார்மல் ஏஜ் வந்து 10.5 இன் மேல் 11.5 இன் ஃபீமேல் 5 இயர்ஸ். ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பியூபர்ட்டி இன் ஃபீமேல் வந்து க்ரோத் ஸ்பாட், மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் வந்து தீலாரிக்கி தான். ஃபஸ்ட்டு சைன் இன் மேல் வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பியூபர்ட்டி இன் மேல் வந்து டெஸ்டிகுலர் என்லார்ஜ்மெண்ட். சீக்வன்ஷியல் ஃபீமேல்ஸில் வந்து என்னென்னா க்ரோத் ஸ்பாட் வரும், அப்புறம் வந்து தீலாரிக்கி பியூபர்ட்டி, பீக் ஹைட் வெலாசிட்டி மெனார்கி, தீலாரிக்கி பியூபர்ட்டி மெனார்கி தான் ஆர்டர், டிபிஎம் தீலாரிக்கி பியூபர்ட்டி மெனார்கி. ஈஸ்ட்ரோஜன் ஹாஸ் த ஃபாலோயிங் ஆக்ஷன் வந்து டியூரிங் பியூபர்ட்டி: breast development, uterus development, starting of menstruation, pubertal growth spurt, vaginal carnifications, cervical mucus production, epiphyseal closure, bone mass increase ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸஸ், ஓசிபி கான்ட்ராண்டிகேட்டட். என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் த்ராம்போசிஸ் சிஏடி சிவி இருக்குது அப்படின்னா வந்து ஓசிபி கான்ட்ராண்டிகேட்டட். பியூர் பிரேம்னா less than 21 days. சரி நெக்ஸ்ட்டு டிலேட் பியூபர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஃபீமேலில் 13 இயர்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி அட்டன் ஆகல, மேலில் 14 இயர்ஸ் பியூபர்ட்டி அட்டன் ஆகல. மோஸ்ட் காமன் காஸ் கான்ஸ்டியூஷனல் டிலே. டக் ஆஃப் சைஸ் வந்து பல்சரல் ஜிஎன்ஆர் வச்சு ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள், மெயின் ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஈஸ்ட்ரோஜன், ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பியூபிக் அண்ட் ஆக்சிலரேட் ஹேர் டெவலப்மெண்ட் ஆண்ட்ரோஜன். ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் தீலாரிக்கி less than 8 years, டெஸ்டிகுலர் என்லார்ஜ்மெண்ட் less than 9 years அப்படின்னா வந்து ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி. மோஸ்ட் காமன் சென்ட்ரல் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி, மோஸ்ட் காமன் இன் ஃபீமேல்ஸ் மோர் தென் மேல்ஸ். சென்ட்ரல் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டிங்கிறது வந்து ப்ரீமெச்சூர் ஆக்டிவேஷன் ஆஃப் ஹெச்பிஓ ஆக்சஸ், எஃப்எஸ்எல்எஸ் எஸ்ட்ரோஜன் எல்லாமே இன்க்ரீஸ் இருக்கும். மோஸ்ட் காமன் இடியோபதிக் தான் 80%, டைம் மோஸ்ட் காமன் வந்து பிரெயின் ஹமார்டோமா 10%. சர்வீஸ் ஐசோசெக்சுவல் தெரியல, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரெசென்ட், கண்டினியூஸ் ஜிஎன்ஆர்எஸ் இருக்கிறோம். ப்ரிகாஷியஸ் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா வந்து மெனார்கி less than 10 years. ஓகே நெக்ஸ்ட்டு பெரிஃபரல் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டிக்கு வந்து டியூ டு எக்ஸோஜினஸ் சோர்சஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன்ஸ். ஸோ இட் கேன் பி ஐசோசெக்சுவல் ஆர் ஹெட்ரோசெக்சுவல்ஸ். ஸோ எஃப்எஸ்எல்ஹெச் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் எஃப்எஸ்எல்ஹெச் டிக்ரீசஸ், ஈஸ்ட்ரோஜன் ஆர் ஆண்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீசஸ். ஐசோசெக்சுவல் காசஸ் அண்ட் ஐசோசெக்சுவல்னா என்னென்ன காசு? ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட்டிங் ஓவேரியன் டியூமர், ஹைப்போதைராய்டிசம், மெக்குன் ஆல்பர்ட் சிண்ட்ரோம். ஹெட்ரோசெக்சுவல் காஸ் வந்து ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டிங் டியூமர் அண்ட் சிஏஹெச், நாட் அசோசியேட்டட் வித் ப்ரிகாஷியஸ் மென்ஸ்ட்ரேஷன். மெக்குன் ஆல்பர்ட் சிண்ட்ரோம், ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி, பாலியாஸ்டோட்டிக் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியா, கஃப்யூலைட் ஸ்பாட். சிக்னிஃபிகன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து GABA, மெயின்டைன் தி டார்மன்சி ஆஃப் ஹைபோதாலமஸ் பிஃபோர் பியூபர்ட்டி, கிஸ்பெப்டின், பல்சரல் ரிலீஸ் ஆஃப் ஜிஎன்ஆர்எஸ் அட் பியூபர்ட்டி, லெப்டின் வந்து பெர்மிசிவ் ரோல் இன் பியூபர்ட்டி. டிசார்டர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் என்ன 46X, ஃபீமேல்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் கோனாட்ஸ், ஓவோடெஸ்டஸ் டர்னர் சிண்ட்ரோம் 46X. ஸோ ஸ்டீக் ஓவரிஸ் வித் இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன இன்டர்வியூட்டல் லைஃப் வந்து ஆம்பிகஸ் தெரியா, கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ப்ளேஷியா, அரோமேட்டிஸ் டிஃபிஷியன்சி, கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ப்ளேஷியா அந்த அரோமேட்டிஸ் டிஃபிஷியன்சி பிளாசென்டா, மெட்டரல் ஆண்ட்ரோஜன்ஸ் அரோமேட்டிஸ் போட்டால் ஈஸ்ட்ரோஜன் மாறுது. ஆண்ட்ரோஜன் ட்ரக் பை ப்ரெக்னென்ட் ஃபீமேல் இன்டேக் இது எல்லாமே வந்து ஆம்பிகஸ் நியூக்ளியை காஸ் பண்ணுது. ஸோ கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ப்ளேஷியா, அரோமேட்டிஸ் டிஃபிஷியன்சி, ஆண்ட்ரோஜன் ட்ரக் இன்டேக் பை ப்ரெக்னென்ட் மதர். ஓவோடெஸ்டிஸ் ஏரியாலி கால்ட் அஸ் 2 hermaphroditisms, individual with male plus female gonads will be there. ஸோ ஃபினோடைப் வந்து என்னென்னா டெஸ்டிஸ் ஆன் ஒன் சைடு, ஓவரி ஆன் த அதர் சைடு, பைலேட்ரல் testicular and ovarian tissues. Karyotyping is 46XX the most common, more than 46XY. So genital organ development, internal genitalia, side of ovary வந்து முலேரியன் டக்ட் இருக்கும், டெவலப் ஃபீமேல் இன்டர்னல் ஜெனிட்டலியா, சைட் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து உல்ஃபைன் டக்ட், மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா வந்து என்னென்னா ஆம்பிகஸ் ஜெனிட்டலியா, மோர் ரிசம்பிள் டு மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா டேக்கன் அஸ் மேல் சைல்டு அட் பர்த். ஓவர் டெஸ்டிஸ் வந்து மேல் சைல்டு அட் பர்த்தாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. 3/4 வந்து ஓரியன் ஒன் சைடு, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் will be there, 1/4 வந்து மென்ஸ்ட்ரேஷன் will be there. 3/4 வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட், 1/4 மென்ஸ்ட்ரேஷன் இருக்குது ஓவர் டெஸ்டிஸ். நெக்ஸ்ட் கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேஷியா will see. Most common cause of ambiguous genital in male is congenital adrenal hyperplasia, male pseudohermaphroditism. Most common enzyme deficiency is 21 alpha hydroxylase. Second most common enzyme deficiency is 11 beta hydroxylase. 21 alpha hydroxylase more than 11 beta hydroxylase. Presentation 21 alpha hydroxylase or 11 beta hydroxylase deficiency இருக்குது அப்படின்னா ஹார்மோன் எல்லாம் குறையுதுன்னா aldosterone will decreases. So hyponatremia, hyperkalemia, salt water wasting, hyponatremia, salt water wasting, hyperkalemia, metabolic acidosis, hypotension will be there. Cortisol குறையிறதுனால hypoglycemia will be there. Hormone increase வந்து ACTH increases, adrenal stimulationனால increased androgen, ACTH increase ஆகுது. ஸோ adrenal stimulate பண்ணி increased androgen will be there. பட் aldosterone cortisol குறையுது, androgen கூடுது. Androgen leads to ambiguous genitalia in females. in females வந்து ambiguous genitalia. Most common cause of ambiguous genitalia in female தான், male
மோஸ்ட் காமன் காஸ் ஆம்பிகஸ் ஜெனித்தலியா ஃபீமேல் தான். ஓகே, ஃபீமேல் சூடோஹெர்மேஃப்ரோடிசம் இது. சரி, ஆண்ட்ரோஜன் லீட்ஸ் டு ஃபீமேல் ஆம்பிகஸ் ஜெனித்தலியா. மேலில் வந்து நார்மல் ஜெனித்தலியா தான். ஸோ கன்ஜெனிட்டல் ஆட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா இருக்குன்னா மேலில் நார்மல் எக்ஸ்டர்னல் ஜெனித்தலியா, ஃபீமேலில் வந்து ஆம்பிகஸ் ஜெனித்தலியா will be there. நெக்ஸ்ட் கன்ஜெனிட்டல் ஆட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா இருக்குது. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னன்னா 17 alpha ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல், 17 alpha 17 ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் லெஸ் தென் 200 நமக்கு ரூல் CAH 200-800னா டயக்னோஸ்டிக் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட் தேவை. மோர் தென் 800 நானோகிராம்னா கன்ஃபார்ம் CAH. ஸோ என்சைம் டெஃபிஷியன்சி விச் லீட்ஸ் டு ஆம்பிகஸ் ஜெனித்தலியா இன் மேல் வந்து 17 alpha ஹைட்ராக்ஸில் 1720 லையேஸ். ஸோ என்சைம் டெஃபிஷியன்சி விச் லீட்ஸ் டு ஆம்பிகஸ் ஜெனித்தலியா இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் XY XY ஜீனோடைப்பில் வந்து 3β HSD டெஃபிஷியன்சி, P450 ஆக்சிடோடாக்டேஸ் டெஃபிஷியன்சி, P450 OR டெஃபிஷியன்சி, P450 OR இல்லைனா வந்து 3β HSD டெஃபிஷியன்சி அசோசியேட்டட் வித் ஸ்கெலட்டல் அப்நார்மாலிட்டி இஃப் ப்ரெசென்ட்னா ஆன்ட்லி பிக்ஸ்லர் சிண்ட்ரோம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவன் வித்தவுட் வேஸ்டிங் ஃபார் கேரியோடைப் டெஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிடணும். ட்ரக் ஆஃப் சைஸ் வந்து கார்டிகோஸ்டெராய்ட்ஸு. கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ப்ளேசியா வந்து ட்ரக் ஆஃப் சைஸஸ் கார்டிகோஸ்டெராய்ட்ஸு, நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ACTH, அட்ரினல் கிளாண்ட் நாட் ஸ்டிமுலேட்டட், இன்க்ரீஸ் ஆண்ட்ரோஜன்ஸ், கரெக்ட் ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ், லேட்டர் ஆன் கரெக்ட் கிளைட்டரோமெகாலி சர்ஜிக்கலி. Note: if a child with XX karyotyping born with ambiguous genitalia plus mother had hirsutism in pregnancy and enzyme aromatase deficiency இருக்குன்னு அர்த்தம். In placenta, aromatase deficiency in the placenta is present. So next, investigation and precocious puberty and DSD. That is first bone age estimation, LH versus estrogen levels measured, central versus peripheral, MRI to rule out brain tumors, hamartomas 10% hamartomas will be present in C. So pelvic USG to rule out estrogen secreting ovarian tumors as TSH to rule out hypothyroidism to be done when a child born with ambiguous genitalia. என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும்? ambiguous genitalia இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், கேரியோடைப்பிங், கோனாட்ஸ் பால்பபிள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செக் டெஸ்டோஸ்டெரான், டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான், LH FSH LH, pelvic USG and anti-mullerian hormone levels. So test to be investigation to be done in all cases of heterosexual precocious puberty, test for precocious puberty plus testosterone level, DHEAS levels, 17 hydroxy progesterone levels. Testosterone to rule out androgen secreting tumor, DHEAS to rule out adrenal tumor secreting androgens, 7 hydroxyprogesterone for CAH. More than 800 picogram in the 800 nanogram in the CAH. Okay. Next on the androgen receptor is seen on long arm of X chromosome. So normal level of androgen in female is less than 70 nanogram. Okay, next to be investigation to be seen in all cases of congenital adrenal hyperplasia, 17 hydroxyprogesterone levels, testosterone, ethereum electrolyte level, investigation of karyotyping. If a female has history of congenital adrenal hyperplasia in a previous pregnancy, drug of choice வந்து dexamethasone, it crosses the placenta. Next, disorder of sexual development in 46XY. Cause வந்து 46XY female looking genitalia. So complete androgen insensitivity syndrome, Swyer syndrome. So female looking genitalia complete androgen insensitivity syndrome, Swyer syndrome, Pfeiffer-Rictus, LH receptor defect, ambiguous genitalia இருக்குது. So if female looking genitalia வந்து these features are there: complete androgen insensitivity syndrome, Swyer syndrome, Pfeiffer-Rictus, LH receptor defect. Ambiguous genitalia is present, partial androgen insensitivity syndrome. So congenital adrenal hyperplasia due to 17 alpha hydroxylase deficiency, 1720 hydroxylase deficiency, 3β HSD deficiency or P450 OR deficiency and O-testis. இதெல்லாமே ambiguous genitalia. Androgen insensitivity syndrome as Swyer syndrome. Androgen insensitivity syndrome வந்து 46XY. ஸோ ரெண்டுலேயுமே 46XY இருக்குது. கம்ப்ளீட் ஏஎஸில் வந்து டெஸ்டிஸ் நார்மல், அதில் ஸ்வயர் சிண்ட்ரோம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஏஎஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ டெஸ்டிஸ் நார்மல், கம்ப்ளீட் இன்சென்சிட்டிவ் டு டெஸ்டோஸ்டிரான், நார்மல் ஆன்டி-முல்லரின் ஹார்மோன், ஸோ முல்லரின் டெட்ராக்ரஸ் ஆயிரும். ஸோ லேடிக் செல்ஸ் வில் பி நார்மல் டெஸ்டோஸ்டிரான் இஸ் ப்ரொடியூஸ்ட். இன்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து ஆப்சென்ட், டெஸ்டோஸ்டிரான் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர். ஸோ இன்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து ஆப்சென்ட், பிளைண்ட் எண்டிங் வஜைனா தான் இருக்கும். யூட்ரஸ் இஸ் ஆப்சென்ட், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா லுக்ஸ் லைக் மேல். அட் பியூபர்ட்டியில் வந்து டெஸ்டோஸ்டிரான் கன்வெர்ட்டட் இன்டு ஈஸ்ட்ரோஜன். ஸோ breast வந்து ஃபுல்லி டெவலப்டு, ஸ்கேண்டி பியூபிக் ஹேர். breast ஃபுல்லி டெவலப்டு, ஸ்கேண்டி பியூபிக் ஹேர். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜன் சிஸ்டம். breast ஃபுல்லாக டெவலப்பாக இருக்கும், ஸ்கேண்டி பியூபிக் ஹேர் வில் பி தேர். டர்ன் ஸ்டேஜ் 1 or 2 தான் பியூபிக் ஹேர் இருக்கும். பிரைமரி அமனோரியா, பைலட்லிங்கல் ஹெர்னியா டியூ டு அன்டிசென்டட் டெஸ்டிஸ்னால ஒரு ரிஸ்க். ஸ்வயர் சிண்ட்ரோம் வந்து 46XY தான். டிஸ்ஜெனடிக் கொனாட்ஸ் வில் பி தேர். பாயிண்ட் மியூட்டேஷன் ஆஃப் எஸ்ஆர்விஜின் இதான் அதோட. ஸோ இன்சென்சிட்டிவிட்டி டு டெஸ்டோஸ்டிரான் வந்து கம்ப்ளீட் ஏஹெச்சோட ஃபீச்சர். இது வந்து என்ன ஃபீச்சர்னா பாயிண்ட் மியூட்டேஷன் ஆஃப் எஸ்ஆர்விஜின் இஸ் ஸ்வயர் சிண்ட்ரோம். டிஸ்ஜெனடிக் செல்ஸ் இருக்குது, டெஸ்டோஸ்டிரான் இஸ் ஆப்சென்ட். ஸோ ஓகே, ஆன்டிமல் எல்லாமே ஆப்சென்ட். ஸோ மெயின் என்னதுன்னா மேல் லுக்கிங் இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து ஃபீமேலோட இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வில் பி தேர். யூட்டஸ் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து இஸ் லைக் மேல் லைக். ஸோ பியூபர்ட்டி வந்து டெஸ்டோஸ்டிரான். ஸோ பியூபர்ட்டியில் வந்து டிஸ்ஜெனடிக் டெஸ்டோஸ்டிரான்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ breast development is absent. breast development is absent. pubic hair development is also absent. Both are seen in Swyer syndrome. இதுலேயும் பிரைமரி அமனோரியா, பைலட்லிங்கல் ஹெர்னியா will be present.
ஸோ கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜன் இன்சென்டிவ் சிண்ட்ரோம் வந்து ஹார்மோன்ஸ் பார்த்தோம்னா எஃப்எஸ்ஹெச் நார்மல், எல்ஹெச் இன்க்ரீசஸ். ஸோ ரெண்டு கண்டிஷனில் வந்து எஃப்எஸ்ஹெச் நார்மல், எல்ஹெச் இன்க்ரீஸ். ஒன்று பிசிஓஎஸ், இன்னொன்று வந்து கம்ப்ளீட் ஏஎஸ். ஸோ ஆண்ட்ரோஜன்ஸ் பார்த்தோம்னா இட் இன்க்ரீஸ் கரஸ்பாண்ட் டு மேல் ஆண்ட்ரோஜன் லெவல் வரைக்கும் இருக்கும். ஓகே, லைக் பிசிஓஎஸ் மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஏஎஸ் இஸ் கொனோடெக்டமி. 14 to 16 years of ஏஜில் வந்து கொனோடெக்டமி வித் ஃபுல் பிரஸ்ட் டெவலப்மெண்ட், ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, வஜினோபிளாஸ்டி பண்ணிடலாம். ஸ்வேர் சிண்ட்ரோமில் வந்து எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் இன்க்ரீசஸ், ஆண்ட்ரோஜன் டிக்ரீசஸ். கொனோடெக்டமி அட் த டைம் ஆஃப் டயக்னோசிஸ், ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஃபார் 1 year for breast development, that is followed by lifelong estrogen therapy plus progesterone therapy will be there. Vaginoplasty timing just before or just after marriage. Technique வந்து McIndoe procedure or laparoscopic vegetative procedure. It is genetic or undescended testisna, increase the chance of malignancy will be there. Management is gonadectomy. Most common gonadal tumor is gonadoblastoma. Most common gonadal malignancy is dysgerminoma or seminoma. Streak ovaries do not become malignant. No gonadectomy. Complete partial androgen syndrome வந்து complete insensitivity to testosterone, partial insensitivity to testosterone. So complete androgen syndrome வந்து female looking external genitalia, internal genitalia is absent. அதே partial androgen syndrome வந்து ambiguous external genitalia will be there, and internal genital, male internal genitalia is present, partially developed. Okay, next differential diagnosis for androgen syndrome. So Mullerian agenesis, another name is Mayer-Rokitansky-Kuster-Hauser syndrome, MRKH syndrome, Mayer-Rokitansky-Kuster-Hauser syndrome. So karyotyping வந்து 46XX, initiation size is karyotyping to rule out androgen insensitivity syndrome. Anomalies வந்து both Mullerian dector anomalies absent. So both Mullerian dector absent. So fallopian tube, uterus, cervix, upper part of vagina is not present, associated with renal anomalies. So Mullerian agenesis is associated with renal anomalies and skeletal anomalies. So ovaries வந்து normal ovulation, breast development is normal, டேனஸ் ஸ்டேஜ் 4 or 5 இருக்கும். பிபிக் டெவலப்மெண்ட் நார்மல், பிரஸ்ட் டெவலப்மெண்ட் நார்மல், பிபிக் ஹேர் டெவலப்மெண்ட் நார்மல். ஸோ நம்ம 3 பிரிச்சுக்கலாம். முலேரியன் ஏஜென்சிஸில் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் நார்மல், பிபிக் ஹேர் டெவலப்மெண்ட் நார்மல். கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவ் சிண்ட்ரோமில் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் நார்மல், பட் பிபிக் ஹேர் டெவலப்மெண்ட் இஸ் மினிமல், தட் இஸ் 1 or 2 ஆப்சென்ட். அண்ட் ஸ்வேயர் சிண்ட்ரோமில் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆப்சென்ட், பிபிக் ஹேர் டெவலப்மெண்ட் ஆப்சென்ட். ஸோ சிம்டம்ஸ் வந்து பிரைமரி அமனோரியா, காய்டல் டிஃபிகல்ட்டிஸ், ஃபைல் ஃப்ராக்டர்ஸ் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் டெஸ்டோஸ்டெரான், ஃபைல் ஃப்ராக்டர்ஸ், டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் மாற்றுது. ஜினோடைப் 46XY, டெஸ்ட் இஸ் நார்மல் பட் அன்டிசெண்டட். ஸோ நார்மல் செர்டல் செல்ஸ் வந்து நார்மல், ஆன்டிமுலேரியன் ஹார்மோன், முலேரியன் டெக்ட் ப்ரெஸ் ஆகுது. லேடிக் செல்ஸ் வந்து நார்மல், டெஸ்டோஸ்டெரான் கன்வெர்ட் உல்ஃபின் டெக்ட் அண்ட் மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் will be there. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆஃப் ஃபீமேல் அட் பர்த், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் வந்து ஃபீமேல் அட் பர்த், பிகாஸ் டெஸ்டோஸ்டெரான் வந்து ஒழுங்காக டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் மாறல. ஸோ பிபிக் ஹேர், ஆக்சியல் ஹேர் வந்து ஸ்கேண்டி பிபிக் ஹேர், ஸ்கேண்டி ஆக்சியல் ஹேர். அட் பியூபர்ட்டியில் வந்து விரிலைசேஷன் will be there. அட் பியூபர்ட்டி விரிலைசேஷன் will be there. ஸோ செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ் மேல் டெவலப்மெண்ட், ஃபீமேல் லுக்கிங் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் பர்ன் பிறந்திருந்தாலும், so the realization will be happening at the puberty, that is CBD-MH. Clitoromegaly, breast atrophy, deepening of voice, increased muscle mass, hirsutism will be there. FSH testosterone level is normal. Partial androgen insensitivity, 5 characteristics difference என்னன்னா, partial androgen insensitivity is clitoromegaly present at birth, here at puberty. Internal genital organs வந்து partial androgen insensitivity வந்து male internal genital, ambiguous system genital will be there. And in 5 characteristics வந்து male internal genital will be there. But breast development வந்து in partial androgen insensitivity syndrome வந்து breast development is there, breast development present. But in 5 characteristics deficiency வந்து breast development is absent. Next, primary amenorrhea. There is definition வந்து என்னன்னா, absence of menstruations by 13 years of age. Absence of menstruation by 13 years of age in a female without breast budding. Breast budding வந்து Tanner stage 2, or absence of menstruation by 15 years with breast budding, or absence of menstruation within 3 years of therapy. இது எல்லாமே பிரைமரி அமெனோரியா. ஒர்க்கப் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிரஸ்ட், பிபிக் ஹேர், பேப்பபிள் கொனாட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபாலோட் பை யூபிடி, should be done in case of primary amenorrhea. Followed by USG to know uterus is present or not. Followed by FSH estrogen. So physical examination followed by UPD, followed by USG, followed by FSH estrogen levels. So investigation of size for primary amenorrhea வந்து karyotyping தான். ஸோ ஒவ்வொரு ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, ஓவரி, யூட்ரஸ் இந்த ஆர்டரில் பார்க்குறோன்னா, ஹைப்போதலாமஸில் காசாக இருந்துச்சுன்னா கால்மன் சிண்ட்ரோம், FSH சிஸ்டம் எல்லாமே குறையுது. பிட்யூட்டரி காஸ்ட்னா கிரேனியோஃபரெஞ்சியம், FSH சிஸ்டம் குறையுது. போத் ஆர் ஹைப்போகோனாட்ராபிக், ஹைப்போகோனாட்டிசம். கோரியன் காஸ்ட் ஜெனரல் டிஸ்டென்சஸ், டர்னர் சிண்ட்ரோம் 45X0 or ஸ்வேயர் சிண்ட்ரோம் 45XY. FSH increases, estrogen androgen decreases, FSH increases. This is hypergonadotrophic hypogonadism. That is hypergonadotrophic hypogonadism because FSH increase ஆகுது. So uterus absent அப்படின்னா Mullerian agenesis. So FSH estrogen normal or androgen insensitivity syndrome 46XY. அது வந்து FSH normal, LH increases and androgen increases. Same as PCOS and cryptomenorrhea. Cryptomenorrhea and Mullerian agenesis. Cryptomenorrhea so Mullerian agenesis DD வந்து cryptomenorrhea. Cryptomenorrhea clinical வச்சிருக்கு. Complaint of cyclical pain in the abdomen every month. Complaint of cyclical pain in the abdomen every month. So patient complaint of cyclical pain in the abdomen every month. So it means hidden menstruation will be there. There will be imperfect DD என்னவா cryptomenorrhea DD என்னவா இருக்கலாம். அதாவது cyclic pain during menstruation இருக்குன்னா
imperfect hymen, transverse vaginal septum, vaginal atresia. So on per examination bulky uterus, hematometra will be present. Hematocolpus is also be present. Local examination nothing is given about local examination. So imperfect hymen, tense bulging hymen or cough impulse present in imperfect hymen. If not tense bulging hymen or cough impulse absent, transverse vaginal septum, vaginal opening absent, vaginal atresia. So management of imperfect hymen வந்து cruciate incision on the hymen, primary amenorrhea with estrogen normal இருக்குது அப்படின்னா imperfect hymen தான். FSH less estrogen normal, androgen normal, hydrogen plus pubic hair accessory எல்லாமே நார்மலாக imperfect hymen. Best investigation to differentiate between imperfect hymen and transvaginal ultrasound is MRA. Imperfect hymen is lower down, imperfect hymen is lower down. More chance for hematocolpus. TVS is higher hematometra, retrograde menstruation rate, endometriosis வந்துடும். ஸோ endometriosis வந்துடும். முலேரியன் ஏஜென்சிஸ் டிஃபெக்ட் போத் முலேரியன் டாக்டர் ஆப்சண்ட், ஓவரிஸ் ஓவிலேஷன் ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே நார்மல், எக்ஸ்சேஞ்ச் ஜென்டிலியா பெஸ்ட் புபிக் ஹேர் நார்மல், இன்டர்னல் ஜெனிட்டலியா ஆப்சண்ட், சம்டைம்ஸ் டிஸ்டல் பட் ஆஃப் த ஃப்ளோவின் இஸ் ப்ரெசென்ட், என்டியர் வஜினல் ஆப்சென்ட், ஸோ வஜினல் அட்ரிஷியல் பி தர், ஐடியலி அப்பர் வஜினா ஆப்சென்ட்டாக இருக்கணும், லோவர் வஜினா ஷுட் பி ப்ரெசென்ட். முலேரியன் ஏஜென்சிஸில் வந்து எல்லாம் ஃபார்ம் ஆகும். நமக்கு யூட்ரஸு சர்விக்ஸ் அப்படி பற்றி வச்சிங்கன்னா ஃபிலோபியன் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆப்சென்ட் ஆயிரும் முலேரியன் ஏஜென்சிஸில். அசோசியேட்டட் ஃபீச்சர் வந்து ரீனல் அனாமலி அண்ட் ஸ்கெலட்டல் அனாமலி ஷுட் பி ப்ரெசென்ட். பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிரைமரி அமெனோரியா, டிஃபிகல்ட்டி இன் காய்டஸ், மேனேஜ்மெண்ட் வந்து வஜினல் பிளாஸ்டி டெக்னிக்ஸ் வந்து மேக் இண்டோய் டெக்னிக் ஆர் வெச்சடி டெக்னிக். டைமிங் வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஆர் ஜஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ். So gonadal dysgenesis and Kallmann syndrome. FSH increases, estrogen level decreases, hypergonadotrophic hypogonadism. So gonadal dysgenesis will be there. அதுக்கு வந்து 2 reasons. gonadal dysgenesis பற்றி பார்க்கணும். 2 reasons, Turner syndrome or Swyer syndrome. Turner syndrome 45x0, activation short addition to rubbing of neck, shield like chest, lower posterior hair lines. Swyer syndrome 46x5 carrier height வந்து நார்மல், additional features வந்து breast development absent, pubic hair absent. Swyer syndrome வந்து breast development absent, pubic hair absent, uterus வந்து small infantile hypoplastic uterus. நெக்ஸ்ட் வந்து பிரைமரி அமெனோரியா. ஓகே, இது முடிஞ்சது. பிரைமரி அமெனோரியானா ஈஸ்ட்ரோஜன் டிகிரீஸ், ஆண்ட்ரோஜன் டிகிரீசஸ், FSH ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே டிகிரீசஸ், கால்மன் சிண்ட்ரோம். G nervous neurons and alpha epithelium, failure to migrate to hypothalamus leads to Kallmann syndrome. Associated patient complaints of primary amenorrhea, infertility, delayed puberty. Associated feature வந்து anosmia, can be seen in both male and female cells, most common in males. Gene involved வந்து CAL1 gene, station normal, pulsatile gene nervous treatment. Turner syndrome பற்றி பார்க்கலாம், கேரியர் டைப்பிங். ஸோ டர்னர் சிண்ட்ரோம் வந்து கேரியர் டைப் வந்து 45x0 XO, மோனோசோமி எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா இன் சம் கேசஸ் வந்து மொசைக் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ சீன். ஸோ டர்னர் சீன் 2 செல் லைன்ஸ், ஒன்று 45XO இருக்கும், இல்லைனா 46XY. ஸோ கொனாட்ஸ் இன் மொசைக்கில் வந்து ஒன் சைடு ஸ்டீக் ஓவரி, அதர் சைடு டிஸ்ஜெனடிக் டெஸ்டிஸ். ஸோ ஸ்டீக் ஓவரிஸ் ஆர் நாட் ப்ரீ மலிக்னன்ட், பட் டிஸ்ஜெனடிக் டெஸ்டிஸ் ஆர் அன்டிஸ்டன்ட் டெஸ்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மலிக்னன்சி. ஸோ கொனாடெக்டமி இஸ் டன். ஸோ ரிமெம்பர் இன் ஆல் கேசஸ் ஆஃப் சஸ்பெக்டட் டர்னர் சிண்ட்ரோமில் வந்து டூ கேரியோடைப்பிங். அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா வந்து மியூட்டேஷன் ஆஃப் சாக்ஸ் ஜீன் இஸ் ப்ரெசென்ட், வெப்பிங் ஆஃப் நெக், லோ போஸ்டீரியர் ஹேர்லைன், ஷீல்ட் ஷேப்டு செஸ்ட், வைட்லி பிளேஸ்ட் நிப்பிள்ஸ், சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ், ஆட்டோமின் டிசீஸ், டயபிட்டிஸ், ஹஷிமோட்டோ, celiac disease, cubitus valgus, heart disease வந்து bicuspid aortic valve more than coarctation of aorta. ஸோ மோஸ்ட் காமன் டியூமர் seen in dystenitic gonads வந்து என்னென்னா gonadoblastoma, மோஸ்ட் காமன் malignancy dysderminoma. இதில் அண்டர்ஸ்டன்ட் டெஸ்டிஸ் மோஸ்ட் காமன் malignancy dysderminoma, மோஸ்ட் காமன் டியூமர் seen in dysgenetic gonads வந்து gonadoblastoma. ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்கோ renal USG. Turner syndrome is associated with horseshoe kidney. So renal USG is done. Thyroid function test, CBC, LFT, RFT, lipid profile, RBS எல்லாம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆடியோமெட்ரி, சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஆன்டி எண்டோமைசில் ஆன்டிபாடிஸ், இது இன்க்ரீஸ் celiac disease இருக்காங்க, ஆன்டி எண்டோமைசில் ஆன்டிபாடிஸ் ஆர் சீன். So growth hormone only till 8 years of ages. Estrogen alone for 1 year, followed by estrogen plus progesterone till normal age of menopause is given. Pregnancy relatively contraindicated due to the cardiac disease, அதாவது bilateral aortic cuspis இருக்கணும். ஸோ அதனால் வந்து pregnancy contraindicated. ஸோ நெக்ஸ்ட் endometriosis. மோஸ்ட் காமன் சைட் வந்து ஓவரி, மோஸ்ட் காமன் சைட் ஓவரி. சாக்லேட் சிஸ்டர் endometrioma will be formed. மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஓவரி, அதுக்கப்புறம் pouch of Douglas, then broad ligament, then uterosacral ligaments. ஸோ லிஸ்ட் காமன் சைட் வந்து ஸ்பிளின் CNS. மோஸ்ட் காமன் அக்செப்டபிள் தியரி சாம்சன் தியரி ஆஃப் இம்ப்ளான்டேஷன். ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ரேஷன் பேர் வந்து சாம்சன் தியரி. ஸோ ஃபார் ஓவரியன் போய் அப்புறம் நெக்ஸ்ட் அம்பிளிகஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ஹால்மன் தியரி ஆஃப் லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட். டிஸ்டன்ட் சைட்லைக் லங்ஸுக்கு போகிறது வந்து I1 ஆஃப் தியரி ஆஃப் லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட். லங்ஸுக்கு போகிறது I1 ஆஃப் தியரி ஆஃப் லிம்ஃபாட்டிக் ஸ்ப்ரெட். ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ் டைரக்ட் ஸ்ப்ரெட். காமனாக அஃபெக்ட் ஆகிறது வந்து எப்போ வருதுன்னா எபிசியாட்டமி, சிசேரியன், ஹிஸ்டெக்டமி, மைமெக்டமி பண்ணதுக்கப்புறம் வருது. லீஸ்ட் லைக்லி ஆஃப்டர் ஹிஸ்டெக்டமி. ஸோ ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து எபிசியாட்டமி, சிசேரியன் செக்ஷன், ஹிஸ்டெக்டமி, மைமெக்டமி பண்ண அப்புறம் உள்ள ஸ்கார்லேருந்து ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ் காமன்.
ஸோ ஏஜ் குரூப் ஃபார் endometriosis வந்து reproductive ஏஜ் குரூப் 25 to 35 years nulliparous females, least common in pubertal females. If endometriosis occurs in pubertal female, suspect mullerian malformation. ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து பெயின் தான். பெயின் தட் இஸ் டிஸ்மெனோரியா, chronic pelvic pain, டிஸ்பெரினியா காம்பினேஷனில் வருதுனாலே சஸ்பெக்ட் endometriosis. ஸோ செகண்ட் மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து பெயினுக்கு அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, தென் admixal mass will be there. Most common cause of secondary dysmenorrhea is endometriosis. When a female complains of dysmenorrhea plus dyspareunia, suspect endometriosis. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங் பெருவஜினல் வந்து நத்திங் நார்மலாக தான் இருக்கும். பெருவஜினல் யூட்ரஸ் வந்து ரெட்ரோவர்டட் ஃபிக்ஸ்டு யூட்ரஸ் will be there, நார்மல் சைஸு, நான் டெண்டர். bilateral adnexal mass இருந்துச்சுன்னா சாக்லேட் சிஸ்ட் ப்ளஸ் adnexal tenderness will be present. யூட்ரோசைக்ரல் லிகமெண்ட்டில் வந்து நுரலட் will be present. எண்டோசிஸ் மெசேஜஸ் லாப்ரோஸ்கோபி கோல்டு ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த endometriosis CA125 லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மோர் தென் 100 யூனிட்ஸ், பட் மோர் தென் 200 சிவிஃபின் நமக்கு. ஸோ ஆன் எம்ஆர்ஐயில் வந்து யூஸ்ட் இன் bladder bowel endometriosis, இன் டீப் ரெக்டோசிக்மைட் endometriosisல வந்து மஷ்ரூம் கேப் சைன். டீப் ரெக்டோசிக்மைட் endometriosis இருந்துச்சுன்னா அது வந்து மஷ்ரூம் கேப் சைன் இருக்கும். ஸோ ஃபீமேல் வித் பெயின் அட் சர்ஜிக்கல் சைட்னா இன்க்ரீசஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. female with pain in surgical site increases during periods. Okay, diagnosis is scar endometriosis. Female with pain in surgical site, it increases during periods, scar endometriosis. So management of endometriosis depends on the complaint. Dysmenorrhea இருக்குன்னா வந்து next step வந்து transvaginal ultrasound is done. Then to rule out other disorders, a chocolate cyst may be seen if pain is present. Mild pain அப்படின்னா வந்து first line OCP is given, then OCP NSAIDs OCPs are given, then progesterone is given, then continuous GnRH or GnRH antagonist is given. If all three fails, laparoscopy. It helps in identifying the diagnosis, sampling for HPV, and grading the diseases. Laparoscopic pain வந்து fulguration of implant, adhesiolysis, LUNA, that is laparoscopic uterosacral nerve ablation is given. ஸோ பெயின் வந்து மாடரேட் டு சிவியர் கேசஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் லைன் வந்து GnRH கண்டினியூஸ் அனலாக் ஆர் GnRH ஆன்டாகோனிஸ்ட் இஸ் given. If it fails, laparoscopy. Other drugs that can be used வந்து letrozole, danazol side effect constitution. Drugs which can be theoretically, ஸோ மாடரேட் டு சிவியர் பெயினுக்கு வந்து drugs which can be theoretically used வந்து மிஃபிப்ரிஸ்டோன் இன்ஸ்டன்ட் endometrial atrophy காஸ் பண்ணுது. லாஸ்ட் ரிசல்ட் வந்து டோட்டல் abdominal hysterectomy தான். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி ஃபீச்சராக இருக்குது. ஸோ endometriosis இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னா வந்து மைல்டாக இருந்தால் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து IUI ப்ளஸ் குளோமிஃபென் சிட்ரேட்டு, மாடரேட் டு சிவியர் இன்ஃபர்டிலிட்டி டியூ டு டியூபல் பிளாக்னா வந்து IVF தான். ஸோ மைல்டாக இருந்தால் மட்டும்தான் IUI ப்ளஸ் குளோமிஃபென் சிட்ரேட்டு, அதே சிவியராக இருக்கிறா வந்து IVF. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் endometriomaக்கு என்ன பண்ணுறோம்? ஸோ if a patient decides pregnancy, do not treat the chocolate cyst. If a patient does not decide pregnancyனா வந்து asymptomatic இருக்காங்க, less than 5 cm size, follow with USG, more than 5 cm size சிம்டமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா லாப்ரோஸ்கோபிக் சிஸ்டெக்டமி ஃபாலோட் பை HPE, ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன். பெயின் இன் endometriosis directly proportional to depth of invasion. ஸோ ட்ரக் டிக்ரீசிங் த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் என்னலாம்னா DPGL, that is DPGLன்னு வச்சுக்கலாம். ஸோ danazol, progesterone, GnRH, letrozole decreases the estrogen levels. Laparoscopic finding for endometriosis வந்து red flame lesions, gunshot appearance or powder burn appearances, mushroom cap sign. Retrosigmoid endometriosis வந்து mushroom cap sign இருக்கும். Fibroid polyparadomyosis difference பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு fibroid, also known as leiomyoma, smooth muscle tumor arising from the myometrium, most common in reproductive age group females வருது, plus nulliparous females, hyperestrogenic conditions, estrogen plus progesterone dependent tumor. ஸோ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, சிம்டம்ஸ் என்னென்னா இருக்குன்னா heavy menstrual bleeding, but menorrhagia, regular cycles இருக்கும். மோஸ்ட் காமன் சிம்டம் ஹெவி menstrual bleeding தான், ரெகுலர் சைக்கிள்ஸ். அதர் ஃபீச்சர்ஸ் வந்து sciatic dysmenorrhea, infertility, pressure symptoms, pregnancy complications. Class appearance வந்து horrid appearance, half white color, pseudocapsule covering வந்து contains blood vessels. ஸோ சென்டர் வந்து least vascular, peripheral most vascular, it arises from broad base. Periabdominal examination வந்து abdominal pelvic lump, unable to converge fingers below the lump. ஸோ mobile firm midline mass-ஆக இருக்கும். சைஸ் வந்து அப் டு 20 weeks pregnant uteruses. ஸோ பெர்வஜினல் எக்ஸாமினேஷன் வந்து bimanual palpation, abdominal pelvic mass will be present, firm mobile, cannot be separated from the uteruses, asymmetrically enlarged non-tender uterus will be there. ஸோ movement of the mass வந்து transmitted to the cervix. நெக்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங் வந்து டாப்லர் ஃபைப்ராய்டு வந்து இன்க்ரீஸ்ட் வாஸ்குலாரிட்டி அரௌண்ட் த பெரிஃபெரி, இன்க்ரீஸ்ட் வாஸ்குலர் இன் பெரிஃபெரி, சென்ட்ரல் வந்து டிக்ரீஸ் வாஸ்குலாரிட்டி தான். ஸோ இன்க்ரீஸ் வாஸ்குலர் இன் பெரிஃபெரி, ஹிஸ்டோசால்பிங்கோகிராஃபியில் ஃபில்லிங் டிஃபெக்ட் வித் ரெகுலர் ஸ்மூத் அவுட்லைன் will be there. அண்ட் ஹிஸ்டோஸ்கோபியில் சப்மிகஸ் ஃபைப்ராய்டு, பேல் கலர்டு ப்ளஸ் சர்வீஸ் பிளட் வெசல்ஸ் will be present. ஸோ அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் வந்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் டிரான்ஸ்வர்ஜினல் அல்ட்ராசவுண்டு பண்ணுறோம். மோர் தென் 40 years இருந்துச்சுன்னா endometrial biopsy, ரூல் அவுட் ஹைப்பர்பிளேஷியா அண்ட் கார்சினோமா, endometrial biopsy பண்ணுறோம், ஃபாலோட் பை நார்மல் கிளினிக்கல் டயக்னோசிஸ்.
ஓகே, ஃபைப்ராய்டு வந்து இன்வெஸ்டிகேஷனல் சாய்ஸஸ் transvaginal ultrasound submucous fibroid, saline infusion sonography is investigational choice. MRI வந்து not obtained and histoscopic diagnosis. Asymptomatic பேஷண்ட்டாக இருந்தாலும் அப்சர்வேஷன் தான். சிம்டமேட்டிக் பேஷண்ட்டு ஸோ சர்ஜரி ஃபார் லார்ஜ் சப்மிகஸ் ஃபைப்ராய்டு அது இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா சர்ஜரி. சிம்டமேட்டிக் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த ஃபைப்ராய்டு. சிம்டம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிம்டமேட்டிக் ஃபைப்ராய்டு வந்து சப்மிகஸ் ஃபைப்ராய்டு அப்படின்னா ஃபேமிலி நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ்டோஸ்கோபிக் மயோமெக்டமி ஃபார் 01 டைப் 2க்கு வந்து லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி. ஃபேமிலி கம்ப்ளீட்டட்னா டோட்டல் ஆப்டோமினல் ஹிஸ்டெக்டமி. சப்சீரியஸ் ஆர் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் லிங்க் டானிக்ஸிமிக் டாப் ட்ரக்ஸு சப்சீரியஸ் ஃபைப்ராய்டு அண்ட் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு வந்து சப்சீரியஸ் ஃபைப்ராய்டு ஆர் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு. இன்ட்ராமியூரல் சப்சீரியஸ் ஃபைப்ராய்டுனா டாப் ட்ரக்ஸ் தட் இஸ் டானிக்ஸிமிக் OCP and progesterone. Second drugs to decrease the size of the fibroid are letrozole, danazole, GnRH continuous agonist or GnRH antagonist. Drugs decreasing progesterone like ulipristal and mifepristone can be given. If second drug also fails அப்படின்னா myomectomy, hysterectomy, urinary embolization, MRG FUS, that is magnetic resonance guided focused ultrasound surgery. Okay, degeneration of fibroid வந்து most common degeneration is hyaline degeneration, least common degeneration is malignant transformation. Red degeneration seen in pregnancies, most common second trimester la regeneration is seen due to aseptic thrombosis in blood vessels supplying fibroid. So necrosis of the fibroid will be there. Clinical features on the abdomen pain, nausea, vomiting with or fever, increased ESR, increased WBC will be seen. Conservatively analgesics, antiemetics are given. If orally not tolerating IV fluids கொடுத்துருவோம். ரெட் டிஜெனரேஷன் வந்து ஏசெப்டிக் த்ராம்போசிஸ் இருக்கும், அதனால நெக்ரோசிஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு. ஓகே, நெவர் கிவ் ஆன்டிபயோட்டிக், நெவர் டெர்மினேட் பிரெக்னன்சி, நெவர் டு மயோமெக்டமி. நெக்ஸ்ட் ஓகே, ஃபைப்ராய்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வில் சி பாலிப்பு. ஸோ localized overgrowth of endometrium polyp. Localized overgrowth of endometrium polyp. Senior knowledge groups is increased age, increased polyp. Common age group வந்து 40 to 49 years. அது வந்து increased incidence with tamoxifen. Polyp வந்து increased incidence with tamoxifen use. Okay, next symptoms வந்து irregular bleeding or intermenstrual bleeding will be there. Postmenopausal இது வந்து reproductive female. Postmenopausal female வந்து postmenopausal bleeding இருக்கும். So red mucosal outgrowth will be there. Smooth narrow base hanging in uterine cavity. It hangs in uterine cavity. Next வந்து pervaginal examination வந்து normal. Ultrasound finding வந்து அந்த டாப்லர் வந்து feeder vessel sign will be there. Hysterosalpingography வந்து filling defect with regular smooth outlines will be there. Red and smooth contour, no surface blood vessels. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா பாலிப்புக்கு வந்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு, டிரான்ஸ்ஃபியூஷன் அல்ட்ராசவுண்ட், more than 40 இயர்ஸில் வந்து எண்டோமெட்ரியல் பயாப்சி டயக்னோசிஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனல் சாய்ஸஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோபி. பாலிப்பில் வந்து இன்வெஸ்டிகேஷனல் சாய்ஸஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோபி, டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பிட்டிக் இருக்குது. ஸோ எண்டோமெட்ரியல் பாலிப் வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் பாலிபெக்டமி, இண்டோசெர்விக்கல் பாலிபெக்டமி, ஹூக்கு. நெக்ஸ்ட் அடினோமயோசிஸ். அடினோமயோசிஸ்னு எண்டோமெட்ரியல் டிஷ்யூ இன் மயோமெட்ரியம். So more than 40 years female, multiparous female more common. So endometriosis and fibroids are associated features. Symptoms வந்து menorrhagia plus sciatic dysmenorrhea, chronic pelvic pain is also present. So adenomyosis வந்து globular symmetrically enlarged uterus, multiple petechial hemorrhages due to menstrual bleeding of endometrial tissue. Will be there. So pervaginal examination வந்து uterus, globular symmetrically enlarged tender uterus. Okay, adenomyosis there will be a tender uterus, that is known as Hall band sign. Size வந்து 20 to 12 weeks pregnant uterus மாதிரி இருக்கும். Never more than 14 weeks. Adnexal tenderness with plus or minus. So myometrial cyst will be there. Venetian band appearance, alternating dark. Adenomyosis வந்து அல்ட்ராசவுண்டில் Venetian or Venetian blind appearance, alternating dark and light bands will be there. And then investigation size வந்து MRI தான். So usually not required. If transformation zone வந்து more than or equal to 12 mm இருந்தால் adenomyosis, less than 8 mm rule out adenomyosis. Gold standard investigation HPE. Research examination best வந்து total hysterectomy followed. Patient refusesனா Mirena IUCD கொடுக்கலாம். Even not just IUCD, there is Mirena IUCD is given. Okay, MRI finding of adenomyosis வந்து adenomyosisல வந்து transitional zone more than or equal to 12 mm இருக்கும். Next, pelvic inflammatory disease definition வந்து என்னன்னா inflammation of the upper female genital tract, uterus, fallopian tube, ovaries and peritoneum. Pelvic inflammatory disease is sexually transmitted disease. Most common causes of pelvic inflammatory disease என்னன்னா polymicrobial. Second most common வந்து chlamydia followed more than gonorrhea. Most common cause of pelvic inflammatory disease in virgin female வந்து genital TB, hematogenous spread. Most common cause of pelvic inflammatory disease in IUCD users வந்து actinomyces. IUCD users வர PIDக்கு காரணம் actinomyces. So symptomatic management of pelvic inflammatory disease வந்து drug of choice for chlamydia, azithromycin 2 gram
single dose or doxycycline 100 mg BD for 7 days plus treat symptomatic partner. Drug of choice for gonorrhea is injection ceftriaxone 500 mg IM single dose or tablet cefixime 800 mg single dose plus treat symptomatic partner. So tablet cefixime 800 mg single dose treat symptomatic partner. இது வந்து கொனோரியாவுக்கு. ஸோ சிடிசி கிரைட்டீரியா ஃபார் டயக்னோசிங் ஆஃப் பிஐடி வந்து மினிமம் கிரைட்டீரியா மாஸ் வச்சுக்கோங்க, எம்ஏஎஸ் மினிமம் கிரைட்டீரியா, அடிஷனல் கிரைட்டீரியா, ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா. ஸோ மினிமம் கிரைட்டீரியா வந்து லோவர் அப்டமன் பெயின் மோஸ்ட் காமன் ஃபாலோட் பை எனி ஆஃப் த ஃபாலோயிங்: cervical tenderness, cervical motion tenderness, adnexal tenderness, uterine tenderness. Additional criteria is fever, mucopurulent discharge, microscopy shows WBC, increased ESR/CRP, lab test positive for chlamydia, gonorrhea. Specific criteria வந்து endometrial biopsy, endometritis, TVS or MRI, laparoscopy வந்து pus oozing from fimbrial end. So always rule out ectopic pregnancy in case of PID. So signs and USG வந்து என்னன்னா adhesions inside the tube, adhesions in peritoneal cavity, hydrosalpinx. PID வந்து அல்ட்ராசவுண்டில் bead and sting appearance, waist appearance, cogwheel appearance, beads and sting appearance, waist sign, cogwheel sign. So beaded appearance on HSG, beaded appearance on HSGயில் beaded appearance இருந்தால் genital TB. ஸோ லாப்ரோஸ்கோபிக் என்ன பிஐடி வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வித் லாப்ரோஸ்கோப்பியில் வந்து டியூப் அட்னெக்ஸ் கேன் பி விஷுவலைஸ்டு. ஸ்கோரிங் ஃபார் கன்செப்ஷன். ஸோ இன் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் வந்து ஸ்கோர் ஃபார் கன்செப்ஷன் கேன் பி டன். அது ஸ்கோர் பேர் வந்து போர் மீசல் ஸ்கோர் வந்து ஸ்கோர் ஃபார் கன்செப்ஷன் இன் பிஐடி. ஸோ ஸ்பெசிமென்ஸ் கேன் பி கலெக்டட். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஐடி பேர் வந்து கெய்ன்ஸ் வில்லி ஸ்டேஜிங். ஸ்டேஜ் 1 2 3 4 நோ பெரிட்டோனைட்டிஸ் ப்ரெசென்ட், டியூப் ஓவரியன் மாஸ் ஆப்சஸ், ரப்சர் டியூப் ஓவரியன் மாஸ், ரப்சர் டியூப் ஓவரியன் மாஸ். இதுதான் ஸ்டேஜ் 1 2 3 4 கெயின் வில்லி ஸ்டேஜிங் பிஐடிக்கு. Fitzhugh-Curtis syndrome அப்படின்னு ஒன்று இருக்குது. Fitzhugh-Curtis syndrome. So adhesions are formed between the liver and anterior abdomen which have violent sting appearances, most common in chlamydia or gonorrhea. அதான் Fitzhugh-Curtis syndrome. நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் பிஐடினால இன்ஃபர்டிலிட்டி தான் மோஸ்ட் காமன். அதுக்கப்புறம் எக்டோபிக் பிரெக்னன்சி, ஹைட்ரோசால்பிங்ஸ், chronic pelvic pain, recurrent PID, Fitzhugh-Curtis syndrome வரும். violent sting appearance இருக்கும். adhesion formed between liver and anterior abdomen, அதுதான் அந்த Fitzhugh-Curtis syndrome. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஃபைண்டிங் இன் பிஐடி என்னெல்லாம் பார்த்தோம். பீட்ஸ் அண்ட் ஸ்டிங் அப்பியரன்ஸ், இது ஹெச்எஸ்டியில் தெரிஞ்ச ஜெனிட்டல் டிபி, பீட்ஸ் அண்ட் ஸ்டிங் வந்து. நெக்ஸ்ட் காக்வீல் பிஐடியில் வந்து காக்வீல் அப்பியரன்ஸ், வேஸ்ட் அப்பியரன்சஸ், வைல்ட் ஸ்டிங் அப்பியரன்ஸ் வந்து Fitzhugh-Curtis syndrome. நெக்ஸ்ட் ஜெனிட்டல் டிபி மோஸ்ட் காமன் செகண்டரி இன்ஃபெக்ஷன். மோஸ்ட் காமன் பிரைமரி சைட் வந்து லங்ஸு, மோர் தென் லிம்ஃப் நோடு. மோஸ்ட் காமன் சைட் வந்து ஜெனிட்டல் ஃபெலோபியன் டியூப், ஆம்புலா ஃபெலோபியன் டியூப், மோர் தென் யூட்ரஸ். ஸோ லீஸ்ட் காமன் சைட் வந்து வல்வா வஜைனா. ஜெனிட்டல் டிபி வந்து மோஸ்ட் காமன் ரூட் ஆஃப் ஸ்ப்ரெட் ஃப்ரம் எண்டோமெட்ரியல் டிபி வந்து டைரக்ட் ஸ்ப்ரெட் தான். ஓகே, எண்டோமெட்ரியல் டிபி டைரக்ட் ஸ்ப்ரெட். சிம்டம்ஸ் வந்து infertility most common symptom, bilateral carnal block, pain second most common symptom, chronic pelvic pain or dysmenorrhea, menstrual irregularities will be there. Metrorrhagia due to endometritis followed by amenorrhea, metrorrhagia followed by amenorrhea due to Asherman syndrome. So systematic symptoms வந்து weight loss, fatigue, evening rise of temperature, decreased appetite will be there. On examination வந்து per abdominal வந்து duffy abdomen plus ascites, per vaginal வந்து reproductive age group female normal, pubertal female bilateral adnexal mass will be there. Investigation of choices: endometrial biopsy in a premenopausal phase. In virgin female வந்து correct day 1 of menstrual blood. So endometrial biopsy not done. So virgin female வந்து correct day 1 of menstrual blood. Investigation of choice வந்து endometrial biopsy தான். So treatment for genital TB வந்து ATT for 6 months கொடுக்குறோம். It improve the fertility. Treatment for infertility in genital TB க்கு வந்து in vitro fertilization is done. ஸோ இப்போ pelvic anatomy டிஸ்டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பட்சத்தில் வந்து ஜெனிட்டல் டிபிக்கு வந்து in vitro fertilization is done. So give ATT followed by HSG in patients with active genital TB to avoid active genital TB இருக்குது அப்படின்னா give ATT followed by HSG. Hysterosalpingography, diurographin dye is used. It's a iodinated water soluble dye passed into the uterus. So leach Wilkinson cannula is used. Bilateral spillage of radiopaque dye is normal. Timing வந்து ப்ரீ ஓவிலேட்டரி ஃபேஸ் day 7 to day 10. HSG எப்போ பண்ணுறோம் day 7 to day 10 ப்ரீ ஓவிலேட்டரி ஃபேஸில். கான்ட்ராண்டிகேஷன் ப்ரெக்னன்சி ஆக்டிவ் பிஐடி ஆக்டிவ் ஜெனிட்டல் டிபினா கான்ட்ராண்டிகேஷன். யூஎஸ்டி ஆஃப் யூசஸ் என்னென்னு பார்த்தோன்னா mullerian malformations are seen in coincidental finding in HSG. In case of genital TB ல வந்து okay, if genital TB ல வந்து typical appearances in fallopian tube, bilateral carnal block, beaded appearance, BCG-LT னு வச்சுக்கலாம். BCG-LT that is beaded appearance, cotton wool spot, gold stick appearance, LT னா lead pipe appearance, tobacco pouch appearance. So in uterine cavity வந்து multiple filling defects plus irregular borders seen due to Asherman syndrome. It is investigation of choice for tubal patency, tubal block seen, filling defect scenes. If the filling defect is smooth அப்படின்னா வந்து fibroid or polyp. If the filling defect have multiple and have mouth eaten appearance, Asherman syndrome.
நெக்ஸ்ட் வந்து என்னென்ன appearance, period appearance, bilateral coronary block, gold stick appearance are there. Next tobacco pouch appearance, genital TB and laparoscopy வந்து appearance is given. So vaginitis, features of normal vaginal discharge. Normal pH of the vagina 4 to 4.5. Two requirements for acidic vaginal pH வந்து estrogen. So presence of glycogen in the epithelium. Dodeline bacilli converts glycogen to lactic acid. Vagina has no glands. Cervical pH is 6 to 8. pH of the vagina in different age groups வந்து before puberty alkaline 6 to 8 இருக்குது. அட் பியூபர்ட்டியில் வந்து டோட்டலின் பஸ்ஸில் இருக்கிறதுனால அல்கலைன் வந்து அசிடிக்காக மாறிடுது. ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லையும் அசிடிக் 4 to 4.5. ப்ரெக்னன்சியில் தான் மேக்ஸிமம் அசிடிக் 3.5 to 4 இருக்கும். ஏன்னா மோர் டோட்டலின் பஸ்ஸில் will மோர் அசிடிக் menstruation ஆஃப்டர் மெனோபாஸ் ரெண்டுலேயுமே வந்து டோட்டலின் பஸ்ஸில் டிசப்பியர். ஸோ டோட்டலின் பஸ்ஸில் டிசப்பியர் ஆஃப்டர் மெனோபாஸ் அண்ட் menstruation டைம்லேயே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அல்கலைன் 6 to 8 மாறிடுது. ஸோ பிஃபோர் பியூபர்ட்டி 6 to 8, menstruation டைமில் 6 to 8, மெனோபாஸ்க்கு அப்புறமும் 6 to 8 அல்கலைன் pH. மற்ற டைமில் அசிடிக் pH 4 to 4.5, ப்ரெக்னன்சியில் 3.5 to 4. ஸோ vaginal discharge இருக்குது அப்படின்னா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ், ஃபிசியாலஜிக்கல் லூக்கோரியா, பாக்டீரியல் வஜினோசிஸ், ட்ரைகோமோனாஸ் வஜினைட்டிஸ், கேண்டிடியாசிஸ். ஸோ vaginal discharge டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து ஃபிசியாலஜிக்கல் லூக்கோரியா, பாக்டீரியல் வஜினோசிஸ், ட்ரைகோமோனாஸ் வஜினைட்டிஸ் அண்ட் கேண்டிடியாசிஸ். ஸோ ஃபிசியாலஜிக்கல் லூக்கோரியாவில் வந்து the discharge will be colorless and odorless. pH வந்து 4 to 4.5, symptoms mostly 1%. நெக்ஸ்ட் பாக்டீரியல் வஜினோசிஸ், ஆர்கானிசம் வந்து கார்டனெல்லா அண்ட் மொபிலினிகஸ். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து கலர்லெஸ் அண்ட் ஃபிஷி ஆர்டராக இருக்கும் டியூ டு ஆல்டர்ட் நார்மல் வஜினல் ஃப்ளோரா. ஸோ pH வந்து மோர் தென் 4.5, மோர் தென் ஈக்குவல் டு 4.5. ப்ரூரைட்டிஸ் நாட் ப்ரெசென்ட். ஸோ ப்ரூரைட்டிஸ் வந்து ஒரே இது ட்ரைகோமோனாஸ் வஜினாலிஸில் இருக்கும் அண்ட் கேண்டிடைசிஸில் இருக்கும். பாக்டீரியல் வஜினோசிஸில் நோ ப்ரூரைட்டிஸ். சலைன் மைக்ரோகிராஃபியில் வந்து க்ளூ செல்ஸ் இருக்கும், வஜினல் எபித்திலியல் செல்ஸ் வித் அட்ஹரண்ட் பாக்டீரியா, அதான் க்ளூ செல். ஸோ இது வந்து பாக்டீரியல் வஜினோசிஸில். நெக்ஸ்ட் பாக்டீரியல் வஜினோசிஸ் கிராம் ஸ்டெயினிங் கோல்டு ஸ்டாண்டர்டு நியூஜெண்ட் ஸ்கோர். அதர் ஃபீச்சர்ஸ் வந்து அம்சல் கிரைட்டீரியா பாசிட்டிவ், டெஸ்ட் பாசிட்டிவ். ட்ரீட்மெண்ட் வந்து ஓரல் மெட்ரோனோடஸ் 500 mg TDS ஃபார் 5 to 7 days. ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அவாய்ட் இட் இன் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. மெட்ரோனோடஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ஸில் அவாய்ட் பண்ணும். பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் நாட் நீடட். அம்சல் கிரைட்டீரியா பாக்டீரியல் வஜினோசிஸ் வந்து தின் ஹோமோஜினஸ் டிஸ்சார்ஜஸ், மோர் தென் 20% க்ளூ செல்ஸ், pH மோர் தென் நாட் ஈக்குவல் டு 4.5. if டெஸ்ட் பாசிட்டிவ் 10% KOH ஆட் பண்ணுறப்ப வந்து டு vaginal discharges it produces fishy or amine odor. Any 3 out of 4 பாசிட்டிவ் அப்படின்னா அம்சல் கிரைட்டீரியா ஃபார் பாக்டீரியல் வஜினோசிஸ் வந்து பாசிட்டிவ். ட்ரைகோமோனாஸ் வஜினைட்டிஸ். நெக்ஸ்ட் ட்ரைகோமோனாஸ் வஜினைட்டிஸ் வந்து ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன். டிஸ்சார்ஜ் வந்து yellowish green discharges with foul smelling, pruritus present, saline micrographil வந்து motility present, gold standard வந்து culture and perspective examinationல strawberry cervix. ட்ரைகோமோனாஸ் வஜினைட்டிஸ் ஸ்ட்ராபெரி cervix, oral metronidase 500 mg TDS for 2 to 7 days கொடுக்குறோம். அவாய்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சிஸ். பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் டன் இதில். நெக்ஸ்ட் வந்து கேண்டிடியாசிஸ், கேண்டிடா ஆல்பிகன்ஸ் காஸ் பண்ணுது. டிஸ்சார்ஜ் வந்து காட்டன் சீஸ் லைக் கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைனா காட்டன் சீஸ் லைக் டிஸ்சார்ஜ்னு சொல்லலாம். pH less than 4. ப்ரூரைட்டிஸ் வந்து இன்டென்ஸ் ப்ரூரைட்டிஸ் இஸ் ப்ரெசென்ட், சூடோ ஹைஃபேஸ் ப்ரெசென்ட் இன் சலைன் மைக்ரோகிராஃபி. கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து கல்ச்சர் தான். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து ஸ்பிளாஷ் டிஸ்யூரியா இஸ் ப்ரெசென்ட். ஸ்பிளாஷ் டிஸ்யூரியா மோஸ்ட் காமன் வஜினைட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி வந்து டயபிட்டிஸ் மெலிட்டஸ் HIV. மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் வஜினைட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் மெலிட்டஸ் HIV, OCP, ஸ்டீராய்டு யூசர்ஸ் எல்லாமே கேண்டிடைசிஸ் தான். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் நான் ப்ரெக்னென்ட் ஃபீமேல் வந்து ஓரல் ஃப்ளூகோனசோல், ப்ரெக்னென்ட் ஃபீமேலில் வந்து குளோட்ரைமசோல், டாபிக்கல் இமிடசோல்ஸ் கொடுக்குறோம். ஸோ பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் நாட் யூஸ்வலி டன். நெக்ஸ்ட்டு சிண்ட்ரோமிக் மேனேஜ்மெண்ட் கிட்ஸ் வந்து பார்க்குறோம். வஜினல் டிஸ்சார்ஜ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் வஜினல் டிஸ்சார்ஜ் ஸ்ட்ராபெரி cervix present தான். பெர்வஜினல் எக்ஸாமினேஷன் யூட்ரஸ் அட்னெக்ஸ் நார்மல். நெக்ஸ்ட்டு வந்து கிட் நம்பர் 2 கொடுக்குறோம். வஜினல் டிஸ்சார்ஜ் வந்து கிட் நம்பர் 2 க்ரீன் கலர் கிட்டு. ட்ரக்ஸ் வந்து செக்னோடசோல் 2 grams ஸ்டாட், ஃப்ளூகோனஸ் 150 mg ஸ்டாட். பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் நாட் கிவன். சர்விக்கல் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் மியூகோபுலண்ட் ஆர் மியூகாய் டிஸ்சார்ஜ். பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷனில் வந்து அன்ஹெல்தி எரோசிவ் அண்ட் அல்சர் ஆர் ஃப்ரைபிள் cervix is present. அன்ஹெல்தி எரோசிவ் அல்சர் ஃப்ரைபிள் cervix is ஏதாச்சும் ப்ரெசென்ட்னா பெர்வஜினல் எக்ஸாமினேஷன் நார்மலாக இருக்குது. கிட் நம்பர் 1 சர்விக்கல் டிஸ்சார்ஜ் கிட் நம்பர் 1 கிரே கலர் கிட்டு. டேப்லெட் ரெஸ்ட்ரோமசின் 1 grams ஸ்டாட், டேப்லெட் செர்விக்ஸைம் 400 mg ஸ்டாட்டு. பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் வந்து கிவன் வித் சேம் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து லோவர் அப்டோமினல் பெயின், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து ரூல் அவுட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் என்ன பண்ணுறது பார்க்குறோம். சிண்ட்ரோமிக் மேனேஜ்மெண்ட் வந்து பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் லோவர் அப்டோமினல் பெயின் ப்ளஸ் டிஸ்சார்ஜ். பெருஜினல் வந்து யூட்ரின் டெண்டர்னஸ், cervical tender, adnexal டெண்டர்னஸ் இருக்குது. கிட் நம்பர் 6 எல்லோ கலர் டிஸ்சார்ஜ் ஃபார் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், லோவர் அப்டோமினல் பெயின் கொடுக்குறோம். ட்ரக்ஸ் வந்து DMC வச்சுக்கலாம், DCM வச்சுக்கலாம், டைலத்திரிக் கார்டியோமைபதி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ட்ரக்ஸ் ஃபார் லோவர் அப்டோமினல் பெயின் வந்து DCM. டேப்லெட் டாக்ஸிசிக்ளின் 100 mg VD ஃபார் 14 days. டேப்லெட் செஃபிக்சைம் 400 mg ஸ்டாட்டு. டேப்லெட் மெட்ரோனிடோசல் 400 mg VD ஃபார் 14 days. பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் வந்து கிவன் வித் கிட் நம்பர் 1. ஸோ cervical டிஸ்சார்ஜ் கொடுத்து தான் சேம் நம்பர் கிட்டு, அதே கிட் நம்பர் 1 கிட் நம்பர் 1. இது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்க்கும் பார்ட்னருக்கு கிட் நம்பர் 1 கொடுக்குறோம். ஸோ ஏஜ் cervix corpus ratio அட் பர்த் வந்து 1:1, பியூபர்ட்டி பிஃபோர் பியூபர்ட்டி வந்து 2:1, அட் பியூபர்ட்டியில் 1:2, ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வந்து 1:3 ஆர் 1:4. மெனோபாஸ் வந்து மறுபடியும் 1:1 ஆயிரம் due to atrophy. இது cervix corpus ratio. Next, infertility definition: inability to conceive even after 1 year of unprotected sexual intercourse.
இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஃபாலோயிங் அன்ப்ரொடக்டிவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து லெஸ் தென் 35 இயர்ஸ்னால் 1 இயர், மோர் தென் 35 இயர்ஸ்னால் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணணும், மோர் தென் 45 இயர்ஸ்னால் 3 மந்த்ஸ். ஸோ பேசிக் இன்வெஸ்டிகேஷன் செமன் அனலைசிஸ், டெஸ்ட் ஃபார் ஓவிலேஷன்ஸ், டெஸ்ட் ஃபார் டியூபல் பெரன்சி. டெஸ்ட் ஃபார் ஓவிலேஷன் வந்து சீரம் ப்ரொஜெஸ்டரான் ஃபீமேல் டே ரேட் ஆஃப் சைக்கிள் மேக்ஸிமம் இருக்கும். டெஸ்ட் ஃபார் டியூபல் பெரன்சி ஹிஸ்டோசல்பிங்கோகிராஃபி between date 7 to 10. Cause of female infertility: ovarian cause most common cause, followed by tubal cause, followed by uterine cause, followed by cervical cause. So ovarian cause the most common reversible cause, anovulation. Tubal cause வந்து second most common. Uterine cause வந்து submucosal fibroid, endometrial polyp, Asherman syndrome, DES exposure, Mullerian malformation. Cervical causes வந்து unexplained. Anti-sperm antibodies, unexplained infertility தான் cervical cause வருது. அந்த anti-sperm antibodies இருக்கும் or cervicitis. So male infertility வந்து most common cause. Testicular causes, abnormal spermatogenesis, most common reversible cause வந்து varicocele. WHO classification ovarian causes வந்து class 1 to 3 பிரிக்கிறாங்க. class 1 வந்து அதாவது ஹைப்போகோனோட்ரோபிக், நார்மோகோனோட்ரோபிக், ஹைப்போகோனோட்ரோபிக் தான் class 1 to 3. ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்போகோனோட்ரோபிக், ஹைப்போகோனோட்ரோபிக் எஃபெக்ட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே கம்மியாக இருக்குது. கால்மன் சிண்ட்ரோம். நார்மோகோனோட்ரோபிக்னு எஃபெக்ட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே நார்மலாக இருக்குது. ஆனுவலேஷன் ஆர் PCOS. ஸோ கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போகோனோட்ரோபிக் வந்து ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்குது. எஃபெக்ட்ஸ் இது மாதிரி ப்ரீமென்ஸ்ட்ரல் ஓவரியன் டிஃபிஷியன்சி. டெஸ்ட் ஃபார் ஓவிலேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓவிலேட்டரி சைக்கிள்ஸ், ரெகுலர் சைக்கிள், மிட் சிண்ட்ரோம், மிட் சைக்கிள் பெயின், டிஸ்மெனோரியா, ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ். ஆனுவலேட்டரி சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ், irregular heavy bleeding will be there. Annual cycles are painless, irregular heavy bleeding will be there. Due to estrogen breakthrough bleeding not persistent with travel. So estrogen breakthrough bleeding annual cycles are there. So basal part temperature mid cycle increase in basal part temperature is in biphasic graph. Cervical mucus study. Estrogen progesterone வச்சு சொல்கிறோம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ப்ரொஃபீஸ், வாட்ரி, எலாஸ்டிக்காக இருக்குது. நோன் அஸ் ஸ்பின் பார்கேட். ஸ்ட்ரெச்சிங் ப்ரெசென்ட்டில் தான் ஸ்பின் பார்கேட். ஃபோர்னிங் வந்து சீன் அண்டர் மைக்ரோஸ்கோபி அண்ட் டே 8. ப்ரொஜெஸ்டரான் வந்து கன்சிஸ்டன்சி திக், ஸ்கேண்டி, விஸ்கஸ், டெஸ்டோஸ்டெரோன் டேக்குன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெச்சிங் ஆப்சென்ட். ஸோ ப்ரொஜெஸ்டரான் பிராமில் இருக்கும்போது ஸ்ட்ரெச்சிங் ஆப்சென்ட், தட் இஸ் டேக்கு. டிசப்பியர் ஃபர்னிங் வந்து டிசப்பியர் பை டே 18 ஆஃப் சைக்கிள். ஹார்மோனல் ஸ்டடி வந்து ப்ரொஜெஸ்டரான் டே 22 ஆஃப் சைக்கிள் வந்து மோர் தென் 10 நானோகிராம் பெர் ml. வஜினல் எபித்திலியல் ஸ்டடி வந்து லேட்டரல் ஆஃப் த வஜினா. எபித்திலியம் வந்து ஸ்டாடிஃபிக்ஸ் காமஸ் எபித்திலியம். சூப்பர்ஃபிஷியல் இன்டர்மீடியட் அண்ட் பேராபிசல் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். Superficial cells வந்து appearance வந்து pink polygonal pycnotic nucleus will be there. Estrogen predominant follicular phaseல இருக்கு. Intermediate cells வந்து blue polygonal regular outline will be there. Small nuclei present, progesterone predominant. அதுப்போ second half of the cycle அதாவது luteal phaseல இருக்கு. Next parabasal cells வந்து blue color hazy outline, big nucleus is present in parabasal cells. No hormonal predominance. அதாவது pre-pubertal இல்லைனா வந்து pure perium இல்லைனா menopausal ageல இருக்குது. ஸோ மெச்சுரேஷன் இண்டெக்ஸஸ் 100 cells counted as ABCன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் PASன்னு வச்சுக்கலாம். parabasal, PAS, that is parabasal, intermediate cells and superficial cell predominance. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது P தான் சொன்னோம். ஸோ parabasal cells, ஸோ மெனோபாஸ் அந்த மாதிரி வருது. ஸோ ஹார்மோனல் predominance. நெக்ஸ்ட்டு உள்ளதில் வந்து superficial cell PAS, எஸ்ல வந்து S predominant. superficial predominant ஃபஸ்ட் ஆஃப் த menstrual cycle. Intermediate cell predominant second of the menstrual cycle, pregnancy. Endometrial biopsy வந்து not commonly done for ovulation. Okay, not commonly done for ovulation. Okay, timing பார்த்தோன்னா day 26. ப்ரீமென்ஸ்ட்ரல் ஃபேஸில் வந்து நம்ம endometrial biopsy பண்ணுறோம். ஏர்லி ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸில் வந்து எப்படி இருக்குன்னா simple tubular gland, stereoscopic of gland, pseudo stratification is present. Nuclear different levels, pseudo stratification, this nuclear different levels. Early secretory phase வந்து subnuclear evacuation, first sign of ovulation and biopsy day 17 to 18 வந்து first sign வந்து subnuclear evacuation தான். Early secretory, late secretory phase வந்து corkscrew glands, sawtooth appearance and secretions in glands will be present. Test to predict ovulation, urinary LH search பார்க்குறோம். Occurs 24 hours before ovulation. Blood LH search occurs 30 to 36 hours before ovulation. Follicular monitoring most commonly done. TVS done for from day 10 on alternate cycles. Ovulation present அப்படின்னா வந்து more than equal to 17 mm follicular size is present, followed by sudden decrease plus fluids in pouch of ductlesses and triple layer endometrium இருக்கும். So more than equal to 17 mm follicular size, sudden decrease followed by sudden decrease in size, fluid in pouch of ductless plus triple layer endometrium. Early proliferative phase single white line in the endometrium. ஸோ ஃபாலிகுலர் க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா 1 to 2 mm per day இருக்குது. லேட் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ், ஏர்லி ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸில் சிங்கிள் ஒயிட் லைன் இந்த எண்டோமெட்ரியம். லேட் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் ஆர் ஓவிலேட்டரி ஃபேஸில் வந்து ட்ரைலமினர் எண்டோமெட்ரியம். செக்ரேட்டரி ஃபேஸில் வந்து திக் எண்டோமெட்ரியம். போஸ்டீரியர் என்ஹான்ஸ்மெண்ட் will be there. மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆனோவிலேஷன் வந்து H5 ஆக்சிஸ் ஒரு நார்மலாக இருக்குது அப்படின்னா ஆனோவிலேஷனுக்கு வந்து குளோமிஃபென் சிட்ரேட், PCOS வந்து லெட்ரோசோல் மோர் தென் குளோமிஃபென் சிட்ரேட். H5 ஆக்சிஸ் அப்நார்மலாக இருக்குன்னா பிட்யூட்டரி அபிலேஷனுக்கு வந்து சிந்தஸ்டிக் LHFSH. IVF related hyperovulation வந்து HMG, human menopause chondrodrophin, Kallmann syndrome, pulsary GnRH is given. Primary ovarian insufficiency, that is premature menopause, physiological enhancement. So FSH produces FSH action granulosal produce inhibin estrogen AMH, that inhibits the FSH. LH cells lactate androgen produce பண்ணுது. So test for ovarian reserve,
Day 23 of cycles, inhibin B decreases, FSH increases, antral follicle count decreases, less than 10 in both ovaries, antral follicle count குறையுது. ஸோ இனிடி ஆன்டிமிலியன் ஹார்மோன் டிக்ரீசஸ் த பெஸ்ட் டெஸ்ட், ஆன்டிமிலியன் ஹார்மோன் டிக்ரீசஸ் த பெஸ்ட் டெஸ்ட். ஏன்னா FSH ஆக்டின் கான்வர்சல் ப்ரொடியூஸ் ஆன்டிமிலியன் ஹார்மோன் டிக்ரீசஸ் த பெஸ்ட் டெஸ்ட். ஆன்டிமிலியன் ஹார்மோன் வந்து glycoprotein produced by the granular cells of the pre-antral and small antral follicles. Normal value of antimullerian hormone வந்து 1 to 3. lesser antimullerian hormone less than 1 இருக்குன்னா poor ovarian reserve, less than higher antimullerian hormone more than 3 இருக்குன்னா PCOS. Outdated test வந்து clomiphene challenge test. இது outdated test not done for ovarian reserve வந்து serum progesterone levels and serum estradiol levels. So indication for ovarian reserve testing, age of female more than 35 years, history of POI, family history of POI, history of radiotherapy or chemotherapy, unexplained infertility, management of the donor X plus IVF. Tubal cause of infertility cause genital TB, pelvic inflammatory disease and endometriosis. Tubal block will be there. Investigation of the HST urography use பண்ணுறோம். Wilkinson bleaching dosing Canada followed by laparoscopic chromoperturbation பண்ணணும். கோல்டு ஸ்டாண்டர்ட் தான். டை வந்து மெத்திலின் ப்ளூ அண்ட் இண்டோகாரமின் டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் யூனிலேட்ரல் பிளாக் வந்து லாப்ரோஸ்கோபிக் chromoperturbation பண்ணி IUI ப்ளஸ் குரோமோஃபின் செட்ரேட் ட்ரீட்மெண்ட் லைக் அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபெர்டிலிட்டி மாதிரி. பைலேட்ரல் பிளாக் இருக்குன்னு கார்னல் பிளாக் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஃபிசியாலஜிக்கல் ஸ்பாசம், மோஸ்ட் காமன் pathological causes genital TB, ஹிஸ்டோஸ்கோபிக் கேலினேஷன் பார்த்து அதை தின் ஒயர் பாஸ் பண்ணி ரிலீவ் ஸ்பாசம், தட் இஸ் ஹிஸ்டோஸ்கோபிக் கேலினேஷன் ப்ளஸ் லாப்ரோஸ்கோபிக் chromoperturbation. பிளாக் பெர்சிஸ்ட்னா ஜெனிட்டல் டிபில் இருந்தால் IVF தான். ஸோ பைலேட்ரல் டிஸ்டல் பிளாக் இருக்குது, இது பார்த்து கார்னல் பிளாக், அடுத்தது டிஸ்டல் பிளாக்னா லாப்ரோஸ்கோபிக் chromoperturbation, மைல்ட்னா ஃபெமிலியோபிளாஸ்டி, சிவியர்னா IVF will be done. Fluid in hydrosalpinx is embryotoxic salpingectomy followed by IVF. Cervical and uterine cause of infertility, cervical immunological causes சொல்கிற anti-sperm antibodies in the cervix, SIMS test, post-coital test or Huner test வந்து day 12 to 14 of the cycles is outdated test as the treatment is same as unexplained infertility. So cervical cause management வந்துன்னா clomiphene citrate plus IUI 3 cycles. Uterine cause most common cause வந்து submucosal fibroid. Type 0 type 1 வந்து மேனேஜ்மெண்ட் ஹிஸ்டோஸ்கோபிக் மயோமெக்டமி, டைப் 2 லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி, முலேரியன் மால்ஃபார்மேஷன்னா செப்டட் யூட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஷர்மேன் சிண்ட்ரோம். ஸோ சப்மியூக்கசல் ஃபைப்ராய்ட்ஸ் டைப் 0 டைப் 1 ஹிஸ்டோஸ்கோபிக் மயோமெக்டமி, டைப் 2 லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி, முலேரியன் மால்ஃபார்மேஷன், செப்டட் யூட்ரஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். ஆஷர்மேன் சிண்ட்ரோம் இதெல்லாம் யூரின் காசஸ். டைமிங் ஆஃப் டெஸ்ட் பண்ணால் ஆல் டெஸ்ட் ஃபார் ஓவுலேஷன் எக்ஸப்ட் ஃபாலிகுலர் மானிட்டரிங் வந்து டே 22 ஆஃப் த சைக்கிளில் பண்ணுறோம். ஓகே, ஆல் டெஸ்ட் ஃபார் ஓவுலேஷன் வந்து டே 22 ஆஃப் த சைக்கிளில் பண்ணுறோம். ஃபாலிகுலர் மானிட்டரிங் வந்து டே 10 ஆஃப் த சைக்கிளில் பண்ணுறோம். டெஸ்ட் ஃபார் ஓவேரியன் ரிசர்வ் வந்து டே 2 அண்ட் டே 3 வந்து டெஸ்ட் ஃபார் ஓவேரியன் ரிசர்வ். ஆன்டிபயோட்டிக் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து எனி டே யூ கேன் டூ. HSG லெவல்ஸ் வந்து டே 7 to day 10. HSG லெவல் சீரம் ஓகே HSG ஹிஸ்டோசால்பிங்கோகிராஃபி வந்து டே 7 to day 10 பண்ணுறோம். போஸ்ட் காய்டல் டெஸ்ட் டே 12 to 20, டே 12 to 14. ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி டெக்னிக் வந்து இன்ட்ராயூட்ரன் இன்செமினேஷன், IUI. ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 10 million மினிமம் ஸ்பெர்ம் கவுண்ட் 10 million per ml இருக்கணும். ஸோ ப்ராசஸ் ஸ்பெர்ம் இன்ஜெக்டட் இன்டு த ஃபீமேல் யூட்ரஸ் வித் catheter, that is IUI, இன்ட்ராயூட்ரன் இன்செமினேஷன். இண்டிகேஷன் வந்து மைல்டு ஆலிகோஸ்பெர்மியா, that is more than 10 million per ml இருக்கணும். மினிமம் டு மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ், அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் வெஜினிஸ்மஸ், cervical factor infertility, failure of erection in males. இது எல்லாத்துக்கும் we are using intrauterine insemination. In vitro fertilization sperm count minimum வந்து 5 million per ml, oocytes வந்து 50,000 to 1 lakh. So drugs used for hyperovulation வந்து HMG. So indication bilateral tubal block, mullerian agenesis, management வந்து IVF and surrogacy. Decreased ovarian reserve, சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ், ஜெனிட்டல் டிபி டிஸ்டார்டட் அனாட்டமி இருக்குது. மேலில் வந்து ஆலிகோஸ்பெர்மியா, that is 5 to 10 million per ml இருந்துச்சு அப்படின்னா we can use this. கான்ட்ராண்டிகேஷன் ஸ்பெர்ம் கவுண்ட் less than 5 million, அசோஸ்பெர்மியா, அஸ்தினோஸ்பெர்மியா. ஸோ ICSI இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்ஸ், ஸ்பெர்ம் நீடட் பெர் oocyte வந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் போதும். இண்டிகேஷன் வந்து இண்டிகேஷன்ஸ் ஆல்டர் இண்டிகேஷன் ப்ளஸ் கான்ட்ராண்டிகேஷன் ஃபார் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ ஆல் ஆர் யூஸ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சிவியர் ஆலிகோஸ்பெர்மியா we can use ICSI. Management of testicular azoospermia, surgical procedure to retrieve sperms, TEXA, TESINA வந்து testicular sperm aspiration, testicular sperm extraction. PESA percutaneous epididymal sperm aspiration, microsurgical epididymal sperm aspiration followed by ICSI. The management of testicular azoospermia. Semen analysis done after 2 to 7 days of abstinence. Same samples should reach lab within 1 hour. Analysis done on liquefied sperms. Liquefaction time is 20 to 30 minutes. Sperm attains maturity in fractional part of epididymis. Sperm attains motility in distal part of epididymis.
So WHO criteria for analysis is 2022 படி WHO semen analysis given minimum criteria for conception. Most important semen analysis parameter is morphology followed by motility more than concentration. Parameter that remains unchanged in new criteria. Okay, new criteria வந்து total sperm count 39 million per ejaculator, sperm morphology 4% according to strict Tigerberg criteria. Semen volume வந்து 1.4 ml, absent semen spermia. Sperm number is 39 million per ejaculate. Sperm concentration is 16 million per ml. Less than 16 million oligospermia, less than 5 million severe oligospermia, no sperm azoospermia. Absent semen is aspermia. Absent semen. Total motility வந்து 42%. Decreased motility is asthenospermia. Progressive motility is 30%. Non-progressive motility 1%. Immotile sperms 20%. Viability 54%. If not viable, necrospermia. Necrozoospermia. Morphology pH should be more than 7.2, 4%. Morphology normal இருக்கிறது வந்து 4% இருக்கணும். If abnormal morphology na teratozoospermia. So management of abnormal semen analysis, azoospermia, repeat semen. So azoospermia இருக்கணும், repeat semen analysis, minimum gap of 1 week, ideal gap of 1 month is given. Azoospermia present na FSH less testosterone levels. FSH decreases, testosterone decreases, hypogonadotrophy, hypogonadism, organ involved on hyperthermos or pituitary, Kallmann syndrome, hypothyroidism, increased prolactin. FSH increases, testosterone decreases, hypergonadotrophy, hypogonadism, organ involved on the testis, Klinefelter syndrome, mumps orchitis, exposure to heat. FSH normal, testosterone normal, normogonadotrophic, normogonadism, organ involved on the sperm pathway, vasectomy, cystic fibrosis, varicocele, retrograde ejaculation. Sperm pathway on the testis, spermatogenesis, epididymis, vas deferences, seminal vesicles, secretion in the majority of the semen, fructosis. Ejaculatory duct, prostate secretions makes the semen acidic. Bulbourethral Cowper's gland, secretion released only during intercourses in the bulbourethral Cowper's gland. Next is sperm disorders on the azoospermia, cystic fibrosis, pelvic absence of vas deferens and seminal vesicles, Klinefelter syndrome on the testis, small and hypoplastic. Tall men, long limbs will be there. Gynecomastia will be present. Asthenospermia, cardiogenic syndrome, immotile cilia syndrome, and varicocele are the causes. OATS, that is oligospermia, asthenospermia, teratospermia. OATS, oligospermia, asthenospermia, teratozoospermia. Smokers and varicocele are the causes. Obstructive azoospermia. FSH less testosterone and the HP axis are normal. Best prognosis. Decreased semen volume, decreased fructose, absent seminal vesicle, blocking ejaculatory duct, retrograde ejaculation. Transurethral UST பண்ற SV, that is seminal vesicle absent na CFTR gene testing, seminal vesicle present na dilated na blocked, normal na retrograde ejaculation. So normal semen volume, normal fructose levels na block above the level of the seminal vesicles. So vas deferens or epididymis problems, scrotal UST is done. Management of male infertility is oligospermia, IUI, that is 10 to 15 million na IUI, oligospermia 5 to 10 million per ml na IVF, severe oligospermia, azoospermia, non-obstructive, ICSI, azoospermia obstructive, resection and anastomosis, erectile dysfunction, sildenafil, premature ejaculation, SSRI, fluoxetine, ejaculatory dysfunction like hypospadiasis, retrograde ejaculation, IUI is done. Next, mullerian malformation, female internal genitalial organs is formed by mullerian duct. So right mullerian duct, left mullerian duct, fallopian tube, uterus, cervix, upper and upper of the vagina is formed. So below upwards la வந்து fuse ஆகுது, septa form ஆகுது, septa resolves by 20 weeks of intraluteral life, fundus dome shaped. Defects in any of these steps leads to mullerian malformation or lateral fusion defect. So அது வந்து 7 கிளாஸாக பிரிக்கிறோம் mullerian malformation. First class 1 mullerian agenesis, both mullerian duct absent, ovary normal, ovulation normal, estrogen normal. Unicornuate uterus associated with ectopic ovary, ectopic pregnancy, ruptured uterus, unilateral dysmenorrhea. So not seen transverse layer irukadhu, leech culture can will be there. Okay, unicornuate uterus வந்து only one mullerian duct present plus rudimentary horn is present. One fallopian tube, one half uterus, half cervix and half vagina. On histosalpingography வந்து single fallopian tube, banana shaped uterus இருக்கும். Unicornuate uterus is banana shaped uterus. Most common uterine malformation associated with renal anomaly. Unicornuate uterus தான் வந்து associated with renal anomaly. Uterus didelphius வந்து if both the mullerian duct are present but either fail to fuse or fuse only in the vagina. அப்படிங்கிறது uterine didelphius. So not seen, transverse layer not seen. Transverse layer வராது. Fallopian tube, 2 uterus, 2 cervix, vagina 2 or 1. Hans histosalpingography வந்து 2 leech weakens and cannula seen. Class 4 is bicarbonate uterus, both mullerian duct fuse in vagina and cervix but not in the uterus. Suggest image வந்து angle between the uterine horns வந்து angle between the uterine horns is obtuse. Distance between the two horns வந்து more than or equal to 4 cm. 2 fallopian tube, 2 uterus, 1 cervix, 1 vagina. Distinguishing feature, control of uterus divided septate versus bicarbonate.
ஸோ ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹெச்எஸ்டியில் வந்து ஃபண்டஸ் ஆஃப் தி யூட்ரஸ் cannot be seen, cannot differentiate the septate and bicarbonate. டிஸ்டிங்ஷன் வந்து ஃபண்டஸ் ஆஃப் தி யூட்ரஸ் வந்து டிவைட் ஆகிருக்கணும் என்ன பைகார்பனேட் யூட்ரஸில். Septate uterus வந்து போஸ்ட் மெட்டர்னிட்டி ஃபியூசஸ் செப்டா இஸ் ஃபார்ம்டு பட் செப்டா ஃபெயில் டு ரிசால்வ். ஃபண்டஸ் ஆஃப் தி யூட்ரஸ் ஃபியூஸ்டு இன் செப்டேட் யூட்ரஸ். ஃபண்டஸ் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும், ஃபியூஸ் ஆகிருக்காது பைகார்பனேட்டில். ஸோ ஃபியூஸ் ஆகிருக்காது செப்டேட்டில். ஆங்கிள் பிட்வீன் த யூட்ரின் ஹார்ன்ஸ் வந்து அக்யூட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹார்ன்ஸ் less than 4 cm. From outside the uterus appear normal, from inside the septa present, 2 fallopian, 2 uterus, 1 cervix, 1 vagina. So to differentiate septate and bicarbonate uterus as well, fundus of the uterus is visualized, undivided or this is septate. Arcuate uterus, everything is normal, only intact to fuse, septa forms and septa resolves. Fundus of the uterus is flat, that is arcuate uterus. Best reproductive outcome in arcuate uterus is in utero exposure to diethyl stilbestrol. Diethyl stilbestrol is a synthetic estrogen given to pregnant mother. Now discussing most common malignancy that diethyl stilbestrol are associated with clear cell carcinoma of cervix and cervix and vagina. Most common uterine malformation associated with DESS hypoplastic uterus. Most specific uterine malformation associated with the DESS T-shaped uterus. DES exposure does not lead to renal anomalies in females. HST based diagnosis. Number of fallopian tubes unicornuate, 1 unicornuate, 2 வந்து number of leads Wilkinson cannula. Number of leads Wilkinson cannula வந்து 2 இருக்குன்னா டைட்டல் ஃபேஸ். ஆங்கிள் between the uterine horns பார்க்கணும். 1 இருக்குது அப்படின்னா ஆங்கிள் between the uterine horns. Obtuse அப்படின்னா distance between the horns more than 4 cm அப்படின்னா bicarbonate. Acute distance between the horns less than 4 cm septate. So next most common Mullerian anomaly வந்து septate, followed more than bicarbonate uterus. Most common clinical feature recurrent abortion. Most common uterine malformation associated with second trimester abortion, more than first trimester வந்து septate uterus. Infertility associated with septate uterus. Best outcome arcuate uterus is best outcome, more than arcuate uterus, more than didelphys uterus. Worst outcome வந்து septate uterus. Uncommon in didelphys வந்து transverse line. Maximum associated with renal anomalies. Unicornuate uterus maximum associated with renal anomalies, more than Mullerian agenesis. Surgery for septate uterus வந்து histoscopic resection of septum. Indications for surgery is recurrent abortion. Outdated surgery வந்து Jones metroplasty. Outdated surgery for bicarbonate uterus வந்து Strassman metroplasty. So surgery for didelphys uterus and bicarbonate uterus is unification surgery. Malpresentation, serine congenital malformation. Transverse line வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா septate uterus, subseptate uterus, bicarbonate uterus. Breach is seen in uterine dental phase. So investigation for Mullerian malformation. First investigation recurrent abortion suggestion, TVS, infertility and HSD. Investigation choice is 3D ultrasound. Gold standard investigation is MRI. Last result laparoscopy histoscopy plus histoscopy. Gynecological complication with Mullerian malformation is infertility, outflow tract obstruction, hematometra, endometriosis. If a pubertal female has endometriosis, rule out Mullerian malformation, dysmenorrhea. Gynecological complications. Obstetric complication with Mullerian malformation is recurrent pregnancy loss, preterm labor and malpresentation. Most common complication overall is recurrent pregnancy loss. Specific complication in unicornuate uterus வந்து unilateral dysmenorrhea, ectopic pregnancy, ectopic ovary, unilateral renal anomalies. Prolapse. Support of uterus. Ligaments which support the uterus வந்து cardinal ligament, mecanthroid ligament or transverse ligament மூணு தான். So cardinal or mecanthroid or transverse cervical ligament, pubocervical ligament, uterosacral ligament. Pubocervical ligament, uterosacral ligament, cardinal ligament. So together known as triradiate ligament. Muscle which support the uterus வந்து BLSD னு வச்சுக்கலாம். Bulbous spondylosis, levator ani, most important support levator ani. Upper superficial transverse பண்ணி muscle BLSD. Next mechanical support. Prevent prolapses வந்து angle of antiflexion, angle between the uterus and cervix and vagina பார்க்க போகிறோம். ஸோ angle between the uterus and cervix வந்து angle of antiflexion 120 degree, angle between the cervix and vagina வந்து angle of antiversion 90 degree. Peritoneal examination வந்து anterovated uterusல வந்து fundus more than anterior lip of the cervix. In retroverted uterus, post lip of the cervix is felt first. Anterovated uterusல fundus is felt, அதுக்கப்புறம் anterior lip of the cervix. Retroverted uterusல post lip of cervix is felt first. So first step for prolapse, retroversion of the uterus can be done manually. Fixed retroverted uterus seen in endometriosis. Ligament which keeps the uterus in anteverted position, round ligament more than uterosacral ligament. First round ligament more than cardinal ligament. Ligament which prevents retroversions, uterosacral ligament more than round ligament. Ligament which is secondary support is round ligament. Ligament which does not support is broad ligament. Which part of the levator ani if damaged has maximum chance of causing prolapse? Puborectalis. Puborectalis with damaged maximum chance of prolapse more than pubococcygeus.
டிக்யூபிட்டஸ் அல்சர்னா காஸ் வீனஸ் கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட் பேக்கிங் வித் ஆக்ரிஃப்ளேவின் ஆன்டிசெப்டிக்கையும் அண்டு ஆக்ரிஃப்ளேவின் ஆன்டிசெப்டிக் அண்ட் கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்டர்லி மெனபாசல் ஃபீமேல், பர்த் ட்ராமா, மல்டிகிராவிட, இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி. Best method to prevent prolapse is Kegel exercise or perineal exercises. So next, classification of prolapse, POPQ classification. Reference point is hymen. So hymen ku 1 cm, more than 1 cm above the hymen is first degree, within 1 cm before and 1 cm after included hymen, 1 cm before and 1 cm after area flow included second degree. More than 1 cm below the hymen is third degree. Procedure whole cervix and uterus lies outside the vagina. Vaginal prolapses வந்து anterior 2 prolapse, posterior 3 prolapse. Anterior 2 prolapse வந்து cystocele, erythrocele. Posterior 3 prolapses are enterocele, rectocele, laxed perineum. Vaginal degeneracy support வந்து level 1, 2, 3 பிரிக்கிறோம். Support upper 1/3 of the vagina, middle 1/3, lower 1/3 of the vagina. Supporting section uterosacral ligament, cardiac ligament, defect is the apical prolapse part, prolapse elongation of the cervix, supravaginal part and enterocele. Level 2 வந்து என்னன்னா middle 1/3 of the vagina வந்து support பண்ணுது. Supporting section வந்து paravaginal tissues, defects leads to rectocele, cystocele. Level 3 support வந்து lower 1/3 of the vagina support பண்ணுது. Supporting section வந்து perineal body and muscles attached to it. Defects leads to erythrocele and laxed perineum. ஸோ congenital cervical elongation is post vaginal part of the cervix elongate இருக்கும். Vaginal prolapse வந்து anterior vaginal wall வந்து upper 2/3 வந்து cystocele, lower 1/3 வந்து erythrocele. upper 1/3 cystocele வந்துச்சுன்னா anterior போத்துக்கும் ரெண்டுக்குமே anterior calporaphy ட்ரீட்மெண்ட். ஸோ posterior vaginal wall வந்து upper 1/3 enterocele, upper 1/3 prolapse வந்து enterocele. ட்ரீட்மெண்ட் வந்து மெக்கல் கல்டோபிளாஸ்டி. ஸோ மிடில் 1/3 rectocele, lower 1/3 laxed perineum. rectocele, laxed perineum ரெண்டுக்குமே posterior calporaphy is done. only for enterocele மட்டும்தான் மெக்கல் கல்டோபிளாஸ்டி. இது ரெண்டுக்கும் posterior calporaphy. Management for vaginal prolapse same for all age group and parity. Outdated surgery for enterocele is Moskowitz repair and Halban repair வந்து outdated பண்ணிட்டாங்க. ஸோ vault prolapse வந்து prolapse of vaginal stump after hysterectomy. To prevent vault prolapse after hysterectomy, uterosacral suspension is done prophylactically. So management of vault prolapse is vaginal surgery. Uterosacral suspension is both prophylactic and therapeutic. Sacrospinous fixations, Leafold calpoplexus is done. So abdominal surgery பார்த்தோம்னா sacral calpoplexy difficult to perform but gives best result. Mesh attached into one side sacral promontory and the other side to vault. One side sacral promontory and the other side to vault. Most commonly done in uterosacral suspensions. Remember, Burch calpo suspension is a surgery for stress urinary incontinence and not vault prolapse. Okay, first vault prolapse நம்ம பார்க்குறோம். vault prolapse வந்து prolapse of the vaginal stump after hysterectomy. To prevent vault prolapse after hysterectomy, uterosacral suspension is done prophylactically. Management of vault prolapse வந்து vaginal surgeries வந்து uterosacral suspension both prophylactic and therapeutic பண்ணுறோம். Sacrospinous fixation, Leafold calpoplexis. Abdominal surgeries வந்து sacral calpoplexy. So it is difficult to perform but gives best result. Mesh வந்து one side sacral promontory and the other side to vault. இதான் வந்து அட்டாச் இருக்குது sacral calpoplexy. Sacral promontory வந்து vaultல அட்டாச் பண்ணுறோம் மெஷர். Most common வந்து uterosacral suspension. ஸோ பல்ச் கால்போ சஸ்பென்ஷன் வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் பண்ணுறோம். பர்ச் கால்போ சஸ்பென்ஷன் இஸ் டன் ஃபார் SUI. சாக்ரல் கால்போப்ளெக்ஸி. ஓகே, அது பண்ணிட்டு இது வந்து பர்ச் கால்போ சஸ்பென்ஷன் இஸ் டன் ஃபார் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் யூரின் prolapses. So depends on the age and parity of the females is done for second degree and third degree prolapses. Uterocervical prolapse in reproductive age female who need future child bearing அப்படின்னா sling surgery or sling calpoplexy, sling surgeries பண்ணுறோம். பெஸ்ட் ரிசல்ட் வந்து ஷிரோத்கர் ஸ்ட்ரிங் சர்ஜரி. psoas muscle hook used to prevent the complication on the left side. ஸோ லீஸ்ட் காம்ப்ளிகேஷன் வந்து என்னென்னா புரண்டேர் ஸ்லிங் ஆப்ரேஷன். ஸோ prolapse in reproductive age female, prolapse in reproductive age female who do not need future child bearing. வந்து in increased uterocervical length, forthright surgery more than Manchester surgery. ஸோ prolapse in reproductive age female வந்து who do not need further child bearing வந்து increase in uterocervical length பண்ணுறோம். ஸோ forthright surgery, forthright surgery or Manchester surgery or the best surgery. Forthright surgery or Manchester surgery is the best surgery. Two steps. First step cervical amputation, second step plication of cardiac ligament leads to recurrent abortion due to incompetent as of the second trimester வந்து அதுபோக cervical stenosis and cervical dystocia also occur. Prolapse in menopausal females or female who have completed childbearing, vaginal hysterectomy is done. If there is third degree uterine prolapse plus cystocele and rectocele, vaginal hysterectomy plus anterior calporaphy and posterior calpoperineopathy together known as Ward-Mayo hysterectomy. What is Ward-Mayo hysterectomy? So vaginal if there is third degree uterine prolapse, cystocele, rectocele இருந்துச்சுன்னா we will do vaginal hysterectomy plus anterior calporaphy plus posterior calpoperineopathy together known as Ward-Mayo hysterectomy. So prolapse in female 60 to 65 years with some contraindication to surgery is diabetes, pressure,
hypertension should be there. Leaford colpocolysis is done. So prolapse in a female more than 65 years with comorbidities or prolapse in a pregnant or postpartum female is ring pessary, should be changed every 3 months. So urinary fistula, ureterovaginal fistula, continuous urine dribbling from the vagina, normal bladder emptying will present. Vesicovaginal fistula, continuous urine dribbling from the vagina, vesicovaginal normal bladder emptying is absent. Ureterovaginal fistula, continuous dribbling of urine from the vagina is not present. Ureterovaginal fistula during micturition urine comes out from the vagina plus urethra, urine comes out from the vagina and urethra, that is ureterovaginal fistula. Only during passing micturition urine comes out from both urethra and vagina. Ureteric injury, most common site of ureteric injury during hysterectomy is water under the bridge, 2 cm lateral to the internal os, water under the bridge, and that is most common site of ureteric injury. More than pelvic brim second most common. So maximum risk of ureteric injury birth time cystectomy la irukum. Most common ureteric injury seen with total abdominal, most common ureteric injury seen with total abdominal hysterectomy, simple hysterectomy. Maximum risk is in birth time cystectomy. Methylene blue 3 swab test. So uppermost cardinal swab, middle and lowermost cardinal swab, only lowermost cardinal swab. Uppermost cardinal swab wet with urine and not blue. Uppermost cardinal swab wet with urine not blue அப்படினா ureterovaginal fistula. Middle and lowermost cardinal swab wet with urine plus blue அப்படினா vesicovaginal fistula. Only lowermost cardinal wet with urine plus blue, ureterovaginal fistula. Ureterovaginal fistula, vesicovaginal fistula features. Most common urinary fistula is vesicovaginal fistula. Most common cause developing conditional hysterectomy, developing conditional obstructed labor. Investigation choice methylene blue 3 swab test gold standard cystoscopy. Timing of repair diagnosed at the time of surgery or within 24 hours of symptoms. Immediate repair is done. 24 hours of symptoms are okay. Within 24 hours of symptoms, immediate repair is done. More than 24 hours if this is present, vesicovaginal fistula is more present more than 24 hours அப்படினா repair after 6 weeks. Technique Chaser-Moyer technique, Ladsko technique. Chaser-Moyer technique இல்லனா Ladsko technique. Post-operative instruction, continuous bladder drainage for 2 weeks, antibiotic for 2 weeks, no perispectrum pervaginal examination, no intercourse for 3 to 6 months, no pregnancy for 1 year. Named surgeries. So named surgeries course என்ன பார்க்க போகிறோம். ஸோ பெக் செல்ஸ்ங்கிறது non-ciliated cells present in fallopian tube. Superficial, intermediate and parabasal cells are type of cells seen in vagina. Superficial cells is seen when estrogen is predominant, that is first half of the cycle. Intermediate cell is seen when progesterone is predominant, second half of the cycle. Parabasal cells has no hormonal predominance after menopause, before puberty and in pure period. Maturation index next. Out of 100 cells of the vagina number of hybrid arranged PIS and the PAS, that is parabasal, intermediate and superficial arranged. Proliferative phase so first half of the cycle predominant superficial, second half of the cycle intermediate. No hormonal predominance, that is menopause parabasal. So clue cells in the vaginal epithelial cells to which the bacteria are adherent as clue cells in bacterial vaginosis. Tanner staging is for breast and pubic hair, total 5 stages. Gainesville staging for staging of PID, Gainesville staging. Straw staging is for women's life. Ferryman-Galway staging hirsutism, number of sites 9. Significant each site score 0 to 4, number of site 9, significant site score 0 to 4. This hirsutism Ferryman-Galway staging. Prader stage score Prader score for virilization. Prader score is for virilization. Nugent score is for bacterial vaginosis. Significant score 7 to 10% அப்படினா bacterial vaginosis present. Bohr-Meisel score for chances of conception in a patient of PID. So for chances of conception in a patient of PID என்னன்னா Bohr-Meisel score. Type of organism not included in score. Rotterdam criteria for diagnosis of PCOS. Amsel criteria for diagnosis of bacterial vaginosis. So 3 out of 4 இருக்கணும். அது என்னன்னா grayish white discharge, pH more than 4.5, clue cells more than 20%, Whiff test positive. Whiff testனா அந்த Fisher amine order இருக்கும். KOH 10% KOH ஆட் பண்றப்ப. Splash dysuria candidiasis, feeder vessel sign seen and Doppler endometrial polyp. Mushroom cap sign MRI ல deep retrosigmoid endometriosis mushroom cap sign இருக்கும். Venetian band sign USG ல it is present in Asherman syndrome. Venetian blind
அந்த ஸ்ட்ரிப்ஸாக தெரியுது. யூஎஸ்டியில் ஆஷர்மன் சிண்ட்ரோம். ஹோனன் கிரைட்டீரியா இஸ் ஃபார் பார்த்தோலின் கிளாண்ட் கார்சினோமா. ஹோனன் கிரைட்டீரியா. சில்லட் ஜூவல் பாடி யோக்சர் டியூமர் இருக்குது. காலெக்ஸ்னர் பாடி ப்ரெசன்ட் இன் யோக்சர் டியூமர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எண்டோடெர்மல் சைனஸ் டியூமர். காலெக்ஸ்னர் பாடி வந்து கிராண்டோசர் செல் டியூமர். ஸ்டாமோ பாடி ப்ரெசன்ட் இன் எபித்தீலியல் ஓவேரியன் டியூமர்ஸ். வால்தாடு செல் நெஸ்ட் பிரென்னர் டியூமர். சிக்னட் ரிங் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் குருக்கன்பர்க் டியூமர். நேம்டு சர்ஜரிஸ் வால்ட் ப்ரொலாப்ஸ்க்கு வந்து சாக்ரல் கால்போபெக்சி, யூட்ரோசாக்ரல் சஸ்பென்ஷன், சாக்ரோஸ்பைனஸ் ஃபிக்சேஷன். ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு வந்து இன்வாலண்டரி பாசேஜ் ஆஃப் யூரின் அண்ட் இன்க்ரீசிங் இன்டர்னல் ப்ரெஷர் லைக் காஃபிங் அண்ட் ஸ்னீசிங் தான் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து பர்ச் கால்போ சஸ்பென்ஷன். So it is an abdominal surgery. Proximal urethra is attached to the Cooper ligament or iliopectineal ligament. Most commonly done வந்து TOT more than TVT. ஸோ வெசிகோ வெஜினல் ஃபிஸ்டுலா வந்து என்ன ஆப்ரேஷன்னா சாசர் மோயர் டெக்னிக் இல்லை லேட்ஸ்கோ டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். யூட்ரின் இன்வர்ஷன் ஆயிடுச்சுன்னா ஹால்டைன் சர்ஜரி, ஹால்பன் சர்ஜரி வந்து யூட்ரின் இன்வர்ஷனுக்கு. வஜினோபிளாஸ்டி வந்து மெக்கின்டோல் வஜினோபிளாஸ்டி, லாப்ரோஸ்கோபிக் வெச்செட்டி டெக்னிக்கு. பைகார்னிக் யூட்ரஸ் அவுட்டேரியர் சர்ஜரி வந்து ஸ்ட்ராஸ்மன் மெட்ரோபிளாஸ்டி. செப்டிக் யூட்ரஸ் அவுட்டேரியர் சர்ஜரி வந்து ஜோன்ஸ் மெட்ரோபிளாஸ்டி. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ட்ராசெப்ஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் பார்க்க போகிறோம். ஓசிபியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்டரான் இருக்குது. ஆனோவிலேஷன் தான் மெயின் மெக்கானிசம். திக் செர்விக்கல் மியூக்கஸ், தின்னிங் ஆஃப் எண்டோமெட்ரியம். அதாவது ஆனோவிலேஷன் மெயினாக டிக்ரீசஸ் எஃப்எஸ்ஹெச் தான் மோர் தென் டிக்ரீஸ் எல்ஹெச். பிஓபி ப்ரொஜெஸ்டரான் ஒன்லி பில்ஸ் வந்து மேக் செர்விக்கல் மியூக்கஸ் திக்கர். ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் என்னென்னா ப்ரொஜெஸ்டரான் இன் ஸ்மாலர் குவான்டிட்டிஸில் வந்து இன்க்ரீசஸ் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெஸ்டரான் இம்ப்ளான்ஸ் ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் ஆர் செராசிட்டி. ப்ரொஜெஸ்டரான் பிஓபி இன் இந்தியா, அதர் ப்ரொஜெஸ்டரான் பில்ஸ் இன் இந்தியா வந்து செராசிட்டி. தட் இஸ் ஆனோவிலேஷன் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் செர்விக்கல் மியூக்கஸ் திக் அதர் மெக்கானிசம். காப்பர் ஐயூசிடி வந்து ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன். காப்பர் ரிலீசிங் இன்டியூசஸ் த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். ஸோ இட் இன்ஹிபிட் இம்ப்ளான்டேஷன். மிரினா வந்து ப்ரிவென்ட் இம்ப்ளான்டேஷன். எண்டோமெட்ரியல் வந்து தின்னாக இருக்குது. சென்டோக்ரோமன் மேக்ஸ் எண்டோமெட்ரியம் அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் அண்ட் இன்ஹிபிட் இம்ப்ளான்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து லார்க் மெத்தட் வந்து லாங் ஆக்டிங் ரிவர்சிபிள் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட். ஸோ இம்ப்ளான்ஸ் ஐயூசிடிஸ் இன்ஜெக்ஷன்ஸ். பெர்மனன்ட் மெத்தட் என்னென்னா ஃபீமேல்ஸில் வந்து டியூபல் லைகேஷன், இனி லாப்ராட்டமி அண்ட் லாப்ரோஸ்கோபிஸ் தென் ஹிஸ்டோஸ்கோபிக் மெத்தட் இஸ் எஷ்யூர். மேலில் வந்து வேசிக்டமி பண்ணிடுறோம். எல்ஏஆர்சி பார்த்தோம்னா லாங் ஆக்டிங் ரிவர்சிபிள் கான்ட்ராசெப்டிவ் இம்ப்ளான்ட் ஐயூசிடி இன்ஜெக்ஷன். ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் நேச்சுரல் மெத்தட்ஸ் வந்து ரிதம் மெத்தட், கேலண்டர் மெத்தட், சைக்ளோபீட்ஸ் ஆர் திருமலா மெத்தட். யூஸ் டு பை அன்எஜுகேட்டட் ஃபீமேல்ஸ் வந்து திருமலா மெத்தட், சைக்ளோபீட் மெத்தட். செர்விக்கல் மியூக்கஸ் வந்து பில்டிங் மெத்தட், பேசிக் பாடி டெம்பரேச்சர் மெத்தட். பேரியர் மெத்தட்ஸ் வந்து மேல் காண்டம். ஸோ இன்க்ளூடட் இன் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் ப்ரோக்ராமில் வந்து மேல் காண்டம் சிங்கிள் ரிங்கு, ஒன் டைம் யூஸ் ஒன்லி. ஃபீமேல் காண்டம் வந்து FC2 டிஸ்ட்ரிபியூட்டட் பை NACO to ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். FC2 2 ரிங்கு இருக்கும். ஜென்ரலி ஒன் டைம் யூஸ் ஒன்லி, மேக்ஸிமம் ட்வைஸ். டயஃப்ரம் வந்து கேன் பி யூஸ்டு டில் 1 year by washing and drying. Today's sponge வந்து 1 gram nonoxynol 9 is present, can be used multiple times for 24 hours. OCP's classification, dosing of ethinyl estradiol based பண்ணி high dose, low dose, very low dose, minimum effective dose பார்க்கணும். ஸோ high dose, low dose, very low dose. High dose வந்து more than or equal to 50 microgram, low dose is less than 50 microgram, யூஸ்வலாக 30 to 35 இருக்கும். வெரி லோ டோஸ்ன்றது வந்து less than 20 microgram, minimum effective dose is 10 microgram ethinyl estradiol வச்சு. ஸோ ஹை டோஸ், லோ டோஸ், வெரி லோ டோஸ். நான் கான்ட்ராசெப்டிவ் யூஸ் ஆஃப் OCPs வந்து irregular cycles யூஸ் பண்ணுறோம். irregular cycle decrease the blood loss in fibroid adenomyosis AUB, to decrease the blood loss. Drug of choice in primary dysmenorrhea and endometriosis. Drug of choice in hirsutism, acne, hyperandrogenism. So drug of choice in premenstrual syndrome, fluoxetine is drug of choice. So இதுக்கும் யூஸ் பண்ணலாம், but drug of choice of premenstrual syndrome is fluoxetine necessary. Progesterone in OCP makes the cervical mucus thick. It decreases the chance of PID, STD and ectopic pregnancy. Most common PID with OCP use வந்து chlamydia. Most common vaginitis with OCP uses candidiasis. ஸோ OCP and cancer. இது OCP increases the hepatic adenoma. மெயினாக வந்து hepatic adenoma தான் முதல்ல. அதுக்கப்புறம் breast cancer and perimenopausal female. Next is CS cervix. Progesterone OCP வந்து decreases the endometrial cancer due to endometrial thinning and anovulation. Ovarian cancer decrease பண்ணுது. Ovarian cyst, benign breast disease, colorectal cancer எல்லா ரிஸ்க்கையும் டிஸ்க்ரீஸ் பண்ணுது. No effect on lung cancer. liver cancer no effect. Next absolute contraindication for OCP வந்து என்னன்னா breast cancer, hypertension, vaginal bleeding, undiagnosed vaginal bleeding, smoker more than 35 years, thromboembolism, either risk or actual thromboembolism, pregnancy or peripartum cardiomyopathy, hypercholesterolemia, hypertriglyceridemia, impaired liver function, liver cancer or liver disorders, diabetes with vasculopathy, migraine with ARA. Also OCP is also contraindicated in breastfeeding and postpartum females.
less than 21 days வரை contraindicated. Method of OCP consumption. OCP வந்து 21 ஹார்மோன் பில்ஸ் இன் மாலா அண்ட் மாலா டி. மாலா டியில் வந்து 21 பில்ஸ் இருக்கும், இன் மாலா எண்ணில் இருக்கும். அண்ட் மாலா டியில் வந்து அடிஷ்னல் 7 ஃபெரஸ் ஃபியூமரேட் பில்ஸ் இருக்கும். 1 pill per day. ஸ்டார்ட் பிட்வீன் day 1 to day 5 ஆஃப் த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 pill per day ஸ்டார்ட் பண்ணோம். மெயின்டெனன்ஸ் வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபார் 21 days. ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபார் 21 days. Stoppage leads to fall in estrogen and progesterone. Increases menses. Day of menses is the new day 1 of the cycle. Missed pills வந்து pills missed, 1 or 2 pills are missed அப்படின்னா immediately take the 1 pill. No normal schedule continue, no backup contraception needed. If more than 3 pills missed, 1 or 2 pills missed பிரச்சனை இல்லை. 3 or more pills missed அப்படின்னா வந்து first weeks or second weekலனா 1 pill taken immediately. Complete package per the schedule. Backup contraception for 7 days. If history of intercourse in 72 hours emergency contraception. In previous 72 hours intercourse is present emergency contraception. So third day வந்து in addition to the above, after completing the pack as per the schedule, start a new pack immediately. So after completing the pack as per the schedule, start a new pack. Don't wait for menses. Skip non-hormonal pills. Okay. If that week அப்படின்னா வந்து just continue to complete the pack and then immediately start the non-hormonal pills are no need to take. Immediately start the next pill. No wait for menses. இதுதான் வந்து if missed for more than 3 or more pills missed, then third week. So injection DMPA included in NFU by name of Antara. DMPA injection is in the name of Antara. Dose 150 mg. IMA போடுறோம். Every 3 months repeated. Window period is 4 weeks. Method of action is anovulation. Advantages: decreases seizure frequency, decreases the sickling in sickle cell anemia. These are the advantages. Disadvantages: delayed return of fertility, decreased bone mineral density, leads to irregular bleeding. So if a patient gets an injection DMPA on July 1 and no due date, next due date வந்து 1st October. So comes for DMPA injection on the scheduled date வந்தாங்கன்னா DMPA injection. During pregnancy test or backup method of contraception not required. So if comes second 2 weeks later or 2 to 4 weeks like they came அப்படின்னா that's in window period வந்து 2 weeks so DMP injection, UPT backup method of contraception not required. UPT backup contraception not required. Comes after 4 weeks of the schedule. Rule out pregnancy, DMP injection, backup method of contraception for 7 days. So important points on IUCD is act by preventing fertilization. So copper T 380 Marina Bhagavan. First copper T 380, it acts by preventing fertilization. 50 microgram of copper per day release ஆகுது. Most common side effect is bleeding. Increased risk of infections is present at the time of insertion. So cause on the ectopic pregnancy in case of failure can be used as emergency contraceptive. Use பண்ணலாம் copper T 380. Marina is active by preventing implantation. Release 20 microgram of levonorgestrel per day. 20 microgram of levonorgestrel per day. ஸோ நம்ம காப்பர் வந்து எவ்வளோ 50 மைக்ரோகிராம், இது வந்து 20 மைக்ரோகிராம். மிரினா வந்து 20 மைக்ரோகிராம் levonorgestrel per day. It helps in reducing bleeding. So it can be used in AUB யூஸ் பண்ணலாம். Makes cervical mucus thick and decreases PAD. Makes cervical mucus thick and decreases the pelvic inflammatory disease. Chance of ectopic pregnancy is very more. If failure occurs very more for a chance for ectopic pregnancy. It cannot be used as an emergency contraceptive. So Mirena cannot be used as an emergency contraceptive. Most common pelvic inflammatory disease associated with IUCD is actinomyces infection. Management recommend IUCD give antibiotic. If patient with IUCD has any other infection, oral antibiotic for 40 to 72 hours. No response, IV antibiotic. After 24 hours, remove IUCD. Contraindication of IUCD for both copper and Mirena. Reducing contraindication, undiagnosed vaginal bleeding is present. CSRX, disturbed uterine cavity in fibroid, active PED, and suspected pregnancies are contraindicated. So only copper T contraindication. The copper T kind of contraindication is Wilson disease. Mirena kind of contraindication is previous history of breast cancer, active liver disease. Not a contraindication of ectopic pregnancy. Previous history of PID is not a contraindication. So a female with IUCD conceives, patient on continuing pregnancies, no not willing for continuing pregnancy, termination of pregnancy, IUCD removal. Patient want to continue pregnancy, threat visible, remove the threat, give antibiotic, continue pregnancy. Threat not visible, not remove the IUCD, give antibiotic, continue pregnancy. So pregnancy with IUCD increases the risk of infection, premature labor, IUG or abortion. Do not increase the risk of teratogenicity. Copper வந்து teratogenicity வராது. Do not increase the risk of copper teratogenicity. So other important points on IUCD வந்து case of missed thread. First is USG பண்ணுறோம், not visible, serial X-rays. So coiled thread is seen. Patient want to continue, no intervention needed. Patient want to remove hysteroscopic removal of the IUCD. Perforation is there. IUCD in peritoneal cavity. Immediate removal of IUCD by laparoscopy. If IUCD is present partially in the peritoneum, partially in the
யூட்ரஸ் அப்படின்னா ரிமூவ்ட் பை ஹிஸ்டோஸ்கோபி ப்ளஸ் லாப்ரோஸ்கோபி. எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன், காமன் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் வந்து லோகம் ஞாபகம் வச்சுக்கலாம். லோகம் தட் இஸ் லியோனார்ஜெஸ்ட்ரால் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு 1.5 mg லியோனார்ஜெஸ்ட்ரால் சிங்கிள் டோஸ் இல்லைனா 7.75 mg 12 hours கழிச்சு 0.75 mg லியோனார்ஜெஸ்ட்ரால் இஸ் யூஸ்டு. இட் இஸ் இன்க்ளூடட் இன் நேஷனல் ஃபேமிலி பிளானிங் பிளான் பி ஆஃப் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன். ஸோ ஓசிபிஸ் வந்து எத்தனை எஸ்ட்ராடயல் ப்ளஸ் நார்ஜெஸ்ட்ரால் எத்தனை எஸ்ட்ராடயல் 50 mg நார்ஜெஸ்ட்ரால் 0.25 mg. ஸோ 2 tablets 12 hour apart 2 tablet கொடுக்குற மறுபடியும். ஸோ அதோட டோஸ் அப்போ என்ன, எத்தனை எஸ்ட்ராடயல் வந்து 100 mg நார்ஜெஸ்ட்ரால் வந்து 0.5 mg. ஸோ யூஸ்பி மெத்தட் எத்தனை எஸ்ட்ராடயல் ப்ளஸ் நார்ஜெஸ்ட்ரால் கொடுக்குறல, எத்தனை எஸ்ட்ராடயல் 100 mg 0.5 mg நார்ஜெஸ்ட்ரால். இது பேர் வந்து யூஸ்பி மெத்தட். காப்பர் ஐயூசிடிஸ். ஸோ நோ கம்ல சி வந்து காப்பர் ஐயூசிடி வித்தின் 5 days of unprotected intercourse. Most effective method, not suitable for rape victims, காப்பர் ஐயூசிடி. Okay, within 5 days on protection dose கொடுக்குறோம். ஸோ சென்ட்க்ரோமன் வந்து 2 tablets 60 mg each 12 hour apart. நெக்ஸ்ட் 2 tablets, ஃபஸ்ட்டு 2 tablets followed by 12 hours 2 tablets. ஸோ 60 mg சென்ட்க்ரோமன். உலிப்ரெஸ்டில் அசிட்டேட் 30 mg. உலிப்ரெஸ்டில் வந்து 30 mg தான் சிங்கிள் டோஸ். மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹார்மோனல் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் இஸ் உலிப்ரெஸ்டில். மிஃபிப்ரெஸ்டான் 10 to 50 mg single dose. Drugs not used for emergency contraception and POB, Mirena, Misoprostol is not used. So most common mechanism of action is delayed ovulation. Most mechanism of action of IUCD வந்து inhibit fertilization and implantation. Order of effectiveness is copper T is most effective. First copper T more than ulipristal, more than mifepristone, more than levonorgestrel. Ulipristal more than mifepristone, more than levonorgestrel. So most effective hormonal contraceptive வந்து ulipristal. Most effective when given less than 72 hours of unprotected sexual intercourse, can be given up to 5 days after. Most effective less than 72 hours of sexual intercourse கொடுத்தோம்னா it's very effective. எல்லா emergency contraceptive can be given up to 5 days also. Up to 5 days கொடுத்தோம். If a patient vomits after taking the emergency contraceptive, deplete the emergency contraceptive. So postpartum contraception is the rule of 3. When to start contraceptions in a postpartum female. So not breastfeeding or partially breastfeeding அப்படின்னா 3 weeks. So breastfeeding, not breastfeeding or partially breastfeeding 3 weeks after the delivery. Exclusively breastfeeding 3 months after the delivery. Not breastfeeding, partially breastfeeding 3 weeks. Breastfeeding அப்படின்னா 3 months after the delivery. Contraception start பண்ணணும். List of contraceptions which can be given from day 1 of the delivery வந்து காண்டம், சென்ட்க்ரோமன், சிஎம்பியும் வந்து அந்த டே ஆஃப் ஃபஸ்ட் டே ஆஃப் டெலிவரியிலே கொடுக்கலாம். காண்டம், சென்ட்க்ரோமன், ப்ரொஜெஸ்ட்ரான் only pills, ப்ரொஜெஸ்ட்ரான் implants. So other contraceptions in the time which it is given. OCPs வந்து decreased breast milk in breastfeeding females, increased risk of thrombosis in breastfeeding and non-breastfeeding females. Absolute contraindication at less than 21 days வந்து கொடுக்கக்கூடாது OCPs. Non-breastfeeding females வந்து can start more than 3 weeks. Non-breastfeeding females more than 3 weeks of delivery. Ideally more than 6 weeks of delivery. Exclusive breastfeeding more than can start more than 6 weeks of delivery. More than 6 weeks of delivery. Ideally more than 6 months of delivery. More than 3 weeks. Ideally more than 6 weeks. More than 6 weeks. Ideally more than 6 months. இதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி பிரஸ்ட் ஃபீடுக்கு. டிஎம்பி இன்ஜெக்ஷன் வந்து லீட்ஸ் டு ஆஸ்டியோபோரோசிஸ். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கிவன் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 weeks ஆஃப் டெலிவரி. நான் பிரஸ்ட் ஃபீடிங் டே 1 கிவன், டே 1 இட் இஸ் கிவன். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்னா டிஎம்பிஏ லீட்ஸ் டு ஆஸ்டியோபோரோசிஸ். பிரஸ்ட் ஃபீடிங்னா மோர் தென் 4 weeks ஆஃப் டெலிவரி. நான் பிரஸ்ட் ஃபீடிங்னா அந்த 10 day ஆஃப் டே. நெக்ஸ்ட் ஐயூசிடி இன்செஷன்னா போஸ்ட் பிளாசென்டல். வித்தின் 10 minutes ஆஃப் டெலிவரியில் கொடுக்குறது வந்து போஸ்ட் பிளாசென்டல். போஸ்ட் பார்ட்டம் இஸ் டில் 48 hours ஆஃப் டெலிவரியில் கொடுக்குறது வந்து போஸ்ட் பார்ட்டம். Interval IUCD insertion is after 6 weeks. Emergency contraception after 4 weeks. Next tubectomy. Laparoscopic tubal ligation is contraindicated in postpartum period. Many laparotomy modified polymerase technique is done. So postpartum ligation after 24 hours till 1 week. After 24 hours to 1 week on the postpartum ligation. Interval ligation is after 6 weeks. Hysteroscopy. பொசிஷன் ஆஃப் த பேஷண்ட் வந்து லித்தோட்டமி. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து டயக்னோஸ்டிக்காக பண்ணுறோம்னா பேராசெரிக்கல் பிளாக்கு. தெரப்பியூட்டிக் ஜிஆர் ரீஜனல் அனஸ்தீஷியா பண்ணுறோம். டிஸ்டன்ஷன் மீடியா இன் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி. எலக்ட்ரோலைட் ரிச் மீடியா இல்லை எலக்ட்ரோலைட் டெஃபிஷியன்ட் மீடியா. ஸோ எலக்ட்ரோலைட் ரிச் மீடியா கேன் பி யூஸ்டு வித் பைபோலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கேன் லீட்ஸ் டு யூட்ரைன் பெர்ஃபரேஷன். To stop the procedure if the fluid deficit is more than or equal to 2.5 liter. Electrolyte rich media. Example, ringer lactate, normal saline. Electrolyte deficient media can be used with bipolar unipolar instruments. Can lead to uterine perforation now. Electrolyte deficient media. So increased chance of water intoxication. Complaints of nausea, vomiting, headache. All electrolyte deficient media வந்து all electrolyte deficient media except mannitol or hypo. ஸோ ஆல் எலக்ட்ரோலைட் deficient media are hypoosmolar. அதனால் வந்து ஹைப்போனட்ரிமியா காஸ் பண்ணும். டெலிரியம் கன்ஃபியூஷன் எல்லாம் காஸ் பண்ணும்.
மேன்த்தில் மட்டும்தான் வந்து ஒரே எலக்ட்ரோ டிவிஷன் மீடியா வித் ஹைப்பராஸ்மோலார், இதெல்லாம் ஹைப்பாஸ்மோலார். So stop the procedure if the fluid deficit is more than 1 liter. 1 liter fluid deficit, stop the procedure example mental basin. Fluid deficit is the amount of fluid given minus amount of fluid comes out. Fluid deficit more than 2.5 இருந்தால் எலக்ட்ரிக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் more than 1 liter இருந்தாலே எலக்ட்ரிக் டெஃபிஷியன்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். யூசஸ் ஆஃப் ஹிஸ்டோஸ்கோபி வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம், செப்டிக் டியூட்ரஸ், இன்டர்மெண்டல் ஆஷர்மேன் சிண்ட்ரோம், செப்டிக் டியூட்ரஸ், இன்டர்மெண்டல் பாலிபெக்டமி, டைப் 0-1 ஃபைப்ராய்ட், ஹிஸ்டோஸ்கோபிக் டியூபல் லைகேஷன் யூசிங் எஷ்யூர் பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஹிஸ்டோஸ்கோபிக் டியூபல் லைகேஷன் யூசிங் எஷ்யூர் வந்து எப்படின்னா ஹிஸ்டோஸ்கோபி இருக்குது, அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா அவுட்டர் சிலிண்டர்கள் அவுட்டர் சிலிண்டர் இன்னர் சிலிண்டர் இருக்குது. அவுட்டர் சிலிண்டர் வந்து நிக்கல் ப்ளஸ் டைட்டானியம், இன்னர் சிலிண்டர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா எஷ்யூர் அப்படின்னு ஒன்று இன்சர்ட் பண்ணுறோம். இரிட்டேட் ஃபெலோபியன் டியூப் டிஷ்யூ ரியாக்ஷன் பண்ணிவிட்டு இன்ஃப்ளமேஷன் அண்ட் பிளாக்கேஜ் ஆஃப் த டியூப். ஸோ அது வந்து இன்ட்ராமியூரல் அது இன்டர்ஸ்டேஷன் போட்ட ஃபெலோபியன் டியூப்ல வந்து ஃபஸ்ட் எஷ்யூர் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் வந்து என்ன சொல்லுவாங்க நிக்கல் ப்ளஸ் டைட்டானியம், இன்னர் வந்து NTS நீங்கள் வச்சுக்கலாம், நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் சால்ட் வந்து NTS. அவுட்டர் டியூப்பில் வந்து நிக்கல் அண்ட் டைட்டானியம், இன்னர் டியூப்பில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ மெயினாக வந்து இரிட்டேட்டிவ் ஃபெலோபியன் டியூப் டிஷ்யூ ரியாக்ஷன் இன்ஃப்ளமேஷன் பிளாக்கேஜ் ஆஃப் த டியூப். கான்ட்ராசெப்டிவ் எஃபிஷியன்சி வந்து எஃபிகசி. Contraception not immediately effective. Backup contraception necessary for 3 months post procedure. Assure பண்ணி 3 monthsக்கு வந்து backup contraception need. After 3 months do hysterosalpingography HSG, confirm bilateral block, stop backup contraception. So assureக்கு வந்து contraception success rate is 99%.